நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி. நீங்கள் ஏற்கனவே செட்டிநாடு டிவியை சப்ஸ்கிரைப் செய்திருந்தால் அதற்கு பதிலாக இப்பொழுது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். செட்டிநாடு டிவியில் இடம்பெற்ற அத்தனை நிகழ்ச்சிகளும் இனி நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவியில் இடம்பெறும். சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். நாட்டுக்கோட்டை நகரத்தார் இணைய தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்காக வழங்குவோர் ஸ்மார்ட் டைமண்ட்ஸ் சென்னை. சென்னையில் கடந்த 20 வருடங்களுக்கும் மேலாக நம் நகரத்தாரால் நடத்தப்படுகின்ற நிறுவனம் ஸ்மார்ட் டைமண்ட்ஸ். நம் நகரத்தார் இல்ல திருமணங்களுக்கு வைர நகைகள் வாங்க நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய இடம் ஸ்மார்ட் டைமண்ட்ஸ் சென்னை. சிவம் திருநீறு சொக்கநாதபுரம். திருநீறு பூசுவது என்பது நம் நகரத்தார்களின் குலப்பழக்கம். சொக்கநாதபுரத்தில் சம்பத் செட்டியார் அவர்கள் தனது வீட்டிலேயே மாடுகளை வளர்த்து முறைப்படி தயாரிப்பது சிவம் திருநீர். சிவம் திருநீர் அணிவீர். அற்புதா ஸ்நாக்ஸ் காரைக்குடி. நம் செட்டிநாட்டு பலகார வகைகளை வாங்குவதற்கு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய இடம் அற்புதா ஸ்நாக்ஸ் காரைக்குடி. வணக்கம் அன்பு நேயர்களே, உங்களுக்கான தொலைக்காட்சி பார்த்துட்ருக்கீங்க. பேசுகிறது உங்கள் ஜோதிடர் மதுரை திருப்புவனம் மடப்புறம் விளக்கு கருப்பையா. தொடர்ச்சியாக நம்ம நட்சத்திர வாரியாக சனிப்பேசி பார்த்துட்ருக்கோம். அந்த வருஷம் யார் பார்க்க போகிறோம்னா பூசம் நட்சத்திரக்கார பார்க்க போகிறோம். அற்புதமான பூசம் நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தில் 4 பாதங்களுமே கடகராசியில் வருது. கடகராசி என்பவர்களுக்கு முழுக்க 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 பலன்கள் சிறப்பாக இருக்கும், பார்த்துக்கிடுங்க. அப்போ கடகராசியோட அதிபதி பார்த்திங்கன்னா சந்திரன். பூச நட்சத்திரம் சாரநாது பார்த்திங்கன்னா சனீஸ்வர பகவான். வடிவம்னா அம்பு. தேவதை பிரகஸ்பதி, பார்த்துக்கிடுங்க. நாம எழுத்துக்கள்னா கோணா, கோவண்ணா, கவ்வண்ணா மற்றும் ஹி, ஹே, ஹோ, டா. இந்த எழுத்துக்கள்லாம் டாவண்ணா, இந்த எழுத்துக்களில் வர பெயர்கள்லாம் கூட அதை பார்த்துக்கலாம். பாருங்கள், பூச நட்சத்திரம் பொருந்தும் பார்த்துக்குங்க. இந்த எழுத்துக்குள்ள பெயர் எழுத்து ஆரம்பி முதலெழுத்து ஆரம்பியில் கூட இதை முதலெழுத்தாக வைத்து வரக்கூடிய பெயர் எடுத்து வச்சுருக்கூட பெயர் வச்சுருக்க கூட இந்த நட்சத்திர பலன்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும், பார்த்துக்கிடுங்க. இப்போ பூச நட்சத்திரக்காரர்களுக்கு 2 வருடத்துக்கான சனிப்பயிற்சி பார்க்க போகிறோம். 27/12/2020 2 வருஷத்துக்கான பலன்கள் வரும் பாருங்கள். ரொம்ப தெய்வ நம்பிக்கை உடையவர்கள், நீங்கள் அறிவு சார்ந்தவர்கள், புத்தி கூர்மையுடையவர்கள், எல்லாரையுமே அட்ஜஸ்ட் பண்ணி நினைப்பீங்க. தெய்வ வழிபாடு ரொம்ப ரொம்ப சிறப்பாக பண்ணக்கூடியவங்க, எதை யோசித்து பார்க்கக்கூடியவங்க, எல்லாருக்குமே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போட்டு நினைக்கக்கூடியவங்க, மருத்துவ ஞானம் உள்ளவர்கள், பேச்சு திறமை உள்ளவர்கள், ஆசிரிய பணியாற்றக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்குது உங்களுக்கு. மற்றவங்களுக்கு போதிக்கக்கூடிய திறமையும் நிறைய இருக்குது, பார்த்துக்கிடுங்க. அப்படிப்பட்ட அற்புதமான பூச நட்சத்திரர்களுக்கு பார்த்திங்கன்னா சனிப்பயிற்சி பலன் எப்படி இருக்குன்னா, கடகராசியில் 7வது வீடான 7வது வீட்டில் சனி பகவான் சஞ்சாரம் பண்ணுறனால கண்டிப்பாக திருமணிச்சா வாய்ப்பு இருக்குது பாருங்கள். சனிப்பயிற்சி காலத்தில் கொஞ்சம் உங்கள் அம்மாவுடைய ஹெல்த்து, அதாவது தாயாருடைய அட்ஜஸ்ட்மெண்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும், அவங்களோட உதவி கிடைக்கும், பார்த்துக்குங்க. அவங்க சம்மந்தப்பட்டவர்களே உங்களுக்கு சொத்துக்கள் கிடைக்க கூட வாய்ப்பு இருக்குது பாருங்கள். சில பேருக்கு பார்த்திங்கன்னா கோர்ட்டு சம்மந்தப்பட்ட வேலை வாய்ப்பு கிடைக்கும். போலீஸ் ஸ்டேஷன், ஜெயில், அதெல்லாம் வேலை வாய்ப்பு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அப்பாயின்மெண்ட்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது பாருங்கள். அது மாதிரி இப்போ எக்கனாமிக் லைனில் நீங்கள் பெரிய லெவலில் வரலாம், பொருளாதார நிபுணராக வரலாம், ஆசிரியர் துறையில் வரலாம், பார்த்துக்கிடுங்க. பூச நட்சத்திரக்காரர் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு வேலை கண்டிப்பாக கிடைச்சிருங்கிற ஒரு நம்பிக்கை கண்டிப்பாக இருக்கும். இப்போ விவசாயிகள் நல்லா ரொம்ப அக்கறையாக இருப்பாங்க, எல்லோரும் சிறப்பாக இருப்பாங்க. நீர் சார்ந்த சம்மந்தப்பட்ட பொருட்கள், விவசாய பொருட்கள், கடல் சார்ந்த பொருட்கள் வியாபாரம் செய்கிறவங்கலாம் சிறப்பாக இருப்பாங்க. உற்பத்தி பண்ணவங்க சிறப்பாக இருப்பாங்க. அதை பிஸ்னஸ் பண்ணுறவங்க, அது சம்மந்தப்பட்ட தொழில் செய்கிறவங்கலாம் சிறப்பாக இருக்கலாம். பெட்ரோல் மண்ணெண்ணெய் சம்மந்தப்பட்ட வேலை சம்மந்தப்பட்டவங்க, டீலர்ஷிப் எடுக்கிறவங்கலாம் ரொம்ப ரொம்ப டாப்பாக வரலாம், பார்த்துக்கிடுங்க. பயப்பட தேவையில்லை. சில பேருக்கு மலை சம்மந்தப்பட்டது, குகை சம்மந்தப்பட்டது, கால்வாய் சம்மந்தப்பட்ட பணிகள்லாம், பொதுப்பணித்துறை சம்மந்தப்பட்டதெல்லாம் புது ஒப்பந்தங்கள்லாம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஒரு நல்ல வாய்ப்புன்னே சொல்லலாம். சில பேர் கடல் கடந்து போடக்கூடிய வாய்ப்போடு கிடைக்கலாம். ரொம்ப நாள் வெளிநாடு போக நினச்சி சார், வாய்ப்பே இல்லை சார், தேடி போச்சுவாங்க. அவங்களுக்கு நல்ல சான்ஸ் பார்த்துங்க. வேலைக்கும் போகலாம், சுற்றி பார்க்க போகலாம், படிக்க போகலாம், பல மாதிரி வாய்ப்பு இருக்குது. அந்த வாய்ப்பை பயன்படுத்திங்க. சில பேர் கப்பல் கட்டக்கூடிய தளத்தில் மெரின் சம்மந்தப்பட்டதோட உங்களுக்கு வெளிநாடு சம்மந்தப்பட்டதில் வேலை வாய்ப்பு இருக்குது. சில பேர் ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்டது நல்ல முன்னேற்றம் வரலாம். அது மாதிரி பேங்க் சம்மந்தப்பட்டது நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கலாம், பார்த்துங்க. அது மாதிரி மருத்துவத்துறையினர், அது மாதிரி நர்ஸ் சம்மந்தப்பட்டவங்க, அவங்க பணியாற்றுறவங்கலாம் செவிலியர் பணிகள்லாம் சிறப்பான பணி, அவங்கெல்லாம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும் பாருங்கள். இந்த உணவுப் பொருள் உற்பத்தி பண்ணுறவங்க, வியாபாரம் பண்ணுறவங்க, ஹோட்டல் வச்சுருக்கவங்க, வாட்டர் சப்ளை பண்ணுறவங்க, நீர் சம்மந்தப்பட்ட ஐஸ் சம்மந்தப்பட்ட தொழில் செய்கிறவங்கெல்லாம் சிறப்பான வேலைவாய்ப்பை பெறலாம். நல்லாவே இருக்குது, அதான் உண்மை, பார்த்துக்கிடுங்க. பயப்பட தேவையில்லை. அது மாதிரி சிவில் சம்மந்தப்பட்ட வழக்கறிஞர்கள்லாம் ரொம்ப நன்மையடைய வாய்ப்பு இருக்குது. பொதுவாக சனிப்பெயர்ச்சி ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லலாம். அதாவது உங்களுக்கு
நீர் சம்மந்த தொழில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப டாப்பாக இருக்கும். பயப்பட தேவையில்லை. நல்ல வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கிருக்கு. நீங்கள் வந்து ரொம்ப சிறப்பாக வரலாம். நல்ல முன்னேற்றம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா குருவுடைய உங்களுக்கு இது வேறு நல்லா உங்களுக்கு அமைஞ்சிருக்கு பார்த்தீங்களா, அவருடைய உங்களை அனுக்கிரகம் வேறு இருக்குது. ரொம்ப பொறுமையாக உள்ளாலும் இருந்தீங்க. ஒரு பொறுமைக்கு யாருமே வந்து ஈடு கொடுக்க முடியாது. பூச நட்சத்திரக்கார மாதிரி ஒரு பொறுமைக்கு இருக்க ரொம்ப இதாக இருந்தீங்க. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா காலபுருஷத்தப்படி தத்துவப்படி 4ஆம் ராசி சந்திரன் சம்மந்தப்பட்டது, குரு உச்சமார இடம் வந்துட்டு சிறப்பாக இருக்கும். இது வரைக்கும் வந்து 6ஆம் இடத்து தனுசு ராசியில் சனி பண்ண தற்போது சமசப்தம் சன சொல்கிற 7ஆம் இடத்துக்கு இடம்பெறனால கண்டிப்பாக 8ஆம் அதிபதியாக இருக்கிறதுனால வந்துட்டு 7லேருந்து 9ஆம் இடம் ராசி 4ஆம் இடங்களை பார்வையிறதுனால 8ஆம் இட சனி தன் வீட்டுக்கு விரயத்தில் 12 மாறுறது கூட ஒருவே நல்லதான் சொல்லலாம். சனீஸ்வரர் 7ஆம் இடத்து ஆட்சியாக சொந்த வீட்டில் சௌரியமாக அமர்ந்திருக்கனால உங்களுக்கு வந்து எந்த பாவகருமே சொந்த வீட்டை கெடுக்க மாட்டாங்க, பார்த்துக்கிடுங்க. ஆக நீங்கள் தைரியமாக செயல்படலாம். இந்த ஆசிரியேஷன்லாம் ஓடி போயிடும், மனசை போட்டு குழப்பிக்க இருக்க வேணாம் வந்துட்டு. அது மாதிரி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக திருமணத்துக்கான வாய்ப்பு உறுதியாக இவனால் திருமணம் தள்ளி போய் சார் ரொம்ப நடக்குமான யோசிக்கணும், கண்டிப்பாக நடந்துடும். ஷார்ட் பீரியட் டக்குன்னு சொந்தக்காரர் மட்டும் வந்தால் கூட சொல்லக்கூட நேரம் இருக்குது. அந்தளவுக்கு டக்குன்னு ஒரு வாரம் 10 நாள் ஃபிக்ஸ் ஆகிறதுலாம் நேரம் மாதிரி வாய்ப்பெல்லாம் இருக்குது. என்ன டவுட்லாம் கேட்டுங்க. அப்பாவுடைய ஹெல்த்தில் கொஞ்சம் கண்டிப்பாக கவனமாக இருந்துக்கிறங்க. அம்மாவோட அனுசரிப்பு கிடைக்கும் சொல்லியிருக்கேன் வந்துட்டு. ஆக 2.5 வருஷ காலமே பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக பண்ணி வந்துடுங்க. விநாயகருக்கு கண்டிப்பாக தொடர்ச்சியாக கும்பிட்டுவாங்க. சங்கட சித்தி பொதுவாக போயிட்டு வாங்க. வாய்ப்பு இருந்தால் மதுரை பக்கத்தில் திருப்புவனம், ஆத்துப்பாலம் ஏறி இறங்கினா மடப்புறம் விளக்கில் ஆர்ச்சிக்கு ஏத்தாப்பில் ஒரு அற்புதமான பிள்ளையார் திசை மாறிய தெற்கு முக விசாலாட்சி விநாயகர் கோயில் இருக்குது. சங்கட சித்தி வாய்ப்பு இருக்கும் போல அவங்க 2 வருஷத்துக்கு எப்போனா வரலாம். வாய்ப்பு இருந்தால் வாங்க. அந்த பிள்ளையாருக்கு 7 தேங்காய் மாலை கோர்த்து போட்டு 7 எலுமிச்சம் வச்சு 120 சுற்றலாம். மடப்புறம் விளக்கு ஆர்ச்சிக்கு ஏத்தாப்பில் வீட்டுக்குள்ளே இந்த பிள்ளையார் இருக்கார். திசை மாறிய தெற்கு முக விசாலாட்சி விநாயகர். துர்க்கைமன் வழிபாடும் சிறப்பாக இருக்கும். பார்த்தீங்கன்னா டவுட் இருந்தால் இந்த செல்லை கூப்பிட்டு கேட்டுங்க. நேராக வந்து பார்க்குறவங்க மடப்புறம் விளக்கில் ஜாதகம் பார்த்துக்கலாம் ஆர்ச்சிக்கு ஏத்தாப்பில். சப்போஸ் வர முடியாட்டி அக்கௌண்ட்டில் கூகுள் பேயில் பணம் போட்டு கூட ஜாத் வாட்ஸ்அப் அனுப்பி ஃபோனில் விட்டு கேட்டுக்கலாம் பாருங்கள். பேசுகிறது உங்கள் ஜோதிடர் மதுரை திருப்புவனம் மடப்புறம் விளக்கு கருப்பையா. அனைவருக்கும் வணக்கம். தொடர்ச்சியாக நம்ம வந்து நட்சத்திர வாரியாக சனிப்பயிற்சி பலன் பார்த்துட்ருக்கோம். அந்த வருஷம் யாருக்கு பார்க்க போகிறோம்னா அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய ஆயிலியம் நட்சத்திரக்காரர் பார்க்க போகிறோம். ஆயிரம் நட்சத்திரம் பொறுத்தவரையில் 4 பாதங்களுமே கடகராசிலாம் வருது. ஆயில் நட்சத்திரத்தினுடைய 4 பாதங்களும் கடகராசி இருக்குது. அப்போ கடகராசி அதிபதி சந்திரன் பார்த்துக்கிடுங்க. நட்சத்திர சாரநாதர் புதன். இதன் வடிவம்னா சுருண்ட நெய்யக்கூடிய பாம்பு மாதிரி தெரியும், பார்த்துக்கிடுங்க. தேவதை ஆதிசேஷன். பெயரெழுத்துக்கள் என்ன வரும்னா முதலெழுத்துக்கள் மேனா, மேயண்ணா, மையண்ணா, டீயண்ணா, பூவண்ணா, டேயண்ணா, டோவண்ணா. இந்த எழுத்தில் பெயரெழுத்து ஆரம்பித்தா கூட ஆயில் நட்சத்திரத்துக்கு பொருந்தும் பார்த்து சொல்கிறப்பெல்லாம் பொருந்தும் பார்த்துக்கிடுங்க. பொதுவாக ஆயில் நட்சத்திரத்துடைய 2 வகை இருப்பாங்க பாருங்கள். ஒரு வகையில் தியானம் யோகா அப்படி ஈடுபாடு குண்டலி சக்தி ஆன்மீகமாக போவாங்க. சில பேர் பார்த்திங்கன்னா இன்னொரு சில பேர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டென்ஷன் பார்ட்டியாக இருப்பாங்க. மனசுக்குள்ளே பல பிரச்சனை போட்டு இது பண்ணுவாங்க. 2 இதுவாக இருக்கலாம் வந்துட்டு. ஆனால் ஆயிலியம் நல்ல மூளைத்திறன் உள்ளவங்க, திறமையை கொடுக்கக்கூடியது, சிறப்பாக இருப்பாங்க. பல கெட்டிகாரத்தான் இருப்பாங்க. அவங்க எப்படி பயன்படுத்துகிறாங்கிற மாதிரி தான் சொல்ல முடியாது. பார்த்தா பொதுவாக ஆயிலம் அமைந்திருக்கக்கூடிய கடகராசிக்கு 7வது வீட்டில் 7ஆம் இடத்துல சனி பகவான் நிலை கொண்டிருக்கிறதுனால திருமணமாகி வெளியூர் வெளிநாடு செல்லலாம் பார்த்துக்கிடுங்க. திருமணத்தில் வந்திருக்கலாம், கல்யாணம் முடிச்சுட்டு வெளியூர் வெளிநாடு போகலாம் பார்த்துக்கிடுங்க. அப்போ அங்கே யோசிச்சு பார்த்தா பக்கத்துலேயே உங்களுக்கு வரன் கிடைக்கும். ரொம்பலாம் அலைஞ்சிக்கிட்டு இருப்பீங்க. அங்கே போனால் சில கடைசியில் பக்கத்து தெருவில் இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க. வீடு மனை நல்ல விலைக்கு வாங்கலாம் கொடுக்கலாம். 2மே உங்களுக்கு சூட் ஆகும். திடீர் தனவரம் உங்களுக்கு கிடைக்கலாம். திக்குமுக்கடை வைக்கலாம். கைகளையும் பைகளையும் உங்களுக்கு பணம் இருப்பதுக்கு வாய்ப்பு இருக்குது பாருங்கள். வந்துக்கிட்டே இருக்குமான்னு சொல்லலாம். வந்துட்டு மாணவர்கள் வந்து இந்த சிஎஸ் காமர்ஸ் சம்மந்தப்பட்ட அக்கௌண்ட் சம்மந்தப்பட்ட படிப்பு நிறைய படிக்கலாம். வாய்ப்புகள் நிறைய இருக்குது. பெரிய லெவலில் தாராளமாக வரலாம். ஆடிட்டிங் சம்மந்தப்பட்ட பயிற்சிகள்லாம் மேற்கொள்ளலாம். பெரிய ஆடிட்டர் ஆகலாம். நல்ல வாய்ப்புகள் இருக்குது. வியாபார விஷயமும் அலைஞ்சிக்கிட்டு தான் இருக்கணும். அலைச்சல் கூட தான் செய்யும். அலைச்சலும் கூடும், ஆதாயம் கூடும் சொல்லுவாங்க. கொஞ்சம் உதவிக்கு வந்து உங்கள் சகோதர வாய்ப்புகள் ஒரு சிலருக்கு உதவலாம், கிடைக்கலாம். இளைய சகோதரர் வந்து உங்களுக்கு ஒரு பங்குதாரோட சேர்த்துக்கலாம், பார்ட்னர் சேர்த்துக்கலாம். பிரச்சனை ஒன்றும் வராது. டெக்ஸ்டைல் சம்மந்தப்பட்டவங்க மில்லு சம்மந்தப்பட்ட தொழிற்சாலைகள்லாம் ஆரம்பிக்கலாம். சின்ன லெவலில் ஆரம்பிக்கலாம், பெரிய லெவலில் ஆரம்பிக்கலாம். பயப்பட தேவையில்லை. அது மாதிரி இந்த பேப்பர் பேனா சம்மந்தப்பட்டது, ரைட்டிங் சம்மந்தப்பட்ட பொருட்கள் சம்மந்தப்பட்டது,
எழுதுபொருள் நோட் புக்ஸ் அந்த சம்மந்தப்பட்ட கடைகள்லாம் தாராளமாக வைக்க ஏற்பாடு பண்ணலாம், சிறப்பாக வெற்றி பெறலாம். சில பேர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறதுனா, உங்களுக்கு வந்து நீர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நிறைய ஒரு ஈடுபாடாக இருப்பீங்க. அதை சார்ந்த பொருளை வாங்கலாம், கொடுக்கலாம். அதை வந்து நீ பெரிய லெவலில் பண்ணுவீங்க. வீடு கட்டுறவங்களுக்கு அட்வைஸ் எல்லாம் பண்ணுவீங்க. வாஸ்துலாம் நீ சொல்லக்கூடிய திறமை நிறைய இருக்குது பார்த்துக்கிடுங்க. அது நீர் சம்மந்த மோட்டர்களை வாடகைக்கு எடுத்து விடுவீங்க. பாலங்கள், கால்வாய் சம்மந்த டெண்டர்லாம் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. சொல்லப்போனால் கல்வி சம்மந்தப்பட்டது உங்களுக்கு வந்து நிறைய வாய்ப்புகள், நிறைய நல்லா படிக்கலாம், நிறைய வாய்ப்பு இருக்குது. கான்ட்ராக்ட்ஸ் நிறைய கிடைக்கலாம். கால்வாய் சம்மந்தப்பட்டது, குடிநீர் குழாய் சம்மந்தப்பட்டது, எழுதுபொருள் பெரிய லெவலில் உங்களுக்கு கான்ட்ராக்ட் கிடைக்க, ஒப்பந்தம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. பயணங்கள் வெளிப்பாக போங்க. பயணங்களில் பரிசு பத்திரம், உடைமைகளை பத்திரமா பார்த்துக்கிடுங்க. தேவையில்லாமல் அட்ரஸ் கொடுக்க வேணாம், செல்லம் கொடுக்க வேணாம், பிரச்சனை வரும் பார்த்துக்கிடுங்க. அதனால் கொஞ்சம் கவனமாக பேசுங்க. யார்ட்டையுமே வந்துட்டு தேவையில்லாத வார்த்தைகளை பேச வேணாம். வாக்கினால் ஜீவனத்தில் கொஞ்சம் ரொம்ப கவனமாக இருக்கணும். லாபம் கிடைக்கும், கவனமாக பேசணும். சில பேர் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் துவைக்கலாம் பார்த்து, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வரலாம். அதனால் பயப்பட தேவையில்லை. இருந்தாலும் வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் விழிப்பாக இருக்கணும். அதான் பார்த்துக்கிடுங்க. திருமண வாய்ப்பே கண்டிப்பாக நடக்கும்னு சொல்லியிருக்கோம். மற்றபடி பயப்பட வேணாம். மன உளைச்சல் வரலாம், அலைச்சல் வரலாம் பார்த்துக்கிடுங்க. வழிபாடுன்னு பார்த்தா உங்களுக்கு வந்து பள்ளி கொண்ட பெருமாளாக கும்பிட்டு வரலாம். அது மாதிரி இப்போ சித்தர் வழிபாடு பண்ணலாம். அது மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு கொஞ்சம் உதவி செய்யலாம் பார்த்துக்கிடுங்க. சனீஸ்வரர் வழிபாடு தாராளமாக பண்ணலாம், சிறப்பாக இருக்கும். ஒரு ராசியாதிபதி சந்திரன் சொல்கிற சம்மந்தப்பட்டனால பெருமாள்கிட்ட கூடிய மகாலட்சுமி கும்பிடலாம் பார்த்துக்கிடுங்க. காளியை கும்பிட்டால் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கும். அமாவாசை கும்பிடலாம், பௌர்ணமி கும்பிடலாம், தேய்பிரை அஷ்டமி கும்பிடலாம் பார்த்துக்கிடுங்க. உங்கள் பெற்றோர்களை நல்லா பாசமாக பார்த்துக்கிடுங்க, பாதுகாப்பாக பார்த்துக்கிடுங்க. அவருக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். மெடிக்கல் சம்மந்தப்பட்டவங்களும் ரொம்ப உதவி பண்ணுங்கள். பொதுவாக வயசானவங்களுக்கு எப்போயும் உதவி பண்ணால் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு தொந்தரவுலாம் வராது பார்த்துக்கிடுங்க. அது மாதிரி உங்களுக்கு வந்து சளி சைனஸ் பிரச்சனை வரலாம், விழிப்பாக இருந்துக்கிடுங்க. தண்ணி ஏதாச்சும் உடஞ்சிருந்தால் அந்த மாதிரி இடங்களில் குழாயெல்லாம் போட்டு கொடுங்க, குழாயெல்லாம் போட்டு கொடுக்கலாம். அது ஹெல்ப் பண்ணலாம். வாட்டர் சம்மந்தப்பட்ட ஹெல்ப் தாராளம் பண்ணலாம். தண்ணி பந்த வைக்கலாம், தர்மங்கள் நிறைய பண்ணலாம். குளம் ஏரி வாய்க்கெல்லாம் சீரமைக்க முயற்சி பண்ணுங்கள். இதெல்லாம் பறவைகள் குடிக்க கூட தண்ணி வச்சா கூட உங்களுக்கு நிறைய உங்களுக்கு பலன் கிடைக்கும் போகிறாங்க. விநாயகர் அபிஷேகத்துக்கு உங்களுக்கு பால் எள்ளீர் வாங்கி கொடுக்கலாம் பார்த்துக்கிடுங்க. சகுன சக்தி வழிபாடு போனால் சிறப்பாக இருக்கும். பயப்பட தேவையில்லை. வாய்ப்புகள் வந்து கொண்டிருக்க வாய்ப்பு நீங்கள் தான் பயன்படுத்தணும் பார்த்துக்கிடுங்க. டவுட்டு தானே செல்லை கூட்டு கேட்டுங்க. 94 431 65 504 நிகழ்ச்சி முடிஞ்சு பேசலாம். நேரம் வந்து பார்க்குறவங்க மடப்புறம் விளக்கில் வந்து பார்க்கலாம். திருப்புவனம், ஆத்துப்பாளையம் ஏரியா மடப்புறம் விளக்கில் ஆர்ச்சிக்கிறதுக்காக பார்க்கலாம். அற்புதமான பிள்ளையார் திசை மாறிய தெற்கு முக விசலாட்சினார் கோயில் இருக்குது, நேரம் வந்து கும்பிடலாம். அற்புதமான பிள்ளையார், தெற்கு பார்த்த பிள்ளையார், 7 தேங்காய் மாலை கோர்த்து போட்டு 7 எலுமிச்சம் வச்சு 8 வச்சு 100 சுற்றுவாங்க, சிறப்பாக இருக்கும். சப்போஸ் வர முடியல அக்கௌண்ட்டில் கூகுள் பேயில் பண்ண மட்டும் கூட ஜாத் வாட்ஸ்அப் பண்ணி ஃபோனில் விட்டு கேட்டுக்கலாம் பாருங்கள். வெப்சைட் ஒன்றுக்கு போட்டு பாருங்கள், www.karupaiya.com போட்டு பாருங்கள். தொடர்ச்சி நம்ம இப்போ வந்து நட்சத்திர வாரியாக சனிப்பயிற்சி பலன்கள் பார்த்துட்ருக்கோம். அது வருஷம் யார் பார்க்க போகிறோம்னா, அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய மகம் நட்சத்திரர்கள் பார்க்க போகிறோம். மகம் நட்சத்திரர்களுக்கு இந்த மக நட்சத்திரம் 4 பாதங்களும் சிம்மராசிலாம் வருதுன்னு பார்த்துக்கிடுங்க. சிம்மராசினுடைய அதிபதி சூரியன், மக நட்சத்திரம் சாரநாதர் கேது பகவான், ஆதித்யவதி பித்ருக்கள். நாம் எடுத்துக்கணும் பார்த்திங்கன்னா மாவண்ணா, மீயண்ணா, மூணா, மேயண்ணா ஆகும். உருவம் ஊஞ்சலுமா இருக்கும் பார்த்துக்கிடுங்க. அப்போ இந்த எழுத்துக்களை பேரெடுத்து இருந்தால் கூட இந்த சொல்லக்கூடிய பலன்கள் பொருந்தும் பார்த்துக்கிடுங்க. மக நட்சத்திரத்தை பார்த்துக்கிட்டு இருக்கோம். சனி பயிற்சி பலன்கள் 2.5 வருஷத்துக்கு வரக்கூடிய பலன்கள் 27/12/2020 ஸ்டார்ட் ஆகுது. அப்படி 2.5 வருஷம் கூட்டிக்கிடுங்க. எப்போதுமே அதிகார எண்ணத்தோடு இருக்கக்கூடிய, தலைமை பண்ணக்கூடிய, நம்பிக்கை இருக்கக்கூடிய அற்புதமான மகம் நட்சத்திரர்களுக்கு பொதுவாக வந்து சில பேர் பிடிவாதமாக இருப்பாங்க. அந்த பிடிவாதத்தை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா இவங்கள மாதிரி யாருமே இருக்க முடியாது. பொதுவாக மக நட்சத்திரம் உள்ள சிவராசிக்கு 6ஆம் வீட்டில் சனீஸ்வரர் அமர்ந்திருக்கிறார். 6வது வீட்டில் சனீஸ்வரர் அமர்ந்திருக்கிறார். அதனால் நோய் தன்மைகள் குறையும், நோய் குறைய வாய்ப்பு இருக்குது. கடன்கள் வீட்டில் பேர் வாங்கியிருந்தால் கூட இடத்துன்னு பேர் வாங்கியிருந்தால் படிப்படியாக குறைச்சிடலாம் பார்த்துக்கிட்டுங்க. ஃப்ரீ ஆகிடலாம். வீடு, மனை, வாகன சொந்தமான மனக்குறை இருந்தால் கூட சரி பண்ணுறது வாய்ப்பு இருக்குது. மனசஞ்சல் குறைய வாய்ப்பு இருக்குது. இதே தொலை கொடுத்து வந்த எதிரிகள்லாம் ஓடி போயிடுவாங்க. எப்படி விடுவாங்க? துண்டக்கான துணியக்கான ஓட போகிறாங்க பார்த்துக்கிடுங்க. அவமான வீண் பணிகள்லாம் கண்டிப்பாக குறைய வாய்ப்பு இருக்குது. தண்டனைகள் குறைய வாய்ப்பு இருக்குது. ரத்தாக வாய்ப்பு இருக்குது. அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா வீடை விற்று அலைஞ்சிட்டு வாழஞ்சிட்டு கவனமாக இருக்கும், விழிப்பாக இருக்கணும் பார்த்துக்கிடுங்க. தாயாருடைய ஹெல்த் ரொம்ப ரொம்ப விழிப்பாக இருக்கணும். அம்மாவுடைய பாசத்தில் அதிகமாக இருப்பீங்க. ஹெல்த்லேயும் கவனமாக இருக்கணும் பார்த்துக்கிடுங்க. படிப்பில் சின்ன சின்ன தடை ஏற்படலாம். அதையும் வெற்றி பெற்று தடைகளை எல்லாம் மாற்றி வெற்றி பெற காத்திருக்கிறீர்கள். சனீஸ்வரர் பார்வையான வீண் விரயம், வெற்றி அலைச்சலாம் கண்டிப்பாக கட்டுப்பட போது பாருங்கள், பயப்பட தேவையில்லை.
நல்லதான் உங்களுக்கு செய்ய போகிறாரு. விவசாயிகள் இதை பயன்படுத்திக்கலாம், இடங்கள் வாங்கலாம், மேலும் முன்னேற்றம் வர காத்திருக்கு. இருந்த இடத்துலேருந்தே சில செல்ஃபோன் மூலமே கூட சில வாய்ப்புகளை உங்களுக்கு வந்து ஆரம்பிக்கலாம். விற்பனைகள் பொருட்கள் சிறப்பாக அமைய காத்திருக்கிறது. விற்பனை ஆலோசனை அமையும். எந்த காரியத்தை உட்காந்துருத்தி சாதிச்சு பிடிங்க பார்த்துக்கிடுங்க. பொதுவாக வந்து இந்த தந்தை மகன் அப்பா மகன் உறவுகள் கொஞ்சம் பிரச்சனையெல்லாம் பார்த்துக்கிடுங்க. மனக்கசப்பு நீங்கள் தான் பார்த்துக்கணும், அட்ஜஸ்ட் பண்ணி போயிருங்க. அப்பாவுடைய பேச்சு கொஞ்சம் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நல்ல மாற்றம் வரும். அரசியல்வாதிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் விழிப்பாக இருக்கணும். கொஞ்சம் ஏற்றத்தாழ் வரலாம், முன்னேற்றம் தடை வரலாம், பிரச்சனை வரலாம், மேலிடத்தில் சிக்கலை வரலாம், தொண்டர்கள்ட்ட எதிர்ப்பு வரலாம் பார்த்துக்கிடுங்க. ரொம்ப ரொம்ப விழிப்பாக இருக்கணும். அரசியல் ஆர்வம் கொண்டா கூட அனுபவம் கொண்டா கூட ஜெயிக்கிறது கொஞ்சம் லேட்டாகலாம் பார்த்துக்கிடுங்க. அதாவது ஏதாவது தேவையில்லாத ஒரு மனப்பிரச்சனை வந்துடும் பார்த்துக்கிடுங்க. மனசுலேயும் பிரச்சனை வரும், மனையிலையும் பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது. அந்த கலைத்துறையை பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பாங்க. இயல், இசை, நாடகத்துறையினர் சிறப்பான முன்னேற்றம் காணலாம். ஜனங்களுடைய நன்மதிப்பை பெறலாம். வரவேற்பு நிறைய இருக்கும். நிகழ்ச்சி நிறைய கிடைக்கும் பார்த்துக்கிடுங்க. பத்திரிகை துறையினர், டிவி துறையினர், ஊடகத்துறையினர் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு சிறப்பாக முன்னேற வாய்ப்பு இருக்குது. நல்ல முன்னேற்றம் கிடைக்கும், வருமானம் கிடைக்கும், புகழ் கிடைக்கும், பதவி வாய்ப்புகள் கூட காத்திருக்கிறது. பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து உங்களோட வயசு கீழே உள்ள ஆட்டை கொஞ்சம் தேவையில்லாத பேச்சுக்களை குறைச்சிக்குங்க. உங்கள்கிட்ட தன்மை தெரியாது, உங்கள்கிட்ட மதிப்பு அவங்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. ஆனால் வயசு தெரியாமல் பேசக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்புறம் மனசு வருத்தப்படக்கூடாது, விழிப்பாக இருந்துக்கிடுங்க. கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்துட்டிங்கன்னா அவங்களே உங்களை புரிஞ்சுக்கிட்டு நல்ல செய்ய ஆரம்பிச்சிடுவாங்க பார்த்துக்கிடுங்க. விநாயகர் வழிபாடு சிறப்பாக பண்ணிட்டு வாங்க. எப்போவுமே விநாயகரை கும்பிடலாம், குறிப்பாக சங்கட சதுர்த்தியும் கும்பிடுவாங்க. வாய்ப்பு இருந்தால் மதுரை பக்கத்தில் திருப்புவனம், ஆத்துப்பாலம், ஏரி இறங்கினா மட்டப்புறம் விளக்கு, ஆர்ச்சி கேத்தாப்பில் திசை மாறிய தெற்கு முக விசாலாட்சி விநாயகர் கோயில் இருக்குது. எல்லாரும் வந்து கும்பிடலாம். சங்கட சதுர்த்திக்கு வாங்க. எல்லா பிள்ளையாருக்கும் பார்த்திங்கன்னா அருகம்புல் சாத்துவாங்க. மடப்புறம் விளக்கு, ஆர்ச்சி கேத்தாப்பில் இருக்கக்கூடிய இந்த பிள்ளையாருக்கு வீட்டுக்குள்ளாம் பிள்ளையார் இருக்கார். இடத்த பிள்ளையார் வச்சு 16 வருஷம் வச்சு பார்த்துக்கிடுங்க. அந்த திசை மாறிய தெற்கு முக விசாலாட்சி விநாயகர் இருக்குது. 7 தேங்காய் மாலை கோர்த்து போட்டு 7 எலுமிச்சம்பழம் வச்சு 120 சுற்றுவாங்க. வாய்ப்பு இருந்தால் அது கும்பிட்டுக்கிடுங்க. சித்தர்கள் வழிபாடு தாராளமாக பண்ணலாம். அது மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிள்ளைங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். அதாவது ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலியாக இருந்தால் அவங்களுக்கு பிள்ளைங்களை படிப்பு செலவு ஏற்றுக்கிடுங்க. நல்ல மாற்றங்கள் வர வாய்ப்பு இருக்குது. டவுட் வந்து செல்லை போட்டு கேட்டுக்கலாம். 94 431 65 504 நிகழ்ச்சி முடிஞ்சு பேசலாம். நேரம் வந்து பார்க்குறவங்க மதுரை பக்கத்தில் திருப்புவனம், ஆத்துப்பாலம், ஏரி இறங்கினா மடப்புறம் விளக்கு, ஆர்ச்சி கேத்தாப்பில் நேரம் ஜாதகம் பார்த்துக்கலாம். சப்போஸ் வர முடியாட்டி கூகுள் பேயில் பண்ண மட்டும் கூட ஜாதத்தை வாட்ஸ்அப் பண்ணி ஃபோனில் விட்டு கேட்டுக்கலாம் பாருங்கள். பேசுகிறது உங்கள் ஜோதிடர், மதுரை, திருப்புவனம், மடப்புறம் விளக்கு, கருப்பையா. அனைவருக்கும் வணக்கம். நம்ம தொடர்ச்சியாக நம்ம சேனலில் வந்து இப்போ நட்சத்திர வாரியாக சனிப்பயிற்சி பலன் பார்த்துட்ருக்கோம். அந்த வருஷம் இப்போ யார் பார்க்க போகிறோம்னா அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய பூரம் நட்சத்திரக்காரர் பார்க்க போகிறோம். பூரம் நட்சத்திர நேயர்களுக்கு பார்க்க போகிறோம். சனிப்பயிற்சி பலன் 2.5 வருஷத்துக்கு சொல்லப்போனால் 2020 2023 வரைக்கும் வரும் பார்த்துக்கிடுங்க. 27/12/2020 2.5 வருஷம் வரும் பார்த்துக்கிடுங்க. இதில் 4 பாதங்களுமே சிம்ம ராசியெல்லாம் வரும். பூரம் 1, பூரம் 2, பூரம் 3, பூரம் 4 4 பாதங்களுமே சிம்ம ராசியெல்லாம் வரும் பார்த்துக்கிடுங்க. சிம்ம ராசிக்கு அதிபதி சூரிய பகவான். பூர நட்சத்திரத்துடைய சாரநாதர் சுக்கிரன். உருவம் கட்டில் கால் போன்றது. இதில் பெயர் எழுத்துக்கள் நாம எழுத்துக்கள் பார்த்திங்கன்னா மோவண்ணா, டாவண்ணா, டிஎண்ணா, டூவண்ணா என்பதாகும். இந்த பெயர் முதல் எழுத்து வந்தால் கூட நம்ம சொல்கிற பலன்கள் பூரத்துக்கும் ஒரு கொட்டாமல் பார்த்துக்கிடுங்க. பூர நட்சத்திரம் சொல்கிற பலன் அதுக்கு ஒரு கொட்டாமல் பார்த்துக்கிடுங்க. பூரத்தினுடைய தேவதை பார்த்திங்கன்னா பாக்கியான்னு சொல்லுவாங்க, பாக்கியாகும். பொதுவாக சாமர்த்தியம், அழகு, ஒரு வசீகரத்தன்மை எல்லாமே உள்ளவங்க. கொஞ்சம் கர்வமாக இருப்பாங்கன்னு வச்சுக்கிடுங்களேன். சாப்பிடவும் பிடிக்கும், தூங்கவும் பிடிக்கும். விருந்து சாப்பிடவும் பிடிக்கும், தூங்கவும் பிடிக்கும் பார்த்துக்கிடுங்க. அது மாதிரி கொஞ்சம் பரம்பரையாகவே கர்வமாக இருப்பாங்க பார்த்துக்கிடுங்க. உண்மை உண்மையிலே பாராட்டணும், ரொம்ப கௌரவப்படுத்தணுன்ற ஆசைப்படுவாங்க. பல காரியங்கள் வந்து சாதிக்கக்கூடியவங்க. இவங்களை புகழ்ந்து பேசினா காரியம் சாதிச்சுக்கலாம். உண்மையிலே பூரத்துக்கு அவ்வளோ பவர் இருக்குது பாருங்கள். இந்த பூரம் உள்ள சிம்மராசிக்கு 6ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறாரு. அது நல்ல வேலை கண்டிப்பாக கிடைக்கும். புதிய வேலைவாய்ப்பு கிடைக்கும். புதிய தொழில் தொடங்க ஆர்வம் இருக்கும் பார்த்துக்கிடுங்க. தொழிலை போய் ஆரம்பிச்சிடலாம். அவங்களுக்கு ஹெல்ப்பு வந்து வாழ்க்கை துணைக்கு ஹெல்ப்பாக இருப்பாங்க. வாழ்க்கை துணை உங்களுக்கு லைஃப் பார்ட்னர் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்பாக இருப்பாங்க பார்த்துக்கிடுங்க. இந்த கலைத்துறையினருக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கும். இயல், இசை, நாடகத்துறையினருக்கு புதிய வாய்ப்பு வந்துக்கிட்டே இருக்கும் பாருங்கள்.
பிரச்சனையெல்லாம் அவங்க சம்மந்தப்பட்ட பொறுப்புகளில் வந்து பொறுப்பு வகிக்கக்கூடிய இதெல்லாம் கூட இருக்குது. சங்கம் சம்மந்தப்பட்டதில் அவங்க தலைமை பொறுப்பு இருக்கலாம், செயல் பொறுப்பு இருக்கலாம், பல வாய்ப்புகள் அங்கே இருக்குது பார்த்துக்கிடுங்க. அது மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மீடியாவில் நிறைய பேர் இருப்பாங்க. அப்போது இந்த பூர நட்சத்திரக்காரங்க அவங்க ஜெயிக்கிற நிறைய வாய்ப்பு இருக்குது. டிவியாக இருக்கட்டும், சின்னத்திரை, வண்ணத்திரை எல்லாத்துமே சிறப்பாக இருக்கும். இந்த காதல் திருமணம் கொஞ்சம் பிரச்சனையாகி அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் வந்து நல்லா முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் அலர்ட்டாக இருங்க. பலமுறை சில விஷயம் பி கேர்ஃபுல்னு சொல்ல மாட்டேன், கருகருப்பையா பி அலர்ட்னா சொல்லுவேன். திருமணம் கொஞ்சம் மனஸ்தாங்களுக்கு பிறகு தான் திருமணம் நடக்கும். ஆனால் திருமணம் நடந்துடும் பார்த்துக்கிடுங்க. டக்குன்னு எதுவும் முடியாது, கொஞ்சம் லேட் பண்ணி தான் முடியும். சின்ன கொஞ்சம் தொல்லை பயணங்கள்லாம் போயிட்டு வரலாம். ரொம்ப லாங்காக அலைய வேணாம். தூரதேச பயணம் குறைச்சிக்கிடுங்க. வீடு அடிக்குறுக்கா மாறுறதை குறைச்சிக்குங்க. மாறுற மாதிரி சூழ்நிலை வரத்தான் செய்யும், வேறு வழி இல்லை, மாறிக்கிடுங்க. கிழக்கு பார்த்த விட ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். கிழக்கு பார்த்த விட அது மாதிரி பங்குதாரர் கொஞ்சம் கவனமாக பிடிச்சிக்குங்க. என்னால் வந்து பார்த்தீங்கன்னா சில பங்குதாரர் வந்து கொஞ்சம் சோம்பேறியாக இருக்கலாம், ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கலாம். அவங்களாம் மனஸ்தான் வந்துடாமல் பார்த்துக்கிடுங்க, பிரச்சனை வரலாம். அதனால் பயப்பட தேவையில்லை. கொஞ்சம் கண்ட்ரோலில் பண்ணால் சரியாக கொண்டு வந்துடலாம். வந்துட்டு இன்னும் சொல்லப்போனால் உங்களுக்கு வந்து ஹெல்பிங் டெண்டன்சி நிறைய உங்களுக்கு இருக்கும். எல்லாருக்கும் உதவி பண்ணுங்கள். பொதுவாக தனக்கு மிஞ்சி தான் தான தர்மனா கூட தான தர்மத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. கோயில் திருப்பணிகளுக்கு நிறைய வந்து விஷயங்களுக்கு செஞ்சீங்கன்னா திருப்பணி வேலைகளில் ஈடுபட்டால் கூட உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது பார்த்துக்கிடுங்க. ஆரோக்கியத்தில் கவனமாக இருந்துக்கிடுங்க. கொஞ்சம் வந்து கவனமாக இருந்துக்கிடுங்க, அலர்ட்டாக இருந்துக்கிடுங்க. சளி பிரச்சனை, சைனஸ் பிரச்சனை வரலாம். நண்பர்களில் நல்ல நண்பர் கெட்ட நீங்கள் பிரித்து எடுத்துக்கிறீங்க. இந்த கூடான நட்பில் வேண்டாம், அதை கொஞ்சம் கழட்டி விட்டுருங்க. அவங்களாம் கெட்ட பேர் வந்துடக்கூடாது, வேறைய வந்துடக்கூட பார்த்துக்கிடுங்க. அது மாதிரி பரம்பரை சம்மந்தப்பட்ட சொத்துக்கள் வழக்கு கூட உங்களுக்கு மாறுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது, வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நல்ல வாய்ப்புகள் நிறைய கிடைக்கலாம். அதனால் நோய்த்தன்மை வராமல் உடம்பை பார்த்துக்கிடுங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வகுறு சம்மந்தப்பட்டது, மார்பு சம்மந்தப்பட்டது, ஆலோசனை பிரச்சனைகள் வர்ற மாதிரி தெரிஞ்சால் கூட கவனம் பார்த்துக்குங்க. மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கிடுங்க. மருத்துவர்கள் ஆலோசனை இல்லாமல் மருந்து மாத்திரை தான் எடுத்துக்காதீங்க. வந்துட்டு சுய மருத்துவம் பண்ணிடாதீங்க. மருத்துவர்கள் ஆலோசனை எடுத்துக்கிட்டு பண்ணுங்கள். மொத்தத்தில் ராஜயோக வருமானம் வர்றதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. பயங்குள்ள தேவையில்லை. எல்லா சூழ்நிலையும் சிறப்பாக இருப்பீங்க. உங்கள் நல்லதான் செய்ய காத்திருக்கார் சனீஸ்வரர் பணம், பயப்பட தேவையில்லை. வழக்குகள் சாதகமாகக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்குது பார்த்துக்கிடுங்க. அடுத்து சொல்ல போனால் இந்த காலகட்டத்தில் வந்து வெளியூர் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் ஒரு சிலருக்கு அமையலாம், பார்த்துக்கிடுங்க. மாணவ செல்வங்கள் படிப்பில் ரொம்ப ரொம்ப பெரிய அளவில் வரலாம். கலைத்துறை மட்டுமின்றி விளையாட்டுத்துறையில் கூட நிறைய வாய்ப்புகள் வரலாம். அது மாதிரி புது சேனல் தொடங்குற மாதிரி யூடியூப் சம்மந்தப்பட்ட வகையில் கூட உங்களுக்கு சாதிக்கக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்குது. ஆக மொத்தத்தில் நல்லா இருக்குது, பயப்பட வேணாம். கொஞ்சம் அலர்ட்டாக மட்டும் இருந்துக்கிடுங்க. டவுட் இருந்தால் செல்லை விட்டு கேட்டுங்க. 94 431 65 504 நிகழ்ச்சி முடிஞ்சு பேசலாம். நேராக சந்திக்கிறோம். வழக்கம் போல் மதுரை பக்கத்தில் திருப்புவனம், ஆத்துப்பாலம் ஏரி இறங்கலாம், மடப்புறம் விளக்கில் நேராக வந்து பார்க்கலாம். அற்புதமான பிள்ளையார் திசை மாறிய தெற்கு முக விசாலாட்சி விநாயகர் கோயில் இருக்குது, நேராக சந்திக்கலாம். அது வந்து சாமி கும்பிடலாம், சந்திக்கலாம். பாருங்கள். டவுட் வந்து நேராக வந்து பாருங்கள். பேசுகிறது உங்கள் ஜோதிடர், மதுரை திருப்புவனம் மடப்புறம் விளக்கு கருப்பையா. தொடர்ச்சியாக நட்சத்திர வாரியாக சனிப்பயிற்சி பலன் பார்த்துட்ருக்கோம். அந்த வருஷம் யார் பார்க்க போகிறோம்னா அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய உத்திர நட்சத்திரக்காரை பார்க்க போகிறோம். உத்திர நட்சத்திரக்காரர்கள் 1ஆம் பாதம் சிம்ம ராசியிலும் மற்ற 2, 3, 4 பாதங்கள் கன்னிராசியிலும் வரக்கூடிய அமைப்பை இருக்கிறது. உத்திர நட்சத்திரத்தை சாராத சூரிய பகவான் ஆவார். வடிவம் கட்டில் கால் போன்றது. தேவதை ஆரியமானு சொல்வார்கள், சூரியன் சொல்வார்கள். நட்சத்திர எழுத்துக்கள்னா டேஎன்னா, டோவண்ணா, பாவண்ணா, பிஎன்னா. டேஎன்னா, டோவண்ணா, பாவண்ணா, பிஎன்னா எழுத்துக்களை முதலெழுத்துக்களாக பெயர்கள் கொண்டவர்களுக்கும் உத்திரம் சம்மந்தப்பட்ட வகையிலே நட்சத்திர பலன்கள் பொருந்தும் பார்த்து கொள்ளுங்கள். உத்திர நட்சத்திரம் எப்போதுமே பார்த்திங்கன்னா எல்லாரையும் விரும்புவாங்க, பேசுவாங்க, அனுசரித்து போவாங்க, சொந்தம் வேணும், உறவு வேணும்னு நினைப்பாங்க. குடும்பத்தில் டாப்பில் இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க, தலைவராக இருப்பாங்க, அனுசரித்து போவாங்க. பாசக்காரங்க பார்த்துக்கிடுங்க, பாசத்தில் கூடினவங்க. அதாவது எப்படிப்பட்டவங்களையும் நம்ம அனுசரித்து போகணும், விட்டு கொடுத்து போகணும்னு நினைக்கக்கூடியவங்க, நல்ல ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் டைப் உள்ளவங்க. அப்படிப்பட்ட உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு 1ஆம் பாதம் சிம்மத்தில் வரவங்களுக்கு நட்சத்திர வாரியாக பார்த்தோம்னா உத்திரம் 1 சிம்ம ராசியில் வரவங்களுக்கு 6ஆம் இடத்துல சனிபான இருக்கிறதுனால மாணவர்கள் சிறந்த முயற்சி பெறலாம். மருத்துவ சம்மந்தப்பட்ட படிப்புக்கு முயன்றால் முதல்ல ஒரு பிரேக் வர்ற மாதிரி கண்டிப்பாக அப்புறம் கிடைக்கும். மனசு வருத்தப்பட வேண்டாம், கண்டிப்பாக கிடைக்கும். அரசு வேலைவாய்ப்பு கிடைக்கிற நல்ல வாய்ப்பு இருக்குது பாருங்கள். அதனால் அரசு சம்மந்தப்பட்ட வேலைகள் அடிக்கொருக்க அலுவலகங்கள் போயிட்டு வர மாதிரி வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். நல்ல முன்னேற்றங்களுக்கு கையாளலாம். சிறப்பான வேலைவாய்ப்பு உண்டு. திரைப்படத்தை துறையில் முயற்சி பண்ணுறவங்க ஜெயிக்கலாம், வேலைவாய்ப்பு உண்டு. அனைத்து துறைகளையுமே திரைப்படத்தில் வேலைவாய்ப்பு உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது, ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது. மிஷனரிஸ் அதாவது கையாளக்கூடிய வாய்ப்பு இருக்கும். இது வரைக்கும் அப்பா வந்து காதலுக்கு தடையாக இருந்திருப்பார்,
நீ கொஞ்சம் லைட்டாக மாறலாம், மனஸ்தாபம் வரக்கூடிய வாய்ப்பு இருந்தால் கூட அவர் நினச்சாரா உங்களுக்கு வந்து ஒரு ஹெல்ப் சரின்னு சொல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கும், பார்த்துக்கிடுங்க. உங்கள் சூழ்நிலையை பொறுத்து அமையலாம். லோன்ஸ் எதுக்கு நினச்சிங்கன்னா கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அரசு வேலைவாய்ப்பு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. கடன்களில் உங்களுக்கு சலுகைகள் தள்ளுபடிகள் கிடைக்க கூட வாய்ப்பு இருக்குது, பார்த்துக்குங்க. அது மாதிரி காவல்துறையினர், இராணுவத்துறையினர்லாம் சிறப்பான முன்னேற்றம் காணலாம். புதிய வேலை வாய்ப்பும் பெறலாம், பார்த்துக்குங்க. ஹெல்த்தை பொறுத்தவரை வந்து இந்த ஸ்கின் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வரலாம், கவனமாக இருக்கணும், பார்த்துக்குங்க. அது மாதிரி மருந்து சம்மந்தப்பட்ட வேலை செய்வோர், மருந்து உற்பத்தி செய்வோர்லாம் சிறப்பான வெற்றி வாய்ப்புகளை பெறலாம். பொதுவாக அப்பாட்ட சண்டை போடுறது கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறங்க, பிரச்சனை பண்ணாமல் இருந்துக்குங்க. உங்கள் அப்பா நினச்சாரா உங்களுக்கு என்ன வேணால் ஹெல்ப் பண்ணலாம். அவர் ஹெல்ப் பண்ணி கெடுத்துக்கிற பாக்கி நாள் பேசி கெடுத்துக்கிறாதீங்க, பார்த்துக்கிடுங்க. ஆனால் யார்கிட்டும் தேவையில்லாத வெளிப்பழக்கத்துலையும் ஆஃபீஸில் இந்த வெளிப்பழக்கத்துலையும் சமூகத்துலேயும் கூட வீண் பிரச்சனைகளை வராமல் பார்த்துக்கிடுங்க. சூரியனை தொடர்ச்சியாக வணங்கி வந்தாலும் கூட ரொம்ப அதிக லாபம் பெறலாம். நீங்கள் அப்பா சம்மந்தப்பட்ட உங்களுக்கு ஹெல்ப்பும் கிடைக்கும் பாருங்க. சனீஸ்வர பகவானுக்கு வாரம் சனிக்கிழமை அதாவது விளக்கு தனியாக ஏற்றி வரணும். எள்ளு விளக்கு ஏற்றக்கூட பலமுறை சொல்லியிருக்கேன். எள்ளை கொண்டே பாத்திரம் பிரித்து வச்சுட்டு எரியிற விளக்கில் எண்ணெய் ஊற்றிட்டு வரணும் பாருங்கள். திருப்பரன்ற வாய்ப்பு இருந்தால் மலைமே இருக்கக்கூடிய சிவபெருமானை கும்பிட்டுவாங்க, மச்சமுனீஸ்வரர் கும்பிட்டு வந்து சிறப்பாக இருக்கும் பாருங்கள். இல்லாத கஷ்டப்படுறவங்க உதவுங்க, சிறப்பாக இருக்கும் பாருங்கள். நல்ல வாய்ப்புகளை பெறலாம். அடுத்து உத்திரம் 2, 3, 4 கன்னிராசின்னு சொல்லியிருக்கேன். அப்படிப்பட்ட கன்னிராசினியர்களுக்கு உத்திரம் 2, 3, 4 நேர்களுக்கு பார்த்தீங்கன்னா கன்னிராசின் அதிபதி புதன் கன்னிராசினுடைய 5ஆம் வீட்டில் வந்து சனி அமர்றதுனால இந்த சனி பயிற்சி கண்டிப்பாக வேலை வாய்ப்பு கொடுக்கும். அது பயப்பட தேவையில்லை. வேலையில் சார் வருத்தப்பட்டு தான் கண்டிப்பாக உங்களுக்கு வேலை வந்து வீடு தேடி வரும் பாருங்கள். சொந்த தொழில் ஆரம்பிக்கலாம், துணிச்சலாக பண்ணலாம். இரும்பு எஃகு சம்மந்தப்பட்ட பெயிண்ட் சம்மந்தப்பட்ட வேலைகள்லாம் தாராளமாக பண்ணலாம். உங்களுக்கு எல்லாம் யோசனைகள் கொடுக்க ஆள் இருக்குது, உதவி பண்ண ஆள் இருக்குது பாருங்கள். ஒரு சிலருக்கு வேலை வாய்ப்பில் மாற்றம் கிடைக்கலாம், இடமாற்றம் கிடைக்கலாம், தொழில் மாற்றம் கிடைக்கலாம். அதனால் கொஞ்சம் காதலில் பிரிவு வர வாய்ப்பு இருக்குது, சண்டை வர வாய்ப்பு இருக்குது. அட்ஜஸ்ட் பண்ணி போயிடுங்க, தேவையில்லா பிரச்சனை பண்ண வேணாம். இப்போ அவங்க பிள்ளைங்கள்ட்ட கூட கொஞ்சம் தன்மையாக சொன்னீங்கன்னா அவங்க நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க. அவங்க அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, அவங்களால தொந்தரவு வர பார்த்துக்கிடுங்க. சுகார சம்மந்தப்பட்ட உங்களால் வேலை வாய்ப்பு கிடைக்க வாய்ப்புகள் நிறைய இருக்குது, பார்த்துக்கிடுங்க. பணம் வந்துக்கிட்டே இருக்கும், பணத்துக்கு பஞ்சம் இருக்காது. பணம் வந்துக்கிட்டே இருக்கும். பணத்தை வந்து பத்திரப்படுத்துங்க, அது முக்கியம். அனாவசியம் செலவழிச்சிருவேனா. விரயம்னு வந்தால் சுப விரயமாக்கிடுங்க. அதை வந்து வெட்டி விரயமாக்கிட வேண்டாம், வீண் விரயமாக்கிட வேண்டாம். இந்த வாக்கிய நாடி வேலை செய்யக்கூடியவர்கள், ஜீவனம் செய்யக்கூடிய சிறப்பாக வரலாம். ஜோதிட பெருமக்கள், அருள்வாக்க சொல்லக்கூடியவர்கள், அது மாதிரி குறி சொல்லக்கூடியவர்கள், நிறைய முன்னேற்றம் வரலாம். நிறைய வாய்ப்புகள் பெறலாம். உங்கள் வாக்கு பலிதம் நிறைய கிடைக்கும் பாருங்கள். மேன்மை கிடைக்கும். நிறைய மக்கள் உங்களுக்கு கூட்டம் வரும். பேரும் புகழும் பரிசும் பாராட்டம் கிடைக்கலாம். அது மாதிரி ஆசிரியர் பெருமக்களுக்கு இடமாற்றம் சம்மந்தப்பட்ட முயற்சி பண்ணால் கண்டிப்பாக கிடைக்கும். பதவி கிடைக்கும், சம்பளம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. வழக்கறிஞர் பெருமக்கள் சிறந்த லெவலில், பெரிய லெவலில் வருவாங்க. எல்லோரும் உங்களை வந்து பாராட்டுற அளவுக்கு நீங்கள் பெரிய லெவலில் வர வாய்ப்பு இருக்குது பாருங்கள். அடுத்து யோகா, தியானம், விளையாட்டு, உடற்பயிற்சி இந்த சம்மந்தப்பட்ட வேலை செய்கிறவங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு முறை வாய்ப்பு இருந்தால் அதாவது சங்கரங்கோவில் போயிட்டு வாங்க, அற்புதமாக இருக்கும். சங்கரங்கோவில் என்ட்ரன்ஸ் இருக்க பெரிய விநாயகரை கும்பிடுங்க, உள்ளே போய் சங்கரநாதனை கும்பிடுங்க, கோமதி அம்மனை கும்பிடுங்க. பின்னாடி சுற்றி வரும் பார்த்தீங்கன்னா வேலப்பத்தி சீரும் சாமி அற்புதமான ஜீவ சமாதி வாங்கி கும்பிட்டுவாங்க, சிறப்பாக இருக்கும். நிறைய வாய்ப்புகளை கொடுக்கலாம். வேறு டவுட் இருந்தால் செல்லை கூப்பிட்டு கேட்டுங்க. 94 431 65 504 நிகழ்ச்சி முடிஞ்சு பேசலாம். நேரம் வந்து பார்க்குறவங்க மதுரை பக்கத்தில் 12 கிலோமீட்டரில் திருப்புவனம், ஆத்துப்பாலம் ஏரியானா மட்டப்புறம் விளக்கு ஆர்ச்சிக்கு ஏற்றாப்பில் திசை மாறியே தெற்கு முக விசாலாட்சியனர் கோயில் இருக்க நேரம் வந்து பார்க்கலாம். அந்த பிள்ளையார் வந்து அற்புதமான பிள்ளையார், தெற்கு பார்த்த பிள்ளையார். 7 தேங்காய் மாலை கோர்த்து போட்டு 7 எலுமிச்சம் வச்சு 8 வச்சு 100 சுற்றலாம், 108 சுற்றலாம். கும்பிட்டாலும் உங்களுக்கு வந்து ரொம்ப சிறப்பான வாய்ப்புகள் கிடைக்கும். சப்போஸ் நேரம் சந்திக்க முடியாதவங்க அக்கௌண்ட்டில் கூகுள் பேல பணம் போட்டு கூட ஜாத்தை வாட்ஸ்அப் அனுப்பி ஃபோனில் விட்டு கேட்டுக்கலாம் பாருங்கள். பேசுகிறது உங்கள் ஜோதிடர், மதுரை, திருப்புவனம், மடப்புறம் விளக்கு, கருப்பையா. அனைவருக்கும் வணக்கம். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறந்துனா பண்ணி கொடுத்துருங்க. அப்படி பெல் ஐகான் அமைக்கி கொடுத்துருங்க. வாங்க நிகழ்ச்சி போகலாம். தொடர்ச்சியாக நட்சத்திர வாரியாக சனி பயிற்சி பலன் பார்த்துட்ருக்கோம். 27/12/2020 மார்கழி மாதம் 12ஆம் தேதி அதிகாலை 5:55 மணிக்கு சனி பகவான் மாறுறாங்க. அதாவது தனுசு ராசிந்து மகரத்துக்கு மாறுறாங்க. என்ன மாதிரி பலன்கள் தொடர்ச்சியாக பார்த்துருக்கோம், நட்சத்திர வாரியாக பார்த்துட்ருக்கோம். அந்த வருஷம் யாருக்கு பார்க்க போகிறோம்? அஸ்த நட்சத்திரம் பார்க்க போகிறோம். அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய அஸ்த நட்சத்திர நேயர்களே, உங்களது அஸ்த நட்சத்திரம் 4 பாதங்களுமே கன்னிராசியில் தான் வருது, பார்த்துக்கிடுங்க. அஸ்த நட்சத்திரத்துடைய சந்திரன் சாரம் உடையது. கன்னிராசியுடைய அதிபரை பார்த்தீங்கன்னா புதன். அஸ்த நட்சத்திரத்துடைய வடிவம் பார்த்தீங்கன்னா உள்ளங்கையாகும். என்னோட அதிதேவதை சாவித்ரின்னு சொல்லுவாங்க, அல்ல துவஷ்டான்னு சொல்லுவாங்க. நட்சத்திர எழுத்துக்களில் பார்த்தா பூவண்ணா, ஷம்மண்ணா, நாவண்ணா, டாவண்ணாகும். பூவண்ணா, ஷம்மண்ணா, டாவண்ணா, டாவண்ணாகும்.
இந்த எழுத்துக்களில் முதலெழுத்தை கொண்டு பெயரிடாக்க வச்சுருந்தா கூட அஸ்த நட்சத்திரம் சொல்கிற பலன்கள்லாம் பொருந்தும் பார்த்துக்கிடுங்க. இந்த 2.5 வருஷத்துக்கு வரக்கூடிய பலன்கள் நட்சத்திர வாரியாக கொடுத்துட்ருக்கோம். அதாவது பார்த்திங்கன்னா குறிப்பாக சனிப்பயிற்சி பற்றி பேசிகிட்ருக்கோம். இது நட்சத்திரத்தின் வடிவம் உள்ளங்கையும் சொல்கிறதுனால கையானது நேர்மறை எதிர்மறையான 2 வித செயல்பாடு செய்கிற மாதிரி. இந்த ராசிக்காரங்க பார்த்திங்கன்னா அன்பாகவும் சில நேரம் பேசுவாங்க, கோபமாகவும் பேசுவாங்க, அடிக்கிற கைதை அணைக்க மாதிரி மாறி மாறி வரும். அதாவது பார்த்திங்கன்னா ப்ளஸ் மைனஸ் ரெண்டுமே இருக்கும் பார்த்துக்கிடுங்க. அதாவது என்ன சொல்கிறதுனா கொஞ்சம் ஒரு மருந்து போடுறாங்கன்னா அந்த மருந்து போடும் எரிச்சல் வரும், அதுக்கப்புறம் குணமாக அந்த மாதிரி பார்த்துக்கிடுங்க. ஒன்று நல்லவங்களாக இருப்பாங்க, இல்லை கொஞ்சம் எதிர்மறை குணமாக இருப்பாங்க. இதோட சூழ்நிலையை பொறுத்தது. அஸ்த நட்சத்திரக்கூடிய கன்னிராசிக்கு பார்த்தா 5ஆம் இடத்துல சனி பகவான் அமர்ந்திருக்கிறாரு. சில பார்த்திங்கன்னா வாரிசுகளுக்கு திருமணம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கலாம், மருமகள் வரக்கூடிய யோகம் இருக்குது பார்த்துக்கிடுங்க. அரசியல்வாதிகள் எவ்வளோதான் மேன்மையாக இருந்தால் கூட பார்த்திங்கன்னா சிரமத்தை கஷ்டங்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். தேவையில்லா வீண் படைகள் கூட சேரலாம். மேல்மட்டத்திலையும் பிரச்சனை வரலாம், தொண்டர் மத்தியிலும் பிரச்சனை வரலாம். விழிப்பாக இருக்கணும். அது பெண் அரசியல்வாதிகள் கொஞ்சம் போராட்டத்துக்கு பிறகு நினச்சது நடக்கலாம், ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பெண் அரசியல்வாதிகளுக்கு யோகங்கள் கூட காத்திருக்கு பாருங்கள். நிறைய ஜாதகாரங்க அஸ்த நட்சத்திரம் தான் வேலை வாய்ப்பு கிடைக்கலாம், அரசு வேலை கண்டிப்பாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது. வாய்ப்புகள் நிறைய இருக்குது, முயற்சி பண்ணுங்கள். எக்ஸாம்ஸ் எல்லாமே எழுதலாம், போட்டி தேர்வுகளை கூட எழுதலாம். டிஎன்பிசி எது வந்தாலும் தாராளமாக எழுதலாம். இந்த ஷேர் மார்க்கெட் கொஞ்சம் கவனமாக செயல்படுத்துங்க. லாபம் இருந்தால் கூட விழிப்பாக இருக்கணும். எப்பவுமே கருகரப்பே பி கேர்ஃபுல் சொல்ல மாட்டேன், பி அலர்ட்லாம் சொல்லுவேன் பார்த்துக்கிடுங்க. விழிப்பாக இருந்தால் கண்டிப்பாக வெற்றி பெறலாம். பார்த்தீங்கன்னா லைஃப் பார்ட்னர் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஹெல்த் கொஞ்சம் பிரச்சனை வரலாம், கவனம் ஆரம்பத்திலே பார்த்துக்கிடுங்க. குலதெய்வம் கோயில் இதுவரை போகாமல் இருந்தால் போயிட்டு வந்துடுங்க. பக்கமாக இருந்தால் அடிக்கு ஒரு தடவை போயிட்டு வாங்க, தூரமாக இருந்தால் வருஷத்துக்கு ஒரு தடவை போயிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். ஹெல்த்தில் அஜீரண கோளாறு, வாய்வு கோளாறு, குடல் சம்மந்தப்பட்டது, குடலால் சம்மந்த பிரச்சனை வரலாம். விழிப்பாக இருந்துக்குங்க. மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கங்க. உணவு கட்டுப்பாடு மிகவும் அவசியம். பார்த்திங்கன்னா அது மாதிரி பெண்களுக்கு செவிலிய சம்மந்தப்பட்ட வேலைகள்லாம் படிச்சிருந்தால் கண்டிப்பாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது. மருத்துவ உபகரணம் செய்யக்கூடியவங்க அவங்கெல்லாம் தொழிலில் ஈடுபடலாம், சிறப்பாக இருக்குது. சில பேர் கல்யாணம் பிரச்சனை டைவர்ஸ் இருந்தால் கூட அவங்களுக்கு அடுத்த மேரேஜுக்கு ட்ரை பண்ணி கிடைக்காம இருக்கலாம். அந்த வாய்ப்புகள் கூட மறுமணத்திற்கான வாய்ப்புகளும் இருக்குது பார்த்துக்கிடுங்க. கொஞ்சம் நீங்கள் பேச்சுகளும் கவனமாக இருக்கணும். யார்ட்டையும் கவனமாக விழிப்பாக பேசணும். ரகசியங்களை காப்பாற்றிக்க பாருங்கள். வேகப்பட்டு பேசிட வேண்டாம், கோவப்பட்டு பேசிட வேண்டாம். நிலம் தோன்றது, பூமி சம்மந்தப்பட்டது, பிளம்பிங் சம்மந்த வேலைகள்லாம் சிறப்பாக இருக்கும். ஆராய்ச்சி பண்ணுறவங்க, பூமி சம்மந்தப்பட்டவங்க, கெமிக்கல் சம்மந்த ஆராய்ச்சி பண்ணுறவங்களாம் அறிவு விருத்தி செஞ்சுக்கலாம், மேலே படிக்கலாம் பாருங்கள். இந்த தண்ணிக்குள்ளே சம்மந்தப்பட்ட கால்வாய் வெட்டுற இந்த மாதிரி துறைகள் இருக்கவங்கள டெக்னிக்காக நிறைய கற்றுக்கிடுவீங்க, நிறைய சம்பாதிக்க வழி கற்றுக்கிடுவீங்க, அதில் வேலை வாய்ப்பும் கிடைக்கலாம். நிறைய படிப்பீங்க, நிறைய புத்தகம் எழுதுவீங்க, நிறைய கவிதை எழுதுவீங்க, கட்டுரை எழுதுவீங்க. கலைத்துறை ரொம்ப ரொம்ப சிறப்பாக வர வாய்ப்பு இருக்குது பாருங்கள். பணம் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும், அதை பாதுகாக்க மட்டும் முயற்சி பண்ணிங்க. பணம் வரும் சார், வரதை பாதுகாத்துக்குங்க. இந்த கலைத்துறையில் வேகமாக முன்னேறலாம். இயல், இசை, நாடகம், பாட்டு பாடுறவங்க, இசை எழுது பாடுறவங்க, மியூசிக் கச்சேரி பண்ணுறவங்க, மியூசிக் போடுறவங்கலாம் சிறப்பாக வர வாய்ப்பு இருக்குது பாருங்கள். பொதுவாக வேலை, தொழில், கல்வி இதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் எப்போவும் கொஞ்சம் மரியாதை ஆட்டையும் பழகுங்க. உங்களோட மூத்தவங்கள்ட்ட பழகும்போது கொஞ்சம் விழிப்பாக பழகுங்க. தொழில் கற்றுக்கிறோட அட்ஜஸ்ட் பண்ணி பேசுங்க, கோவப்பட்டு பேச வேண்டாம். வழிபாடுன்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அதாவது ஒரு முறை கரூர் போயிட்டு வாங்க, கரூர் சித்திரை கும்பிட்டுவாங்க, சிறப்பாக இருக்கும். ஸ்ரீரங்கம் ஒரு முறை போய்ட்டு தான் சிறப்பாக இருக்கும் பார்த்துக்கிடுங்க. அது மாதிரி முதியோர் இல்லங்களுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் பார்த்திங்கன்னா ஹெல்ப் பண்ணலாம், உணவு கொடுக்கலாம், உடை கொடுக்கலாம், குடை கொடுக்கலாம். நீங்கள் பொருள்களாக நிறைய ஹெல்ப் பண்ணலாம். பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். டவுட் இருந்தால் செல்லை கூப்பிட்டு கேட்டுங்க. உங்களுக்கான கலர் பார்த்திங்கன்னா பச்சை கலர் பயன்படுத்தலாம், நீல கலர் பயன்படுத்தலாம். பெருமாள் வழிபாடு அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். 2 வருஷம் பயப்பட தேவையில்லை, கொஞ்சம் விழிப்பாக இருக்கணும். டவுட் இருந்தால் செல்லை கூப்பிட்டு கேட்டுங்க. 94 431 65 504 நிகழ்ச்சி முடிஞ்சு பேசலாம். நேராக பார்க்குறோம் மதுரை பக்கத்தில் திருப்புவனம் மட்டப்புறம் விளக்கு ஆர்ச்சி ஏத்தாப்பில் பார்க்கலாம். மட்டப்புறம் விளக்கு ஆர்ச்சி ஏத்தாப்பில் நேரம் பார்க்கலாம். அற்புதமான பிள்ளையார், திசை மாறிய தெற்குமுக விசாலாட்சினார் கோயில் இருக்குது. தொடர்ச்சியாக அந்த 2 வருஷம் சங்கட சேர்த்தி வாய்ப்பு இருக்கவங்களாம் வாங்க, சிறப்பாக இருக்கும். மற்ற பிள்ளையாருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா பொதுவாக அருகம்புல் சாத்துவாங்க. மட்டப்புறம் விளக்கு ஆர்ச்சிக்கு ஏத்தாப்பு இருக்க திசை மாறியே தெற்கு பார்த்த பிள்ளையார் விசாலாட்சி விநாயகருக்கு 7 தேங்காய் மாலை கோர்த்து போட்டு 7 எலுமிச்சம்பழம் வச்சு 8 வச்சு 120 சுற்றுவாங்க. வாய்ப்பு இருந்தால் வாங்க. அங்கே ஜாதகம் பார்த்துக்கலாம், பேராசி பார்த்துக்கலாம். விசாலாட்சி ஜோதிட மந்திராலயம் இருக்குது, விசாலாட்சி சித்தா மருத்துவ மையம் இருக்குது, தோல் சிகிச்சை மையம் பார்த்துக்கலாம். சப்போஸ் வர முடியாது கூகுள் பேயில் பணம் போட்டு கூட ஜாதத்தை வாட்ஸ்அப் பண்ணி போய் அக்கௌண்ட்டில் பணம் போட்டு ஃபோனில் கூப்பிட்டு கேட்டுக்கலாம் பாருங்கள். ஜாதத்தை வாட்ஸ்அப் பண்ணி பேர்லாம் ஃபோனில் கூப்பிட்டு கேட்டுக்கலாம். வெப்சைட் ஒன்று போட்டு பாருங்கள், www.karupaiya.com போட்டு பாருங்கள். வேறு டவுட் இருந்தால் தாராளமாக கேட்டுங்க, செல்லை கூப்பிட்டு கேட்டுங்க. 94 431 65 504 பேசலாம். பேசுகிறது உங்கள் ஜோதிடர் மதுரை திருப்புவனம் நடப்புறம் விளக்கு கருப்பையா. தொடர்ச்சியாக பரப்பு நம்ம நட்சத்திர வாரியாக சனி பயிற்சி பார்த்துட்ருக்கோம். அந்த வருஷம் யாருக்கு பார்க்க போகிறோம்னா
அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய சித்திரை நட்சத்திரக்காரர் பார்க்க போகிறோம். சித்திரை நட்சத்திரம் 1, 2 பாதங்கள் கன்னிராசியில் வரும். இதன் 1, 2 பாதங்கள் கன்னிராசியிலும் 3, 4 பாதங்கள் துலாத்திலும் வரும். பார்த்துக்கிடுங்க. சித்திரையுடைய நட்சத்திர சாரநாதர் செவ்வாய். வடிவம் முத்து போன்றது. நாம எழுத்துக்களும் பார்த்தோன்னா பேயண்ணா, போவண்ணா, ராவண்ணா, கூணா. பேயண்ணா, போவண்ணா, ராவண்ணா, கூணா எழுத்துக்களை பெயர் முதலெழுத்து ஆரம்பித்தா கூட சித்திரை நட்சத்திரக்கான பலன்கள் தாராளமாக பொருந்தும் பார்த்துக்கலாம். அதி தேவதை தொஷ்டா அல்லது விஸ்வகர்மான்னு சொல்லுவாங்க. இவர் ரொம்ப ஆச்சரியப்படுத்தக்கூடிய யோசனைலாம் சொல்லக்கூடியவங்க. எப்போ என்ன செய்வாங்கன்னு சொல்ல முடியாது. புரியாத புதுர் மாதிரி ஆச்சரியமாக இருப்பாங்க. ரொம்ப ரொம்ப வெளிப்பாக இருக்கணும். பார்த்துக்கிடுங்க. கவனமாக இருக்கணும். அதனால் முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகள் நிறைய உங்களுக்கு இருக்குது. சித்திரை 1, 2 பாதத்தை பார்க்கும்போது கன்னிராசியில் அதிபதி புதன். தங்கள் வேலையை கொஞ்சம் என்ன செஞ்சாலும் யோசிச்சு செய்வாங்க. சில விளக்கங்கள் கொடுப்பாங்க. காரியத்தை சாய்ச்சிருவாங்க. பார்த்துக்கிடுங்க. நிறைய விஷயங்களை தாராளமாக பார்க்கலாம். உங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களை பற்றி நல்ல செய்திகள் சில நேரம் பரப்புவாங்க. சில பேர் கெட்ட செய்திகளை பரப்புவாங்க. ஆனால் கரெக்டாக இருந்தால் பிரச்சனை இல்லை. இவங்க கரெக்டாக தான் இருப்பாங்க. சுற்றி உள்ளவங்க தேவையில்லாத வீண் பிள்ளைகள் உண்டாக்காமல் பார்த்துக்கணும். சித்திரை நட்சத்திரம் ரொம்ப ரொம்ப விழிப்பாக இருப்பாங்க. கரெக்டாக இருப்பாங்க. நியாயமாக இருப்பாங்க. பார்த்துக்கிடுங்க. காவல் சம்மந்தப்பட்டது, இராணுவ சம்மந்தப்பட்ட, சீருடை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் காணலாம். வேலை வாய்ப்புகளை பெறலாம். சிறப்பான முன்னேற்றம் காணலாம். பார்த்துக்கிடுங்க. அது மாதிரி பார்த்திங்கன்னா ஹெல்த்து கொஞ்சம் நல்லாவே இருக்கும். பயப்பட தேவையில்லை. சனி பயிற்சியில் பூமியை வாங்கக்கூடிய யோகங்கள் நிறைய இருக்குது. ஆனால் பூமி சம்மந்தப்பட்ட, தோண்டக்கூடிய சம்மந்தப்பட்ட, இயந்திரம் சம்மந்தப்பட்ட வாங்கும்போது முடிவெடுத்து வாங்க. அவசரப்பட்ட மிஷினரி வாங்கிட வேண்டாம். மாணவர்கள் சிறந்த பாடங்கள் நல்லா படிக்கலாம். பொதுவாக கணிதம் சம்மந்தப்பட்டது, ஃபிசிக்ஸ் சம்மந்தப்பட்டது, கெமிஸ்ட்ரி பாடங்கள் சிறப்பாக இருக்கும். சுரங்க சம்மந்தப்பட்ட இன்ஜினியர் வேலைகளோ சில பேருக்கு ஒர்க் அவுட் ஆகும். பார்த்துக்கிடுங்க. இந்த கைரேகை பார்க்குறவங்க, வாக்கு சொல்கிறவங்க, ஜோசியம் பார்க்குறவங்க, அருள் வாக்கு சொல்கிறவங்கெல்லாம் ரொம்ப ரொம்ப சிறப்பான முன்னேற்றத்தை பெறலாம். பார்த்துக்கிடுங்க. ஆனால் அவங்க யோசனை அடுத்தவங்க மட்டும் மேக்ஸிமம் சொல்ல வேணாம். உங்கள் ஒர்க்கை மட்டும் கரெக்டாக பார்த்தீங்கன்னா பிரச்சனை வராது. தைரியமாக இருக்கலாம். அது மாதிரி சித்திரை பார்த்திங்கன்னா 3, 4 பாதங்கள் துலாத்தில் வருது. உங்களுக்கு துலா ராசியில் அதிபதி சுக்கிரங்கனால துலா ராசியோட 4ஆம் வீடு சனீஸ்வரர் இருக்கார். இதுவரை திருமணம் ஆகாமல் இருந்தால் கண்டிப்பாக திருமணக்கு வாய்ப்பு இருக்குது. பாருங்கள். காதல் திருமணம் யோசிச்சு நடக்கணும். சில பிரச்சனை வரலாம், வில்லங்க வரலாம், தொந்தரவு வரலாம். பார்த்துக்கிடுங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் முடிவில் கிளைமேக்ஸ் மாதிரி சிறப்பான வாய்ப்புகளுக்கு பெறலாம். ஏன்னா இடையூறு வந்தாலும் சிறப்பான வெற்றி பெற காத்திருக்கிறீர்கள். அது மாதிரி உங்களுக்கு பங்குச்சந்தை சம்மந்தப்பட்டதெல்லாம் சிறப்பான வாய்ப்பு வரும். ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்ட, பேங்க் சம்மந்தப்பட்ட வேலைகள்லாம் சிறப்பாக உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. வட்டி தொழில், ஃபைனான்ஸ் எல்லாம் சிறப்பாக புகுந்து விளையாடுவேன்னு சொல்லலாம். பள்ளி கல்லூரியோட வேலை வாய்ப்புக்கெல்லாம் வாய்ப்பு நிறைய இருக்குது. டியூஷன் எடுக்கக்கூடியவங்களாம் நல்ல முன்னேற்றம் காணலாம். பார்த்துக்குங்க. தேவையான பொருட்களை வீட்டுக்கு நிறைய வாங்குவீங்க. ஆடம்பர பொருட்கள் நிறைய வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சில பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த மதுபான பார சம்மந்தப்பட்டதில் வேலை வாய்ப்புகள் கிடைக்கலாம். பார் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கலாம். சில பேர் பழைய பொருளை வாங்கி இப்போ புது பொருளாக மாற்றி எக்ஸ்சேஞ்ச் முறைப்படி வியாபாரம் பண்ணக்கூடிய சிறப்பான முன்னேற்றம் பெறலாம். பழைய இரும்பு வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். பார்த்துக்கிடுங்க. இரும்பு வியாபாரம், எஃகு வியாபாரம், பெயிண்ட் வியாபாரம் சிறப்பான வாய்ப்பு இருக்குது. பாருங்கள். வீடு, இடம் வாங்குறது, பிளாட் வாங்குறது, வீடு கட்டி கொடுக்குறவங்களுக்குலாம் ரொம்ப சிறப்பான முன்னேற்றம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இந்த உரக்கடை வச்சுருக்கவங்க, அது மாதிரி பார்த்திங்கன்னா வேளாண் உபகொருள் வச்சுருக்கவங்கெல்லாம் அது சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணும் சிறப்பான வாய்ப்புகளை பெறலாம். அரசியல்வாதிகள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மேலிடத்துலேயும் கவனமாக இருக்கணும், தொண்டர்கிட்டையும் கவனமாக இருக்கணும். பிரச்சனை வராமல் பார்த்துங்க. வாக்கினால் பிரச்சனை வரக்கூடாது. கவனமாக பேசுங்க, கவனமாக பழகுங்க. யாருக்கும் ஜாமீன் கெடுத்து போட்டுறாதீங்க. பொறுப்பு மட்டும் ஏற்றுக்காதீங்க. ஆலோசனையை பார்த்து சொல்லுங்கள். தேவையில்லை ஆலோசனை சொல்ல வேணாம். மாணவர்களுக்கு சிறப்பான முன்னேற்றம் காணலாம். பார்த்துக்கிடுங்க. வழிபாடுனா முருகப்பெருமான் வழிபாடு பண்ணலாம். வாய்ப்பு இருந்தால் திருச்செந்தூர் ஒரு முறை போய்ட்டு வாங்க. சித்தர் வழிபாடு சிறப்பாக பண்ணலாம். பார்த்துக்கிடுங்க. நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஒரு முறை மறந்துடாமல் திருநள்ளாறு போயிட்டு வந்துடுங்க. போயிட்டு ரொம்ப ரொம்ப மாற்றம் இருக்குது. அங்கே உள்ள குளத்தில், நிலத்தீர்த்தத்தில் 16 முறை முங்கி எந்திரிக்கணும். சிறப்பான வாய்ப்புகளை பெறலாம். முன்னேற்றம் காணலாம். தோஷ நிவர்த்தி வரலாம். பார்த்துக்கிடுங்க. கூடுதல் வாய்ப்புகளை பெறலாம். சனீஸ்வரர் ரொம்ப ரொம்ப நல்லவர். பார்த்துக்கிடுங்க. சனீஸ்வரர் தொழில்காரன், ஆயுள்காரகன். பயப்பட தேவையில்லை. சிறப்பான வாய்ப்புகளை கண்டிப்பாக சித்திரை நட்சத்திரம் கொடுக்க காத்திருக்கிறார். டவுட் இருந்தால் செல்ல கூப்பிட்டு கேட்டுங்க. 94 431 65 504 நிகழ்ச்சி முடிஞ்சு பேசலாம். அதான் வாட்ஸ்அப் நம்பரை பார்த்துக்கிடுங்க. நேராக பார்க்குறோம். மதுரை பக்கத்தில் திருப்புவனம் மடப்புறம் விளக்கில் ஆர்ச்சிக்கேத்தாப்பில் பார்க்கலாம். மடப்புறம் விளக்கு ஆர்ச்சிக்கேத்தாப்பில் விசாலாட் ஜோதிட மந்திராலயத்தில். சப்போஸ் வர முடியாது கூகுள் பேயில் பணம் போட்டு கூட ஜாத்து வாட்ஸ்அப் அனுப்பி ஃபோனில் விட்டு கேட்டுக்கலாம். பாருங்கள்.
வெப்சைட் ஒன்று இருக்கு, போட்டு பாருங்கள். www.karupaiya.com போட்டு பாருங்கள். வேறு என்ன டவுட் வந்து தாராளமாக கேட்டுக்கலாம். சந்திக்கிறவங்க மடப்புறம் விளக்கில் பார்க்கலாம், ஆர்சியத்தாப்பில் பார்க்கலாம். பேசுகிறது உங்கள் ஜோதிடர் மதுரை திருப்புவனம் மடப்புறம் விளக்கு கருப்பையா. அனைவருக்கும் வணக்கம். இது வரைக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறந்துடாம பண்ணி கொடுத்துருங்க. அப்படி பெல் ஐக்கான் கொடுத்துருங்க. வாங்க நிகழ்ச்சி போகலாம். தொடர்ச்சியாக நட்சத்திர வாரியாக சனிப்பயிற்சி பலன் பார்த்துட்ருக்கோம். அந்த வருஷம் யார் பார்க்க போகிறோம்னா, அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய சுவாதி நட்சத்திரக்காரர் பார்க்க போகிறோம். இப்போ சனிப்பயிற்சி பார்த்திங்கன்னா வரக்கூடிய 27/12/2020 ஞாயிற்றுக்கிழமை மார்கழி மாதம் 12ஆம் தேதி கிருத்திகை நட்சத்திரத்தன்னைக்கு பிரதோஷத்தன்னைக்கு மாறுறாரு. தனுசு ராசிந்து மகரத்துக்கு மாறுறாரு சனீஸ்வர பகவான். காலை 5:22க்கு மாறுறாரு. அப்போ என்ன பலன்கள் பார்க்க போகிறோம் சுவாதி நட்சத்திரத்துக்கு? இந்த சுவாதி நட்சத்திரம் 4 பாதங்களுமே துளாராசிலாம் வருது, பார்த்துக்கிடுங்க. 4 பாதங்களுமே துளாராசியில் தான் வருகிறது. துளாராசியுடைய அதிபதி பார்த்திங்கன்னா சுக்கிர பகவான், இப்படி சாரநாதர் ராகு பகவான். உருவ அமைப்புன்னு பார்த்தா பவளம் அல்லது மொட்டு சைஸ் இருக்கும், பார்த்துக்கிட்டு தான் உருவ அமைப்பு, ஷேடோ. நாம எழுத்துக்களும் பார்த்திங்கன்னா பெயர் எழுத்துக்களும் பார்த்திங்கன்னா ரூனா, ரேயண்ணா, ரோவண்ணா, தானா. ரூனா, ரேயண்ணா, ரோவண்ணா, தானா. இதில் முதல் எழுத்துக்களாக பேர் வந்தால் கூட பேர் எழுத்து வச்சு கூட பார்க்கலாம். பேர் எழுத்தாக வந்தால் கூட சுவாதி நட்சத்திரத்தை பொருந்தும் பார்த்துக்குங்க. ராசி பலம் பார்த்துக்கலாம். சுவாதினுடைய அதிதேவதை வாயு பகவான். நட்சத்திரத்தாரை பார்த்திங்கன்னா வெளியில் பார்க்குறதுக்கு கொஞ்சம் அட்ராக்ஷனாக இருப்பாங்க, படாபடமாக இருப்பாங்க, அப்படியே வேகமாக இருப்பாங்க, ரொம்ப தோற்றமாக இருப்பாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே அவங்களுக்கு வந்து மனசில் ஆயிரத்துக்கு கவலை இருக்கலாம். என்னங்க வாழ்க்கை அப்படிம்பாங்க. ஆனால் தோற்றம் ஒன்று, உள்ள ஒரு பேச்சு ஒன்றா இருக்கும், சூழ்நிலை ஒன்றா இருக்கும். எதிர்மறை சூழ்நிலைகள் அமைகிற மாதிரி வாய்ப்பு நிறைய இருக்கும், பார்த்துக்கிடுங்க. இந்த சுவாதி இருக்கக்கூடிய துலா ராசிக்கு பார்த்திங்கன்னா 4ஆம் இடத்துல சனீஸ்வரர் இருக்கிறதுனால வெளிநாட்டு மாடலில் வீடு கட்டுவாங்க. மாடல்லாம் ரொம்ப வித்தியாசமாக நினைப்பாங்க. லோக்கல்லே இவங்களுக்கு பிடிக்காது, கொஞ்சம் ஹை லெவலில் இருக்கணும் ஆசைப்படுவாங்க. எதாக இருந்தாலுமே உணவு, வீடு, உடை எல்லாமே ஆசைப்படுவாங்க. சிறப்பாக செஞ்சும் காட்டுவாங்க சுவாதி நட்சத்திரக்காரங்க. நேர்மையான இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. நேர்மையாக இருக்க சொல்லுங்க முடியாது, அவங்க நேர்மையாக இருக்க விட மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா. நான் நல்லா தான் இருக்க ஆசைப்படுறேன் சொல்ல முடியலைம்பாங்க. இந்த 4ஆம் இடத்துல வந்து சனி பார்த்திங்கன்னா, அதாவது வீடுலாம் நிறைய கட்டுறதுக்கான வாய்ப்பை கொடுப்பாரு. சில கடன் பெண்டிங்கோட சிலது வரலாம், பார்த்துக்கிடுங்க. மாணவர்கள் படிப்பில் ரொம்ப பெரிய லெவலில் வரலாம். ஆராய்ச்சி சம்மந்த படிப்பு வரலாம். சயின்ஸில் பெரிய லெவலில் வரலாம். ஒரு பெரிய விஞ்ஞான ஆராய்ச்சியாளர் வர்றதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது, பார்த்துக்கிடுங்க. அணுசக்தி சம்மந்த படிப்புகளோட வேலைகளோட சேர வாய்ப்பு இருக்குது. அதுக்காக நிறைய விஷயங்களை சொல்லுவாங்க, எடுத்து சொல்லுவாங்க, விளக்கங்கள் நிறைய கொடுப்பாங்க. எது சம்மந்தமான மக்களுக்கு வந்து விளக்கம் கொடுக்கறத யோசிக்க மாட்டாங்க, சுயநலமாக இருக்க மாட்டாங்க. பிறருக்காக வந்து அதிக நேரம் செலவழிப்பாங்க. நம்ம வேலையை விட்டு கூட நம்ம சாப்பிட லேட்டாக கூட பரவாயில்ல, அடுத்தவங்களுக்கு வந்து இருந்து விளக்கம் சொல்லி தெளிவுபடுத்திட்டு போவாங்க. ஆசிரியர் துறையும் சிறப்பாக வரலாம், பார்த்துக்கிடுங்க. ஆசிரியர் பணி, அறப்பணி, அதற்கு ஒன்று அறப்பணிங்கிற மாதிரி அற்புதம் வர வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி இந்த படிப்பில் வந்து மெடிக்கல் சம்மந்த படிப்பு தாராளமாக படிக்கலாம். மருத்துவ சம்மந்தப்பட்ட உபகரணங்கள் செய்யலாம். செவிலியர்கள் வந்து சிறப்பான முன்னேற்றத்தை காணலாம். வேலைவாய்ப்பு கிடைக்கும் பாருங்கள். அற்புதமான ஒரு சேவை மனப்பான்மை நிறைய செய்யக்கூடிய வாய்ப்புகள் நிறைய கிடைக்கலாம். புது கிளினிக்கெலாம் ஆரம்பிக்கலாம், டாக்டர் ஆரம்பிக்கலாம், அந்த மாதிரி வாய்ப்பு இருக்குது. ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது, பாருங்கள். ஒரு சிலருக்கு கஷ்டங்கள் சில பேர் வரலாம். பொதுவாகவே சார் திடீர்னு நல்லா சம்பாரித்து அந்த சொந்தக்காரில் கொடுத்தேன் சார், ஒன்றும் சொல்ல முடியல, சொந்தக்காரனாக போயிட்டான், அவன் ஊர்லேயும் இல்லை, ஆளும் இல்லை, எங்கேயும் எஸ் ஆகிட்டு போயிட்டான் சார், என் பணம் பூரா போச்சு, லாக் ஆயிடுச்சு, நான் வானால்கிட்ட மாட்டிக்கிட்டேம்மா, அந்த மாதிரி சில பிரச்சனை வரலாம். கொஞ்சம் விழிப்பாக இருந்தால் வர வாய்ப்பு இல்லை. எல்லாருக்கும் வராது, 1-2 பேருக்கு ஜாதத்தில் சரியில்லாம் வரலாம். தசாபதிகளை பார்த்துக்கிடுங்க. ஜாதகம் பார்க்கணும். நேரம் வந்து பார்க்குறவங்க மதுரை பக்கத்தில் ராமேஸ்வரம் மெயின் ரோட்டில் 18 கிலோமீட்டரில் திருப்புவனம், ஆத்துப்பாலம், ஏரி இறங்கினா மடப்புறம் விளக்கு ஆர்ச்சிக்கு ஏற்றாப்புல பார்க்கலாம். அற்புதமான பிள்ளையார், திசை மாறியே தெற்கு முக விசாலாட்சி சொன்னார் கோயில் இருக்குது. அற்புதமான பிள்ளையார் இங்கே இருக்கார். தெற்கு பார்த்த பிள்ளையார் கும்பிட்டால் கூட உங்களுக்கு கஷ்டங்கள் கண்டிப்பாக குறைய வாய்ப்பு இருக்குது. எல்லா பிள்ளையாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா அருகமுடி சாத்துவாங்க. மடப்புறம் விளக்கு ஆர்ச்சிக்கு ஏற்றாப்புக்கு பிள்ளையாருக்கு. அந்த பிள்ளையார் கட்டி 16 வருஷம் ஆச்சு. வீட்டுக்குள்ளே பிள்ளையார் இருக்கார். ரோட்டில் ஆற்றுல குடத்தங்கரில் கிடையாது. 7 தேங்காய் மாலை கோர்த்து போட்டு 7 எலுமிச்சம்பழம் வச்சு 7 வச்சு 100 சுற்றலாம். சிறப்பாக இருக்கும், பார்த்துக்கிடுங்க. வாய்ப்பு இருந்தால் வாங்க. பொதுவாக அடுத்த பிரச்சனை மூக்கில் வைக்க வேணால் உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள். இப்போதைக்கு கொஞ்சம் 2.5 வருஷம் கொஞ்சம் விழிப்பாருங்க. தேவையில்லாத வீண் பிரச்சனை தலையிட வேண்டாம். புதிய முயற்சியில் இறங்க வேண்டாம். இருக்கிறத மட்டும் பத்திரமா காப்பாற்றிக்கிடுங்க. இருக்க சொத்தை காப்பாற்றிங்க. புது சொத்தை வாங்க ஆசைப்பட வேணாம். அளவில்லைங்க பஞ்சாயத்து ஏகப்பட்டது வர வாய்ப்பு நிறைய இருக்குது, பார்த்துங்க. கவனம் இருந்தால் தொந்தரவு வராது.
வாய்ப்பு இருந்தால் உங்கள் ஊரில் வந்து நீங்கள் சிவன் கோயிலுக்கு எப்போ இருந்தாலும் போயிட்டு வாங்க. அடிக்கொருக்கா போயிட்டு வரலாம், இல்லை பிரதோஷம் போயிட்டு வரலாம், இந்த புதன்கிழமை போயிட்டு வரலாம். சித்தர் வழிபாடு பண்ணி வாங்க. தேவையில்லா சிந்தனைகளை பூரா குறைச்சிருங்க. எதிர்மறை சிந்தனை குறைச்சிட்டு யோகா, தியானம் அந்த மாதிரி மனசை மாற்றுங்க. குலதெய்வ கோயிலுக்கு ஒரு தடவை போயிட்டு இருந்தீங்கன்னா சிறப்பாக இருக்கும் பாருங்கள். நீங்கள் போய் விளக்கு வாங்கி கூட கொடுக்கலாம், விளக்கு வந்து உபயோகம் பண்ணலாம், பெரிய விளக்கு வாங்கி போடலாம், நிறைய பண்ணலாம். வெளிச்சத்தை கொடுத்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் வெளிச்சம் வரும், பார்த்துக்கிடுங்க. டவுட் வந்து தாராளமாக பேசலாம். நேரம் பார்க்குறவங்க மடப்புறம் விளக்கு வந்து பாருங்கள். பேசுகிறது உங்கள் ஜோதிடர் மதுரை திருப்புவனம் மடப்புறம் விளக்கு கருப்பையா. அனைவருக்கும் வணக்கம். தொடர்ச்சி நம்ம சேனல் பார்த்துட்டீங்க, இதை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பண்ணி கொடுத்துருங்க, பெல்லைக்கான கொடுத்துருங்க. வாங்க நிகழ்ச்சி போகலாம். தொடர்ச்சி நம்ம வந்து நட்சத்திர வாரியாக சனிப்பயிற்சி பலன் பார்த்துட்ருக்கோம். அந்த வருஷம் யாருக்கு பார்க்க போகிறோம்னா அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய விசாக நட்சத்திரக்காரர் பார்க்க போகிறோம். விசாக நட்சத்திரத்தில் 1, 2, 3 பாதங்கள் துலாத்திலும் 4ஆம் பாதம் விருச்சிகத்திலும் வரும். விசாக நட்சத்திரத்தில் சாரநாதர் குரு பகவான். வடிவம் சக்கரம், தேவதை இந்திரன், அக்கினி. நாம எழுத்துக்கள், பெயரெழுத்துக்கள் தீனா, தூணா, தூவண்ணா, தேனா, தேயண்ணா, தோவண்ணா, தையண்ணாகும். இந்த எழுத்துக்களை மூலெழுத்துக்களாக பேரெழுத்துக்களாக கொண்டவர்கள் இந்த விசாக நட்சத்திரத்தை ஜாதகம் பொருந்தும் பார்க்கலாம், பலன்களை பார்த்துக்கலாம். ரொம்ப மன உறுதியாக இருப்பாங்க, லட்சியத்தோடு இருப்பாங்க, கொண்ட கொள்கையில் மாற மாட்டாங்க. பிடிவாதம்னா சாதா பிடிவாதம், முரட்டு பிடிவாதமாக இருப்பாங்க. சில நேரம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பொறாமல் கூட ஒரு சில பேர் படலாம், பார்த்துக்குங்க. இந்த மாதிரி உடைய பழக்கங்கள் நிறைய இருக்கலாம். வந்துட்டு விசாகம் 1, 2, 3 துலாத்தில் வருது. துளாராசிக்கு 4ஆம் வீட்டின் அதிபதி, 4ஆம் வீட்டினுடைய சனி இருப்பு. வீடு விற்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படலாம். அதாவது புதிய வீடு வாங்கலாம். அந்த வீடு விற்றுட்டோம்னா கஷ்டப்படுறதில்ல, அதை விட புது வீடு வாங்கலாம், பார்த்துக்கிடுங்க. புதிய வீட்டில் முதலீடு செய்யலாம், நன்மைகள்லாம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஒரு சில பேருக்கு புதிய இடம், புதிய வீடு, புதிய மனை, புதிய வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கலாம். அது மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த குறிப்பாக பார்த்திங்கன்னா செல்ஃபோன் கவனமாக பார்த்துக்குங்க. சில பேர் மிஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. விழிப்பாக இருக்கணும், கவனமாக இருக்கணும், பார்த்துக்குங்க. இந்த போக்குவரத்து, பஸ்ஸு போக்குவரத்துலையும் விழிப்பாக இருந்துக்குங்க. பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா விசாக நட்சத்திரத்துடைய பெண்கள் பார்த்திங்கன்னா வீட்டில் வேலைப்பளு அதிகமாக இருக்கும். உடல்நிலை ஒரு சில பேருக்கு பாதிக்கலாம், முதுகு வலி வரலாம், முழங்கால் வலி வரலாம், பார்த்துக்கிடுங்க. யார்கிட்ட பழகினாலும் கவனமாக பழகுங்க, கவனமாக பேசுங்க. வந்துட்டு திருமணம் சம்மந்தப்பட்டு கொஞ்சம் லேட்டாக கூட நடக்கலாம், சில பேருக்கு கொஞ்சம் பிரச்சனை கூட நடக்கலாம், பார்த்துங்க. பொதுவாக ஜென்ஸாக இருந்தாலும் லேடிஸாக இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி போயிருங்க. திருமணத்தில் வந்து பிரச்சனை பண்ண வேணாம். ஆட்டோமேட்டிக் நல்ல நேரம் வரும்போது நம்மளாக பிரச்சனை பண்ணி கூட பார்த்துக்கிடுங்க. வீட்டில் கிணறு தோண்டுறோமா இல்லை போர் தோண்டுறோமா தாராளமாக செய்யலாம். தோட்டத்தில் கிணறு தோண்டினா கூட தோண்டலாம். தண்ணி வசதி உடனே வந்துடும், பார்த்துக்குங்க. நிறைய விஷயங்களை பார்க்கலாம். அது மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த தண்ணி சம்மந்தப்பட்டது, குழா சம்மந்தப்பட்ட விவசாய பம்பு செட் சம்மந்த வாய்ப்புகள்லாம் கிடைக்கலாம். வேலை செய்கிறதுக்கு கான்ட்ராக்ட்ஸ் கிடைக்கலாம். இந்த சினிமா கலைஞர்கள், சின்னத்திரை கலைஞர்கள்லாம் சிறப்பான வாய்ப்பு கிடைக்கலாம், புகழ் கிடைக்கும், நிறைய வாய்ப்பு கிடைக்கும். அபரிமிதமான உங்களுக்கு வந்து வேகமான புகழ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது, பாருங்கள். சரி, வங்கி வேலை சம்மந்தம் ட்ரை பண்ணவும் கண்டிப்பாக கிடைக்கும். போக்குவரத்து, டிரான்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்டது, வருவாய் சம்மந்தப்பட்ட துறையில், நீதிமன்ற துறையில் கூட ஒரு சிலருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்க வாய்ப்பு இருக்குது, பாருங்கள். விசாக நட்சத்திர பெண்களுக்கு பார்த்திங்கன்னா ஆசிரியர் பெருமக்கள், பேராசிரியர் வேலை கிடைக்க வாய்ப்பு நிறைய இருக்குது, பார்த்துக்கிடுங்க. அது மாதிரி கட்டுமான சம்மந்தப்பட்ட பிளான் போடுறவங்களும் நிறைய முன்னேற்றம் பெறலாம். அவங்களுக்கு வேலை வாய்ப்பு நிறைய வரும், பாருங்கள். அவங்க பேச்சு எல்லாருமே ரொம்ப ரசித்து கேட்பாங்க, முக்கியத்துவம் கொடுப்பாங்க. சார் உங்கள்கிட்ட போட்டோம் சார், அடுத்தடுத்து வீடு அமையணும் பெருமையாக சொல்லுவாங்க, பாராட்டுவாங்க. சிறப்பான வாய்ப்புகளை பெறலாம், பார்த்துங்க. அது மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே வந்து முருகப்பெருமான் வழிபாடு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும், பார்த்துக்கிடுங்க. அது மாதிரி பார்த்திங்கன்னா விசாக 4ஆவது பாதம் விருச்சிக ராசியில் வருது. இந்த விருச்சிக ராசிங்கிற பார்த்திங்கன்னா அதிபதி செவ்வாய் பகவான். விருச்சிக ராசிக்கு வந்து 3ஆம் இடத்துல சனி வந்து முகாமிட்டிருக்கிறார். அறிவு சார்ந்த வருமானம், அதாவது விஷயத்தோடு இருப்பீங்க, டெக்னிக்காக இருப்பீங்க, ரொம்ப தெளிவாக இருப்பீங்கன்னு சொல்லணும். வந்துட்டு அது மாதிரி சில பேர் பூர்வீக வீடு வந்து கொஞ்சம் விற்காமல் இருக்கலாம், பிரச்சனை காலம், அது மாதிரி அது சம்மந்தப்பட்டது கூட உங்களுக்கு வருமான வாய்ப்புகள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. உங்கள் பிள்ளைங்கள்லாம் பெரிய அளவில் வருவாங்க, பாடத்திலையும் சிறப்பாக வருவாங்க, விளையாட்டு போட்டில் வருவாங்க, நிறைய கலைப்போட்டில் வருவாங்க. அதில் உங்களுக்கு பெருமை புகழ் வந்துக்கிட்டு இருக்கும், பாருங்கள். இந்த கலைத்துறையில் இருக்கவங்களாம் ரொம்ப டாப்பாக வரலாம். சின்னத்திரை, வண்ணத்திரை கலைஞர்கள், இயல், இசை, நாடகத்துறையெல்லாம் ரொம்ப ரொம்ப டாப்பாக வருவாங்க. இடம் வாங்கலாம், ரொம்ப பூமி வாங்கலாம், ஆடை அணிகளெல்லாம் செய்யக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்குது. மாணவ செல்வங்களுக்கு மருத்துவ சம்மந்த பொறியியல் வாய்ப்புகள்லாம் டக்குன்னு கிடைக்க வாய்ப்பு இருக்குது, பாருங்கள். சிறப்பான முன்னேற்றத்தை காணலாம். ஆக மொத்தத்தில் பத்திரிகை, டிவி துறையினரெலாம் வாய்ப்புகளை பயன்படுத்திக்கலாம். அரசியல்வாதிகள் வந்து கட்சி மாறக்கூடிய சூழ்நிலை ஏற்படலாம், இடம் மாறக்கூடிய சூழ்நிலை ஏற்படலாம். இந்த தேர்தலில் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பாக இருக்கும். கூட்டணியெல்லாம் உங்களை கேட்டு தான் செய்வாங்க, அந்த அளவுக்கு அவங்க முக்கியத்துவம் கொடுப்பாங்க, பார்த்துங்க. பரிகாரமாக வாய்ப்பு இருந்தால் திருச்செந்தூர் முருகன் ஒரு தடவை போயிட்டு வாங்க. குறிப்பாக புதன்கிழமை நைட்டு போய் தங்கி வியாழக்கிழமை கும்பிட்டு வரலாம். இல்லை மலைமேற்குடி முருகன் எங்கே இருந்தாலும் கும்பிட்டு வரலாம். அது மாதிரி பார்த்திங்கன்னா சித்தர் வழிபாடு பண்ணுங்கள், ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்கள். ஒரு முறை வாய்ப்பு இருந்தால் திருநள்ளாறு போயிட்டு வந்துடுங்க, ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். வேறு டவுட் வந்து செல்லை கூப்பிட்டு கேட்டுங்க. 94 431 65 504
நிகழ்ச்சி முடிஞ்சு பேசலாம். நேராக வந்து பார்க்குறோம் வழக்கம் போல் மதுரை பக்கத்தில் திருப்புவனம் ஆத்துப்பாலம் ஏரி இறங்கினா மட்டப்புறம் விளக்கு ஆர்ச்சிக்கேத்தாப்பில் விசாலாட்சி ஜோதிட மந்திராலயத்தை நேராக வந்து பார்க்கலாம். சப்போஸ் வர முடியாடி கூகுள் பேரில் பணம் போட்டு கூட ஜாத் வாட்ஸ்அப் அனுப்பி ஃபோனில் கூட்டி கேட்டுக்கலாம் பாருங்கள். வெப்சைட் ஒன்று போட்டு பாருங்கள், www.karupaiya.com போட்டு பாருங்கள். பேசுகிறது உங்கள் ஜோதிடர், மதுரை, திருப்புவனம், மடப்புறம் விளக்கு, கருப்பையா. தொடர்ச்சி நம்ம நட்சத்திர வாரியாக சனி பயிற்சி பார்த்துட்டு இருக்கோம். அந்த வருஷம் யார் பார்க்க போகிறோம்னா அனுஷம் நட்சத்திரக்காரரை பார்க்க போகிறோம். அனுஷம் நட்சத்திர நேர்களுக்கு பார்க்க போகிறோம். இதில் 4 பாதங்களுமே பார்த்திங்கன்னா அனுஷ நட்சத்திர 4 பாதங்களுமே விருச்சிக ராசிலாம் வருகிறது பார்த்துங்க. வரக்கூடிய 27/12/2023 முதல் அன்றைக்கி வந்து ஞாயிற்றுக்கிழமை கார்த்திகை நட்சத்திரம் பிரதோஷத்தன்னைக்கு சனி பகவான் மாறுறாரு. காலை 5:22க்கு மாறுறாரு. அவர் மாதிரி தனுசுலேருந்து மகரத்துக்கு மாறுறாங்க. அப்போ வந்து 2020 23 வரைக்கும் சொல்லப்போனால் 16/1/2023 வரைக்கும் 2.5 வருஷத்துக்கு என்ன பலன்கள்னு பார்க்க போகிறோம். உங்களுக்கான நிகழ்ச்சியாக போயிட்டுருக்கு பார்த்துட்ருக்கீங்க. அனுஷ நட்சத்திரத்தை பொறுத்தவரையில் சாரநாதர், சனீஸ்வரர், பட்டிவம், தாமரை, தேவதை, மித்திரன், நாம எழுத்துக்கள், பெயர் எழுத்துக்கள், நானா, நீனா, நூவண்ணா, நேயண்ணா ஆகும். இந்த எழுத்துக்களை முதலெழுத்துக்களாக கொண்டு பெயர் கொண்டவர்களுக்கு இது சொல்லக்கூடிய பலன்கள் பொருந்தும். அவங்களும் பார்த்துக்கலாம். அனுஷ நட்சத்திரத்தை பார்த்துக்கலாம். அனுஷம் என்பதற்கு மற்றவர்களை செயல்பட வைப்பதுன்னு ஒரு பொருள் இருக்குது. அடுத்தவங்களை வேகப்படுத்த செயல்பட வைக்கிறதுன்னு. எனவே இவர்கள் பிற மனிதர்களை வேலை வாங்கக்கூடிய உள்ளவர்கள். ஒரு ஆஃபீஸில் மேனேஜராக இருக்கலாம், பொறுப்பில் இருக்கலாம், அதிகாரி இருக்கலாம், ஏஓ இருக்கலாம், இல்லை ஒரு பெரிய ஃபேக்ட்ரிக்கு தொழிற்சாலைக்கு ஓனராக இருக்கலாம். அந்த மாதிரி நிறைய வாய்ப்பு இருக்குது. சூப்பர்வைசராக இருக்கலாம். சில சமயம் வெற்றிக்காக வந்து அவசரப்பட்டு சில காரியங்களை அவசரம் செய்வாங்க. செய்யாமல் இருந்தால் நல்லாயிருக்கும். செஞ்சு தேவையெல்லாம் மாட்டிக்கூடிய சூழ்நிலை வந்துடும். பார்த்துக்கிடுங்க. அடுத்தவங்களை இவங்க பள்ளியிடாயிடக்கூடாது இல்லையா, கவனமாக இருந்துங்க. விருச்சிக ராசியில் பார்த்திங்கன்னா 3ஆம் இடத்துல சனீஸ்வரர் அமர்ந்திருக்காரு, உட்கார்ந்துருக்காரு. இது வீரம் பொங்கி வெளியக்கூடிய காலம்னு சொல்லலாம், நேரம்னு சொல்லலாம். இந்த ஆர்வத்து உள்ளவங்க காவல்துறை இராணுவத்தில் பயன்படுத்திக்கலாம். உடற்பயிற்சி ஆசிரியராகலாம், அதனால் விளையாட்டு சம்மந்தப்பட்ட பயிற்சியாளராகலாம். நிறைய பேர் உருவாக்கலாம். பார்த்துக்கிடுங்க. இந்த பள்ளி கல்லூரிகளில் விளையாட்டு ஆசிரியராக பணிபுரியலாம். அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுரங்க சம்மந்தப்பட்ட பணிகளையும் பார்க்கலாம். மணல் லோடாக ஏற்றுற மாதிரி வாய்ப்புகளாம் லாரிலாம் வாங்கலாம், கொடுக்கலாம். பார்த்துக்கிடுங்க. மிஷினரி சம்மந்தப்பட்டதுலேயும் நல்ல வாய்ப்பு இருக்குது. பூமியை தோன்றது, பள்ளம் தோன்றது, டென்ட் எடுக்கிறலாம் கூட உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். பார்த்துக்கிடுங்க. அது மாதிரி பெரிய இடத்த வாங்கி பிளாட்டு போட்டு வைக்கிற வேலையை கூட இவங்கெல்லாம் செய்வாங்க. யார்? விருச்சிக ராசிக்காரங்க செய்வாங்க. புது அனுஷ நட்சத்திரக்காரங்க ரொம்ப ரொம்ப சிறப்பாகவே செய்வான்னு சொல்லலாம். வந்துட்டு சில பேர் மருத்துவமனையில் வந்து மருத்துவத்துறையில் வேலை பார்க்கக்கூடிய வாய்ப்புகளும் கிடைக்கலாம். அரசியல்வாதிகள், கலைத்துறையினர், இயல், இசை, நாடகத்துறையினர், அது மாதிரி பெரிய ஒரு அதிகாரிக்கு பிஏ இருக்கும், அந்த மாதிரி கூட வாய்ப்புகள்லாம் இருக்கலாம். பாதுகாப்பு செக்யூரிட்டி சம்மந்தப்பட்டதில் பெரிய அளவில் பொறுப்புகள் இருக்கலாம். பாருங்கள். உடல் ரீதியாக பார்க்கும்போது எலும்பு சம்மந்தப்பட்ட சிகிச்சை, அறுவை சிகிச்சை நிபுணர் ஆகலாம். எம்எஸ் சம்மந்தப்பட்ட படிப்புகள் படிக்கலாம், படித்து முடிக்கலாம். அதுக்கு மேலே கூட படிக்கலாம். பெரிய ஹாஸ்பிட்டல் சொந்தமாக இதோட வாய்ப்புகள் நிறைய இருக்குது. பார்த்துக்குங்க. அது மாதிரி பார்த்திங்கன்னா உழவு சம்மந்தப்பட்ட கருவிகளை வாங்கி விற்பனை செய்யக்கூடிய வாய்ப்புகளும் கிடைக்கலாம். நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குது. டைம் நல்லா இருக்குது. பார்த்துக்குங்க. பொதுவாக பிளாட் வாங்குறதுக்கு சூப்பரான நேரம். இடம் வாங்குறதுக்கு வாங்கி வீடு கட்டலாம். பார்த்துக்கிடுங்க. அதனால் வேலை வாய்க்கிறது நிறைய ஆட்கள் உங்களுக்கு கிடைப்பாங்க. நல்ல வேலையாட்கள் கிடைப்பாங்க. அனுசரித்து போங்க, அட்ஜஸ்ட் பண்ணி போங்க, வேகப்படுத்த வேண்டாம், தட்டி கொடுத்து போங்க. சிறப்பான முன்னேற்றம் வரலாம். பார்த்துக்குங்க. இந்த கான்ட்ராக்ட் எடுத்துக்கலாம், குத்தகை எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் சில பேருக்கு அமையலாம். பாருங்கள். நிறைய விஷயங்கள் இந்த அனுசரித்து கொடுத்துருக்கோம். அது 2 வருஷமே பயப்பட தேவையில்லை. சிறப்பான வாய்ப்புகளை கண்டிப்பாக பெறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. பாருங்கள். வழிபாடுனா பைரவர் வழிபாடு பண்ணணும். திருமணம் ஆகலைன்னா கண்டிப்பாக திருமணம் ஆகிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. சிரமம் குழந்தையில் சிரமம் கூட குழந்தைக்கான வாய்ப்புகளும் கண்டிப்பாக இருக்குது. பார்த்துக்கிடுங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த நட்சத்திரம் சம்மந்தப்பட்டது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிபதி செவ்வாய் வரனால இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் கொடுக்கலாம். அதாவது விருச்சிகம்ங்கிறது நம்ம செம அற்புதமான ஒரு நேரம்னு சொல்லலாம். ஏன்னா பார்த்துக்குங்க. ஏன்னா விருச்சிக ராசி 2ஆம் இடத்துல இருந்த சனிபான் தற்போது 3ஆம் இடம் மகரத்தில் மாறி இருக்காரு. ஏன்னா 7.5 இருந்து ஃபுல்லாக விடுபட்டாச்சு. இவ்வளோ நாளாக பட்ட கஷ்டம்லாம் போதும் சார், இப்போ தான் ரிலீஃப் சொல்லுவாங்க, ஏதோ போதும் சார்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு சனிபான் உங்களுக்கு வந்து 3ஆம் இடம் 4ஆம் இடத்து அதிபர்னால இப்போ மகரத்தில் 3ஆம் வீட்டில் ஆட்சியாக அமர்ந்துருக்கனால 5, 9, 12 பார்வையில் பார்க்குறாரு, இடத்தை பார்க்குறாரு. ஆனால் கண்டிப்பாக
நன்மைகளை செய்வார். பயணங்கள் ஏற்படலாம். ஒரு சிலருக்கு பயணங்களை தாமதம் ஏற்பட்டால் கூட நல்ல வாய்ப்புகள் கிடைக்கலாம். புத்தகங்கள் எழுதலாம், வெளியிடலாம், விற்பனையாளராகலாம், நோட்புக் தயார் பண்ணலாம். ஷேர் மார்க்கெட் சிறப்பாக இருக்கும். நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்கோம். அது மாதிரி சில பேர் பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லாமல் சண்டை சச்சிரவங்கள ஒரு சிலருக்கு டைவர்ஸ் ஆகலாம். டைவர்ஸாக பார்த்துட்டு உங்கள் கையில் தான் இருக்க பார்த்துக்கிடுங்க. டவுட் இருந்தால் ஜாதகத்தை கொண்டு வந்து பார்த்துக்கிடுங்க. நான் சந்திக்கிற வழக்கம் போல் மதுரை பக்கத்தில் திருப்புவனம், ஆத்துப்பாலம் ஏறி இறங்கினா மட்டப்புறம் விளக்கில் பார்க்கலாம். ஆர்ச்சிக்கு ஏத்தாப்பில் மடப்புறம் விளக்கு ஆர்ச்சிக்கு ஏத்தாப்பில் அற்புதமான பிள்ளையார் திசை மாறிய தெற்கு முக விசாலாட்சி கோயில் இருக்குது. எல்லா பிள்ளையாருக்கும் அருகம்படி சாத்துவாங்க. மட்டப்புறம் விளக்கு ஆர்ச்சிக்கு ஏத்தாப்பில் கூடிய பிள்ளையாருக்கு திசை மாறிய தெற்கு முக விசாலாட்சி இருக்குது. 7 தேங்காய் மாலை கோர்த்து போட்டு 7 எலுமிச்சம்பழம் வச்சு 7 லட்டு வச்சு நூற்றிட்டு சுற்றுவாங்க. சிறப்பாக இருக்கும். வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும் பார்த்துக்கிடுங்க. சப்போஸ் வர முடியாது கூகுள் பேயில் பண்ண மட்டும் கூட, பேங்க் அக்கௌண்ட்டில் பண்ண மட்டும் கூட ஜாதத்தை வாட்ஸ்அப் பண்ணி ஃபோனில் எப்படி கேட்டுக்கலாம் பாருங்கள். வெப்சைட் ஒன்று போட்டு பாருங்கள். www.karrukarupaiya.com போட்டு பாருங்கள். ஜீவ சமையல் வழிபாடு பண்ணுங்கள், சிறப்பாக இருக்கும். ஞாயிறு வழிபாடு பண்ண சிறப்பாக இருக்கும். பேசுகிறது உங்கள் ஜோதிடர், மதுரை, திருப்புவனம், மடப்புற விளக்கு, கருப்பையா. அனைவருக்கு வணக்கம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறந்துடாம பண்ணி கொடுத்துருங்க. அப்படி விலைக்கணம் கொடுத்துருங்க. வாங்க நிகழ்ச்சி போகலாம். இன்றைய தலைப்பு அருமையான விஷயம் கொடுத்துருக்கோம். தொடர்ச்சியாக இப்போ வந்து நட்சத்திர வாரியாக சனிப்பயிற்சி பலம் பார்த்துட்ருக்கோம். அந்த பிரச்சனை யாருக்கு பார்க்க போகிறோம்னா, அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய கேட்டை நட்சத்திர நேயர்களை பார்க்க போகிறோம். கேட்டை நட்சத்திரத்தை பொறுத்தவரையில் 4 பாதங்களுமே விருச்சிக ராசியில் தான் வரும் பார்த்துக்கிடுங்க. இந்த ராசி அதிபர் பார்த்திங்கன்னா செவ்வாய் பகவான், சாரநாதர் புதன். வடிவம் காதில் குண்டலம் போட்ட மாதிரி இருக்கும் பார்த்துக்குங்க. காதில் குண்டலம் இருக்குது, அந்த மாதிரி வடிவத்திற்கும். தேவதை இந்திரன். நாம எழுத்துக்கள், பெயர் எழுத்துக்கள் நோவண்ணா, யானா, ஈனா, யூனா ஆகும். இந்த எழுத்தில் முதல் எழுத்தாக வந்து பெயர் வச்சா கூட அவங்க பெயர் கொண்டவங்கலாம் இந்த கேட்டை நட்சத்திரத்துடைய ராசி பலன் பார்க்கலாம். அவர்களுக்கு பொருந்தும் பார்த்துக்கிடுங்க. ரொம்ப ரகசியமாக இருப்பாங்க. அவங்களை பொறுத்தவரைலாம் மனசில் என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியாது. அப்போ தான் பேசியிருப்போம், ஒரு விஷயத்தை சொல்ல மாட்டாங்க. 1 ஹவர் அடுத்த சொல்ல மாட்டாங்க. நம்மளே அப்படியா சொல்லியிருப்பேனே, மறந்துருப்பேனே அப்படிம்பாங்க. இருக்கலாமே மறந்துட்டு பண்ணிப்பாங்க. வந்துட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஏதாவது மனசில் சில பிரச்சனை கூட வெளியில் வந்து ரொம்ப இதாக காட்டிக்கிடுவாங்க பார்த்துக்கிடுங்க. கொஞ்சம் தாழ்வு உணப்பணம் இருக்கத்தான் செய்யும். அதை கொஞ்சம் பொறாமையும் கொஞ்சம் வரத்தான் செய்யும் இருக்கத்தான் செய்யும் பார்த்துக்கிடுங்க. ஆனால் சரி பண்ணிட்டாங்கன்னா டாப்பில் வரலாம். இப்போ சனிப்பயிற்சியை பொறுத்தவரை 27/12/2020 ஏறத்தாழ ஒரு 2.5 வருஷத்துக்கு என்ன பலன் பார்க்க போகிறோம். விருச்சிக ராசியில் என்ன ஒரு சந்தோஷம்னா 7.5 முழுக்க விலகிருச்சு. அதான் உண்மை வந்துட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா 27 ஃபுல்லாகவே விலகிருச்சு பார்த்துக்கிடுங்க. விருச்சிக ராசியில் 3ஆம் இடத்துல சனீஸ்வரர் இருக்கார். நீங்கள் நினைத்த காரியங்கள் செயல்கள்லாம் திடீர் நடக்கும். அதாவது தப்பு நடந்துச்சு சார்பாங்க. சார் ஒன்றுமே எனக்கு சார் நினச்சேன், அது வந்து பாருங்கள் நடந்துருச்சுப்பாங்க. சரி வண்டி வச்சுருப்பாங்க, கலந்து வண்டி ஓடாமல் இருக்கும். திடீர்னு பார்த்தா ஒரு பெரிய சவாரி கிடச்சிருக்கும். அந்த ஒரு 4 நாள் வேலையை அதிலே முடிச்சிருவோம். அந்தளவு கூட பெரிய பாட்டியாக கிடச்சிருக்கும். அந்த மாதிரிலாம் நிறைய வாய்ப்பு இருக்குது. வந்துட்டு வீட்டு விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். விலங்கு வராமல் பார்த்துங்க, கவனமாக இருக்கணும் பார்த்துக்கிடுங்க. இளைய சகோதரர்களே கொஞ்சம் சில பேருக்கு ஹெல்த் பாதிக்கப்படலாம், பிரச்சனை வரலாம். சில பேருக்கு மேரேஜில் டைவர்ஸ் பிரச்சனை இருக்கலாம். மரபணு வாய்ப்புகள்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேகமாக மட்டும் இருந்துடாதீங்க, கொஞ்சம் வேகமாக இருங்க. எதிர்மறை விளைவை சந்திக்கிற மாதிரி சொல்ல வந்துடலாம். அவசரப்பட வேணாம், ஆவேசப்பட வேணாம், கோவப்பட வேணாம் பார்த்துங்க. கல்வியில் ஒரு பிரேக் வரலாம், எதுவும் சரி பண்ணிக்கிறீங்க. பள்ளி கல்லூரி அதில் மாறுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி இந்த டிவியில் வேலை செய்கிறவங்க, பத்திரிகை ஊடகங்கள் மீடியாவில் வேலை செய்கிறவங்கலாம் ரொம்ப விழிப்பாக இருக்கணும். அவசரப்பட்ட வார்த்தைகளை விட்டு வேணாம், கவனமாக இருக்கணும். போக்குவரத்துலேயும் கூடுதல் கவனம் தேவையை பார்த்துக்கிடுங்க. ஆனால் வந்து அவசரப்பட்டு குறுக்கு வழி எதுவும் மாட்டிக்கிறாதீங்க. பொதுவாக யாராக இருந்தாலும் இது கேட்ட நட்சத்திரத்தில் ஒரு காரியம் நடக்கலை சார் சொல்லி அவசரப்பட்டு வேறு வழியில் மாட்டிக்கிட்டோம்னா பெரிய சிக்கலாக போயிடும் பார்த்துக்கிடுங்க. அது கொஞ்சம் அவசரம் இல்லாமல் போனால் கூட சரியாக இருக்கலாம். அது மாதிரி வந்து சில காசு விஷயத்தில் குறுக்கள் வாங்கல ரொம்ப விழிப்பாக இருக்கணும். சில விஷயங்கள் வந்து வீட்டில் சண்டை வராமல் பார்த்துங்க, வார்த்தையால் சண்டை போடாமல் பார்த்துங்க. சில பேர் வண்டி வாகனம் வாங்கி விற்பாங்க, அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு புரோக்கர் கமிஷன் அந்த மாதிரி நிறைய கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஏஜென்சி பண்ணுறவங்களுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. பழைய பொருட்களை இரும்பு பொருட்களை வாங்கி எடுக்கிறவங்க, மிஷினரி உடைச்சி எடுக்கிறவங்க, விற்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல சான்ஸ் சொல்லலாம். கான்ட்ராக்ட் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கலாம். கட்டடங்களை வந்து ரிப்பேர் பண்ணுறவங்க, ரிப்பேர் பண்ணி கொடுக்குறவங்க, இல்லை பழைய கட்டடம் இடித்து அதில் ஜாமான் எடுத்து விற்கிறவங்க, அதெல்லாம் பார்க்குறவங்களுக்குலாம் கொஞ்சம் நல்ல வாய்ப்புகள்னு சொல்லலாம் பார்த்துக்குங்க. அது மாதிரி இந்த துப்பறிவு நிறுவனத்தை வேலை செய்கிறவங்களுக்குலாம் கொஞ்சம் விழிப்பாக இருக்கணும். நோட்டு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம், நோட் புக்ஸ் சம்மந்தப்பட்டது, பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ரொம்ப 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 கவனமாக கொடுக்கல் வாங்கல விழிப்பாக இருக்கணும் பார்த்துக்கிடுங்க. அது மாதிரி வங்கி சம்மந்தப்பட்ட வகையில் ஏடிஎம் கொடுக்குறது வாங்குறதுல, பணம் எடுக்கிறது கொடுக்குறதுல ஒரு தடவை 2 எண்ணி பாருங்கள். பேச்சுவாக்கில் விட்டுறாதீங்க. வந்துட்டு
செல்லை பேசிட்டு நீங்கள் வண்டியை விட்டுறக்கூடாது, செல்லை பேசிட்டு காசை விட்டுறக்கூடாது பாருங்கள், ரொம்ப கவனமாக இருக்கணும். அதை எதாக இருந்தாலும் கொஞ்சம் பி அலர்ட்டுங்கிற மெத்தடில் இருந்தோம்னா சிறப்பாக இருக்கும். பயப்பட தேவையில்லை, பார்த்துக்கிடுங்க. அதனால் யாருக்கு அவசரப்பட்டு சொன்னாங்க ஆசை வார்த்தை காட்டினா போயிடாதீங்க, பின்னாடி போயிடாதீங்க. ஏமாறவும் வேண்டாம், ஏமாற்றவும் வேண்டாம். இதான் முக்கியமான விஷயம், பார்த்துக்கிடுங்க. வழிபாடு சார்னு கேட்பீங்க. நரசிம்மரை வழிபடுங்க, யோக நரசிம்மரை, லட்சுமி நரசிம்மர் வழிபடுங்க, ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதாவது 63 நாயன்மார்களை வழிபடுங்க, ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். பார்த்துங்க. சிவன் கோயிலுக்கு வாய்ப்பு இருக்கும் போகலாம், போயிட்டு வாங்க, நல்லாயிருக்கும். குழந்தைகளுக்கு படிப்புக்கு நல்ல ஹெல்ப் பண்ணுங்க, ரொம்ப சிறப்பாக இருக்குது, பார்த்துக்கிடுங்க. டவுட் இருந்தால் செல்லை கூட்டி கேட்டுங்க. 94 431 65 504 நிகழ்ச்சி முடிஞ்சு பேசலாம். பேசுகிறது உங்கள் ஜோதிடர் மதுரை திருப்புவனம் மடப்புறம் விளக்கு கருப்பையா. அனைவருக்கும் வணக்கம். இதுவரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறந்துடாம பண்ணி கொடுத்துருங்க. வா நிகழ்ச்சி போகலாம். இப்போ தொடர்ச்சியாக நம்ம நட்சத்திர வாரியாக சனி பயிற்சி பலன் பார்த்துட்ருக்கோம். அந்த வருஷம் யார் பார்க்க போகிறோம்னா, அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய மூலம் நட்சத்திர நேயர்களுக்கு பார்க்க போகிறோம். மூலம் நட்சத்திர நேயர்களுக்கு பார்க்க போகிறோம். வர 27/12/2020 ஞாயிற்றுக்கிழமை கார்த்திகை நட்சத்திரத்தன்னைக்கு பிரதோஷத்தன்னைக்கு பார்த்தீங்கன்னா காலை ஞாயிற்றுக்கிழமை 5:52க்கு சனி பகவான் மாறுறாங்க. தனுசுலேருந்து மகரத்துக்கு மாறுறாங்க, உத்திரா நட்சத்திரத்துக்கு மாறுறாங்க. 2.5 வருஷம் இருப்பாங்க, பார்த்துக்கிடுங்க. சனி ஈஸ்வர பட்டம் பெற்றவர், நவகிரகங்கள் ஈஸ்வர பட்டம் பெற்ற ஒரே ஒருத்தர் அவர் மட்டும்தான். பார்த்துங்க. தொழில்காரகன் ஆயுளுக்காரகன், யாருக்குமே கெடுதல் பண்ண மாட்டார், நியாயமாக இருப்பார். நம்மளுக்கு பார்க்க அப்படி தெரியும், ரொம்ப கரெக்டாக இருப்பார், நியாயமாக இருப்பார், நீதிமானவர். 16/1/2023 வரைக்கும் இருப்பார், பார்த்துக்கிடுங்க. 16/1/2023 இருப்பார், பார்த்துக்கிடுங்க. இப்போ நம்ம நட்சத்திர வாரிய மூல நட்சத்திரம் பார்க்க போகிறோம். இந்த மூல நட்சத்திரத்து 4 பாதங்களுமே தனுசு ராசிலாம் வருது பாருங்கள். மூலம் 1, மூலம் 2, மூலம் 3, மூலம் 4 பாதங்களுமே தனுசு ராசிலாம் வருது. இந்த மூல நட்சத்திர சாரணர் யாருன்னா கேது பகவான். பிள்ளையார் அவங்க கும்பிட எந்த பாதிப்பு வராது, பார்த்துக்கிடுங்க. இந்த உருவம் அங்குசம், எப்படி அங்குசம் அல்லது இணைந்து கட்டப்பட்ட வேர்கள் போல் இருக்குன்னு பார்த்துக்கிடுங்க. ஆதி தேவதைனா நயுருதி. நாம எழுத்துக்கள் பேரெழுத்துக்கள்னா ஏஎன்னா, யோவண்ணா, பாவண்ணா, பிஎண்ணா, யூனா, யூவண்ணா. இந்த எழுத்துக்களில் முதலெழுத்தாக கொண்டு பேர் வச்சுருந்தாலும் நம்ம மூல நட்சத்திரத்துக்கு நம்ம சொல்லக்கூடிய பலன்கள்லாம் பொருந்தும், பார்த்துக்கிடுங்க. தனுசு ராசியோட அதிபதி குரு பகவான். எந்த விஷயத்தையும் முழுமையாக தெரிந்து தெளிவு பெறணும்னு ஆசைப்படுவாங்க. ஓவர் ஆராய்ச்சி பண்ணுவாங்க. ரொம்ப ஆராய்ச்சி பண்ணக்கூடாது, நதி மூலம் ரிஷி மூலம் பார்க்கக்கூடாது. நம்ம வேலையை ஏதாவது பார்த்துட்டு போகிறது அந்த பிரச்சனை வராது, பாருங்கள். அடுத்தவங்களை நோண்டக்கூடாது, அடுத்தவங்க பிரச்சனை பண்ணக்கூடாது. பழைய பிரச்சனையை இன்னொன்று பேசினாலும் பிரச்சனை வரும், பார்த்துக்கிடுங்க. அந்த மாதிரி இதெல்லாம் இருந்தாங்கன்னா சிறப்பாக வரலாம். எந்த காரியமே கொஞ்சம் வேகமாக இருப்பாங்க, அவங்க அட்ராக்டிவ்ஸ் ஆசைப்படுவாங்க, அதெல்லாம் மொத்தம் கொஞ்சம் யோசிப்பாங்க. சில விஷயம் நார்மலாக பேசினா கூட இவங்கள்ட்ட பேச சில பேர் யோசிப்பாங்க, எதுக்கு சிக்கல்னு யோசிப்பாங்க. அது மேற்கொண்டு பிரச்சனை உருவாக்கிட்டோம்ல. அதாவது எதையுமே ஆதியிலேருந்து அந்த வரையும் தெரிய முடியாது. சிலது மறைபொருள், இலைப்பொருள், காய்பொருளாக இருக்க அதாவது நம்ம வாழ்க்கை ஈடுபாடாக இருக்கணும். நம்ம கரெக்டாக கவனமாக போகணும், அலர்ட்டாக இருக்கணும். ஆன்மீக ஈடுபாடு, சித்தர்கள் சிந்தனையெல்லாம் அதிகம் இருக்குது மூல நட்சத்திரக்காரர்களுக்கு. அதாவது மூலம் நிர்மூலம் தவறாக சொல்கிறாங்க, தவறான பழமொழி. மூலம் என்பது நிற்பலம்ங்கிறதான் சரி. நிற்பலம் தெளிவானவர்கள், சுத்தமானவர்கள் தான் அர்த்தம் பார்த்துக்குங்க. அதாவது அடுத்தவங்க குறைய டக்குன்னு சொல்லிடுவாங்க, யோசிக்க மாட்டாங்க, டப்புன்னு பேசிடுவாங்க, அதான் பிரச்சனை. ஆண் மூலம் அரசாலும், பெண் மூலம் நிர்மூலம்பாங்க, தவறான பழமொழி. ஆணி மூலம் அரசாலும், பின் மூலம் நிர்மூலம். ஆணி மாதத்தில் மூல நட்சத்திரம் வர்றவங்கெல்லாம் இருக்கவங்க அரசாளுவாங்கன்னா ஒரு பெரிய போஸ்ட்டில் இருப்பாங்க, அரசியல்வாதியாக இருப்பாங்க, அதிகாரியாக இருப்பாங்க, ஓனராக இருப்பாங்க. மூலம் பெண் மூலம் நிர்மூலம் கிடைக்க தவறான பழமொழி. பின் மூலம் நிர்மூலம். மூலத்தின் 4வது பாதம் பின் மூலம் 4வது பாதம். கொஞ்சம் அதிகமாக பேசுவாங்க, கரெக்டாக பேசுவாங்க, அது மாமனாருக்கு ஆகாதுங்கிறதான் அர்த்தம். யாருக்கு எந்த உயிர் சிதங்கள்லாம் வராது, தவறான பழமொழியாக உருவாக்கிட்டாங்க. இப்போ ஆண் மூலம் அரசாலும், பெண் மூலம் நிர்மூலங்கிறது தவறான பழமொழி. ஆணி மூலம் அரசாலும், பின் மூலம் நிர்மூலம் சரியான பழமொழி. அது மூலம் ஒரு அருமையான நட்சத்திரம், பார்த்துக்கிடுங்க. மூல நட்சத்திரம் உள்ள தனுசு ராசிக்கு 2ஆம் இடத்துல சனி போன்றிருக்காரு. ராசிக்கு 12/1/2 சனிவானம் வரும்போது அது 7.5 சனி சொல்லுவாங்க. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல சனீஸ்வரர் வரனால அது பாதச்சனின்னு சொல்கிறது. வாக்கில் கவனம் தேவை, பேச்சு ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். சில பேர் பார்த்திங்கன்னா இந்த சகோதர வழியில் கொஞ்சம் பிரச்சனை வரலாம், தொந்தரவு வரலாம். நம்ம திருப்பி போய் ஒட்டிக்க நினைக்கக்கூடாது, பிரச்சனை வரும், பார்த்துக்கிடுங்க. கொஞ்சம் ஆன்மீக சாயலோடு எப்போவுமே இருங்க, ஆன்மீக சிந்தனோடு இருங்க. அரசியல்வாதிகளுக்கு சில நேரங்களில் வாய்ப்பு கிடைக்கலாம், மூல நட்சத்திரம் இருந்தாங்கன்னா. சில நேரம் பிரட்டையும் போட்டுன்னு பார்த்துக்கிடுங்க. உங்கள் சுயஜாதம் நல்லா இருந்தால், அதாவது பார்த்திங்கன்னா உங்களுடைய கிரகங்கள் இப்போதைக்கு சரியாக இருந்துச்சுன்னு வச்சுக்கிடுங்களேன். நடப்பு தசாபுத்தி சரியாக இருந்தால் அது ஓரளவு செட் ஆகலாம். எது அரசியல் வாய்ப்பு செட் ஆகலாம். சினிமாவில் அவசியம் போய் மாட்டிக்கிற வேணாம். சினிமா பாருங்கள், பேசுங்க, பழகுங்க. சினிமாவில் நடிக்கணும், இல்லை ஆசைப்படணும், படம் எடுக்கணும்னா இப்போதைக்கு டைம் சரி, லாஸுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது, பாருங்கள், கவனமாக இருந்துக்குங்க.
பொதுவாக பார்த்தீங்கன்னா உங்கள் வேலையை மட்டும் கவனம் செஞ்சு அடுத்தவங்க பிரச்சனைக்கு தலையிட வேணாம், அடுத்தவங்க பற்றி சிந்திக்க வேணாம், அடுத்தவங்கள பற்றி நம்ம ஆராய்ச்சி பண்ண வேணாம். உங்கள் ஒர்க்கை நீங்கள் பார்த்தாலே சிறப்பாக வந்துடலாம். இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா இந்த 2.5 வருஷத்துக்கு கலைத்துறையின் ரொம்ப சிறப்பாக வரலாம். அவங்களும் ஆன்மீக பயணம் செய்யலாம், வெளியூர் போகலாம். இந்த டிவி தொலைக்காட்சியில் பங்கு பெறவங்க அதாவது சிறப்பான இது வரும். இதுவரை கல்யாணம் ஆகாமல் இருந்தால் கல்யாணம் ஆகலாம். சில பேர் கல்யாணம் டைவர்ஸ் ஆகிருந்தால் மறுமணத்துக்கான வாய்ப்பும் கூட வரும். அவசரப்படும் கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். சில பேர் அவசரப்பட்டு ஹோட்டலில் போய் சாப்பிட போனால் பழைய இட்லி வச்சுருவாங்க, இல்லை பழைய இட்லிங்களில் ஆரண இட்லி வச்சுருவாங்க. கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் சூடான இட்லி வரும். இந்த பொறுக்கிறது அவசரம் இல்லை, அப்புறம் வருத்தப்பட்டு என்ன பண்ணுறது, என்ன சொல்றீங்க? கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் வரன்கள் வரமாக அமையலாம் பார்த்துக்கிடுங்க. எதாக இருந்தாலும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜோசியம் சில பேர் கற்றுக்குவாங்க, சில ஜோசியத்தில் பெரிய லெவலில் வரலாம், பயப்பட தேவையில்லை. சித்தர்கள் வழிபாடு சிறப்பாக பண்ணலாம். குறிப்பாக பார்த்திங்கன்னா குடும்ப ஒர்க்கில் கொஞ்சம் கவனமாக இருங்க, குடும்ப முன்னேற்றத்துக்கு கவனமாக இருங்க, தாய் தந்தையிட்ட பாசமாக இருங்க, சகோதர சொல்கிட்ட பாசமாக இருங்க, நண்பர்கள்ட்ட கவனமாக இருந்துங்க. நட்புங்கிறது வேணும் தான், கூட போய் மாட்டிட வேணாம், அதுக்கு ஜாமீன் எடுத்து போட்டுறாதீங்க. ஆக பாதச்சனிங்கிறது கொஞ்சம் விழிப்பாக இருக்கணும், பயப்பட தேவையில்லை. நல்ல முன்னேற்றம் வந்தால் கூட அலர்ட்டர் மாட்டிக்காமல் இருங்க பாருங்கள். வேறு டவுட் எதுவும் இருந்துச்சுன்னா என்னுடைய செல் நம்பரில் கூப்பிட்டு கேட்கலாம். 94 431 65 504 நிகழ்ச்சி முடிஞ்சு பேசலாம். ஸ்டிப்பில் நம்பர் இருக்குது பாருங்கள். நேரம் பார்க்குறவங்க மதுரை பக்கத்தில் திருப்புவனம் ஆத்துப்பாலம் ஏரியா மடப்புறம் விளக்கு ஆர்ச்சி ஏதாப்பில் பார்க்கலாம். ஒரு அற்புதமான பிள்ளையார் திசை மாறிய தெற்குமுக விசாலாட்சி விநாயகர் கோயில் இருக்குது. திசை மாறிய தெற்குமுக விசாலாட்சி விநாயகர் கோயில். உங்களுக்கு கேது சம்மந்தப்பட்டதுனால அங்கே கும்பிட்டா வாய்ப்பு நல்லாயிருக்கும். வாய்ப்பு இருந்தால் நேரம் வந்தால் வருஷத்துக்கு ஒரு முறை கும்பிடுங்க, சிறப்பாக இருக்கும். எல்லா பிள்ளையாருக்கும் அது பொதுவாக பார்த்திங்கன்னா எல்லா பிள்ளையாருக்கும் அருகம்புல் சாத்துவாங்க. மடப்புறம் விளக்கு ஆர்ச்சி ஏத்தாப்புக்கு பிள்ளையாருக்கு திசை மாறிய தெற்குமுக விசாலாட்சி இருக்குது. 7 தேங்காய் மாலை கோர்த்து போட்டு 7 எலுமிச்சம் வச்சு 100 ரூபா சுற்றுவாங்க. வாய்ப்பு இருந்தால் சங்கட சித்திவாங்க, பாலில் எடுத்துருவாங்க. ஆக சித்தர்கள் வழிபாடு பண்ண சிறப்பாக இருக்கும். டவுட் இருந்தால் கூப்பிட்டு கேட்டுங்க. சப்போஸ் வர முடியாது கூகுள் பேயில் பணம் போட்டு கூட, பேங்க் அக்கௌண்ட்டில் பணம் போட்டு கூட, ஜாத்து வாட்ஸ்அப் அனுப்பி ஃபோனில் விட்டு கேட்டுக்கலாம் பாருங்கள். 94 431 65 504 நிகழ்ச்சி முடிஞ்சு பேசுங்க. வெப்சைட் ஒன்றுக்கு போட்டு பாருங்கள், www.karupaiya.com போட்டு பாருங்கள். பேசுகிறது உங்கள் ஜோதிடர் மதுரை திருப்புவனம் மடப்புறம் விளக்கு கருப்பையா. இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறந்துனா பண்ணி கொடுத்துருங்க, அப்படி பெல்லைக்கன் கொடுத்துருங்க. நிகழ்ச்சி போகலாம். இப்போ தொடர்ச்சியாக நம்ம நட்சத்திர வாரியாக சனிப்பயிற்சி பார்த்துட்ருக்கோம். சனிப்பயிற்சி பலன்கள் அந்த வருஷம் யாருக்கு பார்க்க போகிறோம்னா பூராட நட்சத்திரர்கள் பார்க்க போகிறோம். பூராட நட்சத்திரர்கள் பார்க்க போகிறோம். பூராடத்தினுடைய 4 பாதங்களுமே தனுசு ராசிலாம் வரும் பார்த்துக்கிடுங்க. தனுசு ராசியுடைய அதிபதி குரு பகவான், பூராட நட்சத்திரத்துடைய சார அதிபர் சுக்கிர பகவான். என்னுடைய வடிவம் பார்த்திங்கன்னா யானை தந்தம் போல் இருக்கும். தேவதை, வருணன், நாம எழுத்துக்கள், பெயரெழுத்துக்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஊனா, ஊவண்ணா, ஏனா, ஏஎண்ணா, ஐயண்ணா, பூவண்ணா, தானா, பீனா, டாவண்ணா ஆகும். இந்த பெயர் எழுத்துக்களை முதலாக கொண்டவர்கள், இந்த பெயரில் அமைப்புள்ள உள்ளவங்களும் பார்த்திங்கன்னா பூரா நட்சத்திர பலனை தாராளமாக பார்க்கலாம். அவர்கள் இந்த பலன் பொருந்தும் பார்த்துக்கிடுங்க. இந்த 2.5 வருஷத்துக்கான பலன் பாருங்கள். 27/12/2020 2.5 வருஷத்துக்கு சொல்லக்கூடிய படங்களை பார்த்துட்ருக்கோம். தொடர்ச்சியாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், நிறைய விஷயங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் பாருங்கள். நம்மளோட ஷேர் பண்ணி கொடுங்க. இந்த பூரா நட்சத்திரம் பார்த்திங்கன்னா ரொம்ப சுதந்திரமாக இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க, பயணங்கள் பண்ணிகிட்டு இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க, லட்சியத்தில் கொஞ்சம் வேகமாக இருப்பாங்க பார்த்துக்கிடுங்க. எப்படி வெற்றி பெறணும்னு ஆசைப்படுவாங்க, குறிக்கோளாக இருப்பாங்க. எல்லாமே டாப்பு தான். உண்மையிலே பார்த்திங்கன்னா நல்ல பேர் வரைக்கும் எதையும் செய்வாங்க, அதாவது யோசிக்க மாட்டாங்க, செய்வோம் அப்படிங்கிற மாதிரி. ஒரு சிலவருக்கு தேவகுணம் இருக்கலாம், ஒரு சில பூரா நட்சத்திரம் அசுரகுணம் இருக்கலாம், மாறி மாறி இருக்கும் பார்த்துக்கிடுங்க. 2 கலந்து கூட இருக்கலாம் பார்த்துக்கிடுங்க. இந்த பூரா நட்சத்திரம் உள்ள தனுசு ராசியில் பார்த்திங்கன்னா 2ஆம் இடத்தை 2ஆம் இடத்துக்கு சனிபானம் வந்திருக்கிறாரு. சனி ஈஸ்வர பட்டம் பெற்றவர். நவகிரகங்களிலே ஈஸ்வர பட்டம் பெற்ற ஒரே ஒருத்தர் யாருன்னா, கிரகம்னா யாருன்னா சனீஸ்வரர் பட்டம் தான் பார்த்துக்கிடுங்க. மிக மிக நல்லவர், யாரையும் கெடுக்க மாட்டார், அவர் பார் கொடுக்குற யாரும் கிடையாது, நியாயத்தை தான் செய்வார், நீதிமான்னு சொல்லுவாங்க. அவர் தொழில்காரகன், ஆயுள்காரன் பார்த்துக்கிடுங்க. பொறுமையாக 2 வருஷம் இருந்துட்டு தான் போவார். மற்றவங்க மாதிரி 1 வருஷம் 1.5 வருஷம் 1 மாதம் போக மாட்டார். இந்த நட்சத்திர ஜாதகர் பார்த்திங்கன்னா நினச்சதை நடத்துவாங்க, கடுமையாக உழைப்பாங்க, பண வசதி கூடக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த 2 வருஷத்தில் புதிய வேலைவாய்ப்பு கிடைக்க வாய்ப்பு இருக்குது பாருங்கள். அரசியல் இருக்கவங்க கொஞ்சம் இடவிட்டு இடம் மாறுற மாதிரி இருக்கும், அப்போ தான் அவங்க வெற்றி பெற முடியும். இதுக்கு இடத்துல அவங்க ஜெயிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் பார்த்துக்கிடுங்க. கலைத்துறை பார்த்திங்கன்னா நம்ம மொழி தவிர, அவங்க மொழி தவிர, என்ன மொழி இருக்காங்களோ அவங்க மொழி தவிர மற்ற மொழியில் பிரபலம் அடைவாங்க பார்த்துக்குங்க. அது மாதிரி பிறந்து எழுந்து வேறு இடத்துல போய் வீடு வாங்குற ஒரு வாய்ப்புலாம் இருக்குது. அடுத்தவங்களுக்கு யோசனைலாம் சொல்லுவீங்க, நீங்கள் எப்படியும் மற்றவங்களுக்கு யோசனை சொல்லிடுவீங்க, உங்களை பற்றி கூட கவலைப்பட மாட்டீங்க, மற்றவங்க நல்லாயிருக்கும்னு ஆசைப்படுவீங்க பார்த்துக்குங்க. பொதுவாக வீட்டில் ஆடம்பரம் இதெல்லாம் வாங்கணும்னு நினைப்பீங்க, ஆடம்பரமாக
ஆடை ஆபரணங்கள்லாம் வாங்க ஆசைப்படுவீங்க. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கணும், கரண்ட்லியே புதுசாக இருக்கணும்னு ஆசைப்படுவீங்க, பார்த்துக்கிடுங்க, வாங்கிடுவீங்க. அது மாதிரி பார்த்திங்கன்னா நல்ல பணம் சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. குடும்பத்துக்கு வந்து நல்ல பொறுப்புகளாக இருப்பீங்க. புதிய வாகனம் வாங்கலாம். பணப்புழக்கம் திடீர்னு கூட வாய்ப்பு இருக்குது. மருத்துவ சேவைகளோடு செய்வீங்க. சங்கங்களில் பொதுவான அமைப்புகள் நிறைய இருப்பீங்க. அது மாதிரி வந்து சேர்ந்து எல்லோரும் நினைப்பீங்க, குடும்ப உறுப்பினரோடு இருக்கணும், குடும்பத்தில் பேசணும் இருப்பீங்க. பழசை வந்து சில விஷயங்களை வந்து மறைக்கப்படுறத கூட யோசிப்பீங்க, நினச்சி பார்ப்பீங்க. எது உண்மை நீங்கள் தெரிஞ்சுக்கிடுவீங்க, பார்த்துக்கிடுங்க. அது மாதிரி பார்த்திங்கன்னா போக்குவரத்து சம்மந்தப்பட்டது, சர்வே சம்மந்தப்பட்டது, நில அளவு சம்மந்தப்பட்டது, வருவாய்த்துறை சம்மந்தப்பட்டதில் வந்து புள்ளி விவரங்கள், அதாவது கணக்கெடுக்கிற சம்மந்தப்பட்ட பணிகளில் வாய்ப்புகள் கிடைக்கலாம், வேலை வாய்ப்பு கிடைக்கலாம் பாருங்கள். அரசு வழியில் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும், அனுகூலம் கிடைக்கும், பயப்பட தேவையில்லை, சிறப்பான முன்னேற்றங்களை பார்க்கலாம். அது மாதிரி நம்ம ஏற்கனவே சொன்னாங்க விஷயங்களில் பூரா உங்களுக்கு கான்ட்ராக்ட்ஸும் கிடைக்கலாம். அதாவது சர்வீஸ் சம்மந்தப்பட்டது, புள்ளியியல் சம்மந்தப்பட்ட கணக்கெடுப்பு கான்ட்ராக்ட் கூட கிடைக்கும், ஒப்பந்தம் கிடைக்கலாம் பார்த்துங்க. வீடு கட்டலாம், இடத்த வாங்கி வீடு கட்டி விற்கிற மாதிரி சொல்ல வரும், கான்ட்ராக்ட் அதோட கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி பார்த்திங்கன்னா இந்த பெயிண்ட் அடிக்கிற சம்மந்தப்பட்டது, பெயிண்ட் வியாபாரம் பண்ணுறது, அதாவது உள்ள இன்டீரியர் டெக்கரேஷன் சொல்கிறோம் இல்லையா, இப்போ ரொம்ப ஃபேமஸாக இருக்குது, அது செய்கிறவங்க, அவங்க அதை பற்றி சிறப்பாக செய்கிறவங்க, கலைத்துறையில் உள்ளவங்க, டப்பிங் செய்கிறவங்க, அது மாதிரி இந்த பாட்டு பாடுறவங்க, இசை கட்சி நடக்கிறவங்களாம் சிறப்பாக டாப்பாக வரலாம். கொஞ்சம் கூட யோசிக்க தேவையில்லை, முன்னணியாக வருவாங்க. சில பேர் பார்த்திங்கன்னா யாரோ செய்வங்க வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணக்கூடிய சூழ்நிலைலாம் வரும், பார்த்துக்கிடுங்க. இது எதாக இருந்தாலும் ஏற்றுக்கிடுங்க, வாழ்க்கையில் முன்னேறவெல்லாம் பார்த்துக்கிடுங்க. நியாயமாக செஞ்சுங்க, தப்பான வழிக்கு போக வேண்டாம், நியாயமான வழி செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக சிறப்பான வாய்ப்புகளை பெறலாம். அரசியலையும் நல்ல வாய்ப்புகள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும், தைரியமாக செயல்படலாம். ஆக வந்து நீங்கள் கடைசி 2.5 வருஷங்களா என்ன பண்ண போகிறாருன்னு பயப்பட தேவையில்லை. அவர் வந்து உழைச்சா விட்டுருவார், சனீஸ்வரர் வந்துட்டு நியாயமாக இருந்தால் விட்டுருவார். தப்பு பண்ணால் தான் பிடிப்பார், ஏன் தப்பு பண்ண போகிறோம் பார்த்துக்கிடுங்க. வழிபாடு சார்னு சொன்னீங்கன்னா பெருமாள் வழிபாடு பண்ணுங்கள், விடாமல் சனிக்கிழமை கும்பிட்டுவாங்க. அப்படி மகாலட்சுமி தாயாரை சேர்த்து கும்பிட்டுவாங்க. அது மாதிரி சிவன் கோயில் போயிட்டு வாங்க, நாயன்மார்கள் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க, ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் பாருங்கள். அது மாதிரி பார்த்திங்கன்னா வந்து காளியை கும்பிட்டுவாங்க. காளியை வந்து பக்கத்தில் எந்த காளியம்மன் இருந்தாலும், அது பத்ரகாளியம்மன் இருந்தாலும் சரி, முத்தாளம்மன், மாரியம்மன், அம்மன் வழிபாடு சிறப்பாக பண்ணுங்க, ரொம்ப ரொம்ப சிறப்பு. உங்களுக்கு வந்து வாய்ப்புகள் நிறைய கொடுக்கும் பாருங்கள், நல்ல முன்னேற்றம் கொடுக்கும். திருநள்ளாறு அவசியம் ஒரு முறை போயிட்டு வந்துடுங்க. அங்கே போய் நல்ல திருத்தத்தில் வந்து 16 முறை முங்கி குளிச்சுருங்க. ஆடைகளை அங்கேயே விட்டு வரக்கூடாது, எந்த இடத்துலையுமே ஆடைகளை கடல்லையோ நீரோட்டிலையோ விட்டு வரக்கூடாது, பழைய ஆடைகள் விடக்கூடாது. தானம் பண்ணாலும் பழைய ஆடைகளை பண்ணக்கூடாது பாருங்கள், புது ஆடை தான் பண்ணணும் பாருங்கள். அதனால் பயப்பட தேவையில்லை. வேறு டவுட் இருந்தால் செல்லை கூட்டு கேட்டுங்க. 94 431 65 504 நிகழ்ச்சி முடிஞ்சு பேசலாம். சப்போஸ் வந்து நான் பார்க்குறவங்கன்னா மடப்புறம் விளக்கில் ஆர்ச்சி ஏத்தாப்பில் பறக்கலாம். மதுரை பக்கத்தில் திருப்புவனம் ஆத்துப்பாலம் ஏரியானா மட்டப்புறம் விளக்கு ஆர்ச்சி ஏத்தாப்பில் அற்புதமான பிள்ளையார், திசை மாறிய தெற்கு பார்த்த பிள்ளையார், விசாலாட்சிவனார் கோயில் இருக்குது. அந்த பிள்ளையாரம் தாராளமாக கும்பிடலாம். அந்த பிள்ளையாருக்கு 7 தேங்காய் மாலை கோர்த்து போட்டு 7 எலுமிச்சம் முடிச்சு 120 சுற்றலாம் சிறப்பாக இருக்கும். 120 சுற்றலாம் சிறப்பாக இருக்கும். சப்போஸ் வர முடியலன்னா மடப்புறம் விளக்கு ஆர்ச்சி ஏத்தாப்பில் வர முடியலன்னா ஜாத் வாட்ஸ்அப்பில் அனுப்பி கூகுள் பேயில் பணம் போட்டு கூட, பேங்க் அக்கௌண்ட்டில் பணம் போட்டு கூட ஃபோன்லேயே கேட்டுக்கலாம் பாருங்கள். வந்து அலையக்கூடிய வேலைகள் மிச்சம் பாருங்கள், சூழ்நிலை பொறுத்து பார்த்துங்க, வாய்ப்பு இருக்கும்போது வரலாம். வெப்சைட் ஒன்று போட்டு பாருங்கள், www.karupaiya.com போட்டு பாருங்கள், www.karupaiya.com போட்டு பாருங்கள். வெறும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துனா பண்ணி கொடுத்துருங்க. பேசுகிறது உங்கள் ஜோதிடர், மதுரை திருப்புவனம் மடப்புறம் விளக்கு கருப்பையா. அனைவருக்கும் வணக்கம். நிகழ்ச்சி போகலாம். இப்போ தொடர்ச்சி நட்சத்திர வாரியாக சனிப்பயிற்சி பலன் பார்த்துட்ருக்கோம். நட்சத்திர வாரியாக சனிப்பயிற்சி பலன்கள் பார்த்துட்ருக்கோம். இப்போ அந்த வருஷம் யார் பார்க்க போகிறோம்னா, அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய உத்திராட நட்சத்திர நேர்கள் பார்க்க போகிறோம். உத்திராட நட்சத்திர நேர்கள் பார்க்க போகிறோம். உத்திராட 1ஆம் பாதம் தனுசு ராசியிலையும், மற்ற 2, 3, 4 பாதங்கள் மகரத்துலேயும் வரும், பார்த்துக்கிடுங்க. உத்திரா நட்சத்திரத்துக்கு சாரநாதர் சூரிய பகவான் ஆவார். தனுசு ராசியான அதிபதி, அதிபதி குரு. நட்சத்திர வடிவம்னா சின்ன கட்டில் மாதிரி இருக்கும். தேவதி பார்த்திங்கன்னா விஸ்வதேவர். நட்சத்திர எடுத்துக்கிட்டு பார்த்திங்கன்னா பேயண்ணா, போவண்ணா, ஜானா, ஜீனா மற்றும் ஓனா, ஓவண்ணா, அவண்ணா, இந்த எழுத்துக்கள்லாம் பெயர் எழுத்துக்கள், நாம எழுத்துக்கள். இந்த எழுத்துக்களில் ஆரம்பிக்கிற பெயர் கூட பார்த்திங்கன்னா பெயர் கொண்டவர்களாம் அந்த நட்சத்திரத்தை சேர்த்து பார்த்துக்கலாம். உதர நட்சத்திரம் சேர்த்து பழங்களை பார்த்துக்கலாம் பாருங்கள். ரொம்ப ஆன்மீக எண்ணமாக இருப்பாங்க, ரொம்ப நேர்மையாக இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. இந்த நேர்மையை இவங்களுக்கு சில நேரத்தில் வாழ்க்கையில் வந்து சர்க்கிள்காரமாக இருக்க விட மாட்டாங்க. நேர்மை யாரும் பொதுவாகவே வாழ்க்கையில் வந்து எங்கேயுமே இருக்கிறது கஷ்டமான செயல். அதுலேயும் மீறி நேர்மை இருந்துருவாங்க, பார்த்துக்கிடுங்க. செயல்களில் கொஞ்சம் தீர்க்கமாக இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க, கரெக்டாக இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க, சொல்லும் செயலும் ஒரே மாதிரி இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அதை பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி சீராக ஓடணும் சார், வேகம் வேணாம் சுலபம் வேணாம்னு நினைக்கக்கூடியவங்க. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு எண்ணத்தை உடையவர்கள்.
அது மாதிரி பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லவங்கன்னு சொல்லலாம். பல விஷயங்களை சொல்லலாம். வந்துட்டு கொஞ்சம் வளைஞ்சு கொடுக்குறவங்க சில விஷயங்கள் வளைய முடியாதுன்னு ஸ்ட்ரைட்டாக இருப்பாங்க. எப்படின்னே வந்து இது பண்ண முடியாது, நியாயமாக இருப்பாங்க. ஓகே, இப்படி உத்திராட நட்சத்திரம் 1ஆம் பாதம் தனுசில் வருது. உத்திராட 1ஆம் பாதத்தில் உள்ள தனுசு நேயர்களுக்கு வந்து பார்க்க போகிறோம். 2ஆம் இடத்துல சனீஸ்வரர் அமர்றது பார்த்திங்கன்னா இளைய சகோதரனுக்கு திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது பாருங்கள். ஆன்மீக சொற்பொழிவு, பட்டிமன்றம், கலை நிகழ்ச்சிகள், கவியரங்கம், டிவி தொடர் சம்மந்தப்பட்டவங்க, சொற்பொழிவாற்றவங்க, இவங்களுக்கெல்லாம் வந்து நிறைய விஷயங்களை வந்து கிடைக்கும். அது மாதிரி யூடியூப் பண்ணுறவங்கன்னா சிறப்பாக வரலாம் பாருங்கள். ரொம்ப பிஸியாக இருக்க போகிறீங்க. நிறைய அப்பாயின்மெண்ட்ஸ் கிடைக்க போகுது, நிறைய நிகழ்ச்சிக்கான கிடைக்க போகுது, ஒப்பந்தம் கிடைக்க போகுது. அது மாதிரி இந்த தந்தை மகனுக்கிடையே பேச்சுவார்த்தை அடிக்குறக்கும் கொஞ்சம் வார்த்தைகள் தனிமையாக வந்துடாமல் பார்த்துக்குங்க. வார்த்தைகளை சுருக்கிங்க. கொஞ்சம் அமைதியாக போகிற ரொம்ப ரொம்ப நல்லது. அமைதியாக போகிற ரொம்ப ரொம்ப நல்லது பார்த்துக்கிடுங்க. அது மாதிரி சில பேர் அரசு போக்குவரத்து சம்மந்தப்பட்ட வேலைகளில் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஏதோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். ஏதோ நல்லாவே கிடைக்க வாய்ப்பு இருக்குது. என்ன சொல்கிறீங்க? நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். அது மாதிரி அரசியலையும் மிகப்பெரிய பொறுப்புகள்லாம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது பாருங்கள். சிறப்பான வாய்ப்புகளை பெறலாம். ஓஹோன்னு வரலாம். இன்னும் அந்தளவுக்குலாம் வாய்ப்பு இருக்குது வந்துட்டு. அது மாதிரி அரசு சம்மந்தப்பட்ட பள்ளிகள், கல்லூரி வேலை பார்க்குறவங்களுக்குலாம் வந்து நல்ல மாற்றங்கள் வரும், முன்னேற்றம் வரும், இடமாற்றங்களுக்கு வாய்ப்பு இருக்குது பாருங்கள். அது மாதிரி வங்கிகளில் சில பேர் ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்ட வேலைகள் கண்டிப்பாக வேலை கிடைக்கும். சிறப்பான முயற்சி பண்ணலாம். அற்புத வாய்ப்புகள் கிடைக்கும். அது மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேற்கல்வி படிக்கிறவங்க, பிஹெச்டி பண்ணுறவங்க, ஆராய்ச்சி பண்ணுறவங்கலாம் சிறப்பான வாய்ப்புகளை பெறலாம். வந்துட்டு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். உங்களோட அனுபவங்களும் கூட கிடைக்கும். அது நிர்வாகிகள், எம்பிஏ பண்ணுறவங்கலாம், ஏன்னா பிகாம் பண்ணுறவங்க, சிஏ பண்ணுறவங்க, எல்லாருமே கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட பண்ணுறவங்களாம் சிறப்பாக இருக்கலாம். நகை சம்மந்தப்பட்ட தொழில் செய்கிறவங்க, கடை வச்சுருக்கவங்க, அல்ல கான்ட்ராக்ட் இது பண்ணுறவங்களாம் சிறப்பான வாய்ப்புகளை பெறலாம். வட்டி கடை பண்ணுறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சின்ன லெவலில் பண்ணுறவங்க ரொம்ப ரொம்ப விழிப்பாக இருக்கணும், பார்த்துக்கிடுங்க. அது மாதிரி கான்ட்ராக்ட்ஸ் கிடைக்கிற அரசு சம்மந்தப்பட்ட ஒப்பந்தங்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதில் பணம் கொஞ்சம் வந்து உங்களுக்கு உடனே கிடைக்கூட வாய்ப்புகள் நிறைய இருக்குது, பார்த்துக்கிடுங்க. அது மாதிரி எல்லாத்தையுமே அட்ஜஸ்ட் பண்ணி பழகுவீங்க. உங்களுடைய தன்மைகள் எல்லாருமே பிடிக்கும் எல்லாருக்கும். வந்துட்டு வழிபாடு, சிவன் வழிபாடு தொடர்ச்சியாக அப்படின்ட்டு வாங்க. அடுத்து உத்திராடம் 2, 3, 4 பாதங்களை பற்றி பார்க்க போகிறோம். அவங்க மகர ராசிக்காரங்க. அதில் உத்திராடம் 2, 3 நாளை பார்த்தா யாருன்னா உங்கள் ராசியில் சனீஸ்வரர் சஞ்சாரம் பண்ணுறது. எனவே ஜென்மச்சனி வேற பார்த்துக்கிடுங்க. மகர ராசியோட அதிபதி சனீஸ்வரர். எனவே சனியோட இந்த சஞ்சாரம் அதிக கெடுதல் தராது. எல்லாருமே பொதுவாக வந்து எதிர்பார்த்துக்கிருக்கோம். சார் மகரத்தில் சார் சனீஸ்வரர் வர்றார் சார், கெடுதல் வருமா? கண்டிப்பாக வராது. அவர் விட்டு அவருக்கு எடுக்க மாட்டார் இல்லையா? அந்த நம்பிக்கை உங்களுக்கு வேணும், முதல்ல பார்த்துக்கிடுங்க. அது மாதிரி கவர்மெண்ட் சம்மந்தப்பட்டவங்க உங்களுக்கு அனுகூலம் கிடைக்கலாம், வாய்ப்புகள் கிடைக்கலாம், வேலை கிடைக்கலாம், உங்களுக்கு நிறைய முன்னேற்றங்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது பாருங்கள். இதில் வந்து மகர ராசிக்காரன் உத்திராடம் 2, 3, 4 பாதங்கள் உள்ளவங்களுக்கு நிறைய வேலை வாய்ப்புகள், அற்புதமான நேரம். அது அப்படி தான் சொல்லணும். வந்துட்டு அப்புறம் சில பேர் பார்த்திங்கன்னா அந்த மருந்து சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கவங்க, மருத்துவமனை சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கவங்க நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கலாம். சொந்தமாக மருந்து செய்கிறவங்க சிறப்பாக வரலாம். அது மாதிரி மருத்துவமனை வைக்கலாம், கிளினிக் வைக்கலாம், லேப் வைக்கலாம். நிறைய மாற்றங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, முன்னேற்றத்துக்கு வாய்ப்பு இருக்குது பாருங்கள். சில பேர் இந்த துப்பறிவு துறையில் இருக்கவங்க கூட நிறைய வேகமாக வரலாம். காவல் இராணுவத்தில் சிறப்பான முன்னேற்றம் காணலாம். அது மாதிரி நீதிமன்றம் சம்மந்தப்பட்ட பணிபுரிறவங்கலாம் டாப் மோஸ்ட்டில் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது பாருங்கள். உங்கள் சுய ஜாதகம் சிறப்பாக இருந்து தசாபத்தியும் சிறப்பாக இருந்து வச்சுக்கிடுங்களேன், டாப்பில் அடிச்சு போயிடும். 7 பயப்பட தேவையில்லை. அது மாதிரி திருமணம் சம்மந்தப்பட்டு தாராளமாக திருமணம் பண்ணலாம். ஏற்கனவே டைவர்ஸ் சம்மந்த பிரச்சனை கூட மறுமணத்துக்கான வாய்ப்புகள் தாராளமாக இருக்குது பாருங்கள். வந்துட்டு ஆனால் கொஞ்சம் விழிப்பாக இருக்கணும் இந்த விஷயத்துலையுமே. வந்துட்டு தசாபதி சரியில்லைனா பிரச்சனைகள் வரலாம், வீண் பழிகள் வரலாம். ஜாதகத்தை ஒரு தடவை பார்த்துக்கிடுங்க. யார்கிட்ட வேணாலும் பார்த்துக்கிடுங்க. வாய்ப்பு இருந்தால் என்னை வந்து பாருங்கள். நேரம் வந்து பார்த்தீங்கன்னா மதுரை பக்கத்தில் திருப்புவனம் ஆத்துப்பாலம் ஏரியிலனா மட்டப்புறம் விலை காட்சி ஏத்தாப்பில் பார்க்கலாம். மட்டப்புறம் விலை காட்சி ஏத்தாப்பில் அற்புதமான பிள்ளையார் திசை மாறிய தெற்கு முக விசாராட்சி கோயில் இருக்குது. அவரையும் கும்பிடலாம். வந்துட்டு அங்கே வந்து பார்க்க நேரம் இல்லைன்னா ஜாதகத்தை வாட்ஸ்அப்பில் அனுப்பிட்டு கூகுள் பேயில் பணம் போட்டு கூட, பேங்க் அக்கௌண்ட்டில் பணம் போட்டு கூட ஃபோனில் போட்டு கேட்டுக்கலாம் பாருங்கள். வெப்சைட் ஒன்று போட்டு பாருங்கள், www.கருப்பையா.com போட்டு பாருங்கள். வழிபாடு அப்படின்னா சூரிய வழிபாடு டெய்லி பண்ணிட்டு வாங்க. அது மாதிரி ஆதித்ய கிருதியும் சொல்லிட்டு வாங்க, ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். அது மாதிரி காக்கைக்கு வந்து சனிக்கிழமை எள்ளு சாதம் வச்சுட்டு வாங்க, ரொம்ப சிறப்பாக இருக்கும். பசுமாடு கோமாதாவுக்கு வாழைப்பழம் கொடுத்துட்டுவாங்க, அகத்திக்கீரை கொடுத்துட்டுவாங்க. அது மாதிரி வெளி ஊர்களுக்கு போனீங்கன்னா சிவன் வழிபாடு தொடர்ச்சியாக பழங்காலத்து சிவன் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. ஜீவ சமாதி கும்பிட்டுவாங்க. உள்ளூர் சிவன் கோயிலுக்கு பிரதோஷத்துக்கு கண்டிப்பாக அடிக்கொருக்காக போகலாம், தினசரி கூட போகலாம். பிரதோஷம் கண்டிப்பாக போய்ட்டு வாங்க, சிறப்பாக இருக்கும் பாருங்கள். வேறு டவுட் தான் தாராளமாக கேட்டுங்க. ஒரு முறை திருநாறு போயிட்டு வந்துடுங்க. 7:30 சனி ஓடிக்கிறதுனால போயிட்டு வாங்க. ஒரு முறையாவது போயிட்டு வாங்க. அங்கே நலத்தீர்த்தத்தில் 16 முறை முங்கி எழுவணும், முங்கி எந்திரிக்கணும் 16 முறை. பழைய ட்ரெஸ்ஸை இங்கே போட்டு வந்துடுறாங்க. எந்த ஆற்றுலையோ குளத்துலையோ நீர்லையோ பழைய ட்ரெஸ்ஸை போடக்கூடாது. அது மாதிரி பார்த்துட்டிங்கன்னா தானம் பண்ணாலும் பழைய ட்ரெஸ்ஸு தானம் பண்ணக்கூடாது, புது ட்ரெஸ்ஸாக தானம் பண்ண பார்த்துக்கிடுங்க. டவுட் இருந்தால் ஃபோனில் கூப்பிட்டு கேட்டுக்குங்க. பேசுகிறது உங்கள் ஜோதிடர், மதுரை திருப்புவனம்
மடப்புறம் விளக்கு கருப்பையா. அனைவருக்கும் வணக்கம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாம பண்ணி கொடுத்துருங்க. அப்படி பெல்லைக்கான கொடுத்துருங்க. வாங்க நிகழ்ச்சி போகலாம். இப்போ தொடர்ச்சியாக நம்ம வந்து நட்சத்திர வாரியாக சனிப்பயிற்சியில் பார்த்துட்ருக்கோம். அந்த வருஷம் யாருக்கு பார்க்க போகிறோம்னா, அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய திருவோணம் நட்சத்திர நேயர்களுக்கு பார்க்க போகிறோம். திருவோண நட்சத்திர நேயர்களுக்கு நிறைய விஷயங்கள் கொடுக்க போகிறோம். தொடர்ச்சியாக பாருங்கள். 27/12/2020 அன்னைக்கு கிருத்திகை நட்சத்திரத்தன்னைக்கு பிரதோஷத்தன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா 5:52 மணிக்கு சனீஸ்வர பகவான் தனுசு ராசி மகரத்துக்கு மாறுறாங்க. அப்போ மகர ராசி திருவோண நட்சத்திரக்காரர் என்ன பலன்கள் பார்க்க போகிறோம். வந்துட்டு திருவோண நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா நட்சத்திரம் 4 பாதங்களுமே மகரத்தெல்லாம் வரும் பார்த்துக்குங்க. இந்த ராசிநாதர் பார்த்தீங்கன்னா சனி பகவான், சாரநாதர் சந்திரன், காது அல்லது வில்லை போன்ற உருவமுடையது இந்த அமைப்பு. திருவோணத்தின் அமைப்பு. தேவதை விஷ்ணு பகவான். எழுத்துக்கள் ஜி, ஜே, ஜோ, காவண்ணா, கீனா, கீயண்ணா என்பனவாகும். இந்த எழுத்துக்களில் முதலெழுத்தாக கொண்ட பெயரை கொண்டவர்கள் இந்த நட்சத்திர தொடர்ச்சியாக பார்க்கலாம். அவர்களுக்கும் திருவோண நட்சத்திரம் பொருந்தும் பார்த்துக்குங்க. சொல்லக்கூடிய பலன் பொருந்தும் பார்த்துக்குங்க. ரொம்ப அறிவாக இருப்பாங்க, அறிவு கூர்மையாக இருப்பாங்க, ரொம்ப ஒரு ஆனந்தமான செய்திகளை செய்வாங்க, திறமையாக இருப்பாங்க, புத்தி கூர்மையாக இருப்பாங்க. இவங்கள்ட்ட வேலை பார்க்குறவங்களும் கரெக்டாக இருப்பாங்க, இவங்களும் கரெக்டாக வேலை பார்ப்பாங்க. எந்த இடத்துலையும் ஒரு அலுவலகமாக இருக்கட்டும், பொது சேவையாக இருக்கட்டும், நியாயமாக இருப்பாங்க, கரெக்டாக இருப்பாங்க. அடுத்தவங்களை அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு தகுதியும் பண்பும் இவங்க நிறைய இருக்குது பார்த்துக்கிட்டுங்க. அது மாதிரி இவங்களுக்கு வந்து கொஞ்சம் அடுத்தவங்களை பற்றி கொஞ்சம் யோசிப்பாங்க, எல்லாரை பற்றி சிந்திப்பாங்க, நல்ல ஒரு காரியங்கள்லாம் செய்வாங்க. மனசுக்குள்ளே தாய்மை சிந்தனை நிறைய இருக்கும். அதாவது தாய் பாசம் நிறைய இருக்கும், தாய்மையில் பாசம் வச்சுருப்பாங்க. அது மாதிரி பார்த்திங்கன்னா சில இடத்துல ஒரு சில பேர் கொஞ்சம் பிரச்சனை பண்ணுவாங்க. அதாவது வீம்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி மனசுக்குள்ளே வச்சுக்கிடுவாங்க. அதை கொஞ்சம் மாற்றிட்டா சரியாக இருக்கும். நட்சத்திரம் பார்த்திங்கன்னா உள்ள ராசியில் வந்து சனி சஞ்சாரம் பண்ணுறாரு. அப்போ கண்டிப்பாக திருமண வாய்ப்புகள் இருக்கும். என்ன சார் மகரத்தில் வராரே திருமணம் நடக்குமான்னு கேட்பீங்க. கண்டிப்பாக நடக்கும் பார்த்துக்கிடுங்க, பயப்பட தேவையில்லை. கருகருப்பை சொன்னால் கரெக்டாக இருக்கும். வேலை வாய்ப்புகள் சிறப்பாக அமைய காத்திருக்கு. புதிய தொழில்கள் தாராளமாக செய்யலாம். வாய்ப்புகள் கொட்டி கிடக்கு, நீங்கள் தான் பயன்படுத்திக்கணும் பார்த்துங்க. தொழிலில் வந்து பங்குதாரர்கள் சிறப்பான உங்களுக்கு வந்து பார்ட்னர்ஷிப் கிடைக்கும் பார்த்துக்கிடுங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிறைய கார்மெண்ட் சம்மந்தப்பட்ட வேலைகள் செய்யலாம். இல்லை ஒரு பொதுவாக ஒரு 10-20 பேர் வச்சு வேலை வாங்குற மாதிரி கூட ஒரு தொழில் செய்கிற மாதிரி கூட வாய்ப்பு இருக்கும். வியாபாரம் செய்யலாம், கடை வைக்கலாம் பார்த்துங்க. உணவுப் பொருள் உற்பத்தி செய்யலாம், வியாபாரம் செய்யலாம். அதில் கொஞ்சம் மொத்தமாக செஞ்சு கடைகளில் போடுற மாதிரி கூட பெரிய லெவலில் பண்ணலாம் பார்த்துக்கிடுங்க. அது மாதிரி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் கிடைக்கும். குடும்பத்திலையும் சிறப்பாக இருக்கும் பார்த்துக்கிடுங்க. தாய் வழியில் இது வரைக்கும் கிடைக்காத சொத்துக்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. நீங்களே கேட்காட்டே கூட அவங்களே கொடுக்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது பார்த்துக்கிடுங்க. நிறைய பயணங்கள் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கும். பயணங்களில் குறிப்பாக இருக்கணும். இந்த மலை சார்ந்த பயணங்களை குறைச்சிக்கிடுங்க. அதுவும் நீர் சார்ந்த பயணங்களையும் குறைச்சிக்கிடுங்க. வழியில் போத்தவனா கவனமாக போயிட்டு வாங்க. ஆன்மீகம், ஜோதிடம், மருத்துவ சம்மந்தப்பட்ட வகையில் ரொம்ப சிறப்பாக இருப்பீங்க. சில பேர் ஜோதிடம் சொல்ல ஆரம்பிச்சிடுவீங்க. அவங்க சொல்கிற பேச்செல்லாம் கரெக்டாக இருக்கும் பாருங்கள். வாக்கினால் ஜீவன சிறு சிறப்பான முன்னேற்றம் பெறலாம். ஒரு சிலர் கொடுத்த வாக்கினை காப்பாற்ற முடியும் தவிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படலாம் பார்த்துக்கிடுங்க. ஆன்மீக சம்மந்தமாக நிறைய திருப்பணிகள்லாம் செய்வீங்க. கோவில் விழாக்கெல்லாம் சென்று வருவீங்க, உலா சென்று வருவீங்க. ஆன்மீக உலா சென்று வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும். நிறைய பேர் கூட்டிகிட்டு கூட கோயில்களுக்கு திருப்பணி செய்ய கூட போவீங்க, சுற்றுலா மாதிரி போவீங்க. ஒரு மருந்து கடை வைக்கலாம், மருந்து சம்மந்த பொருட்கள் செய்யலாம். மருத்துவத்தின் சிறப்பான வாய்ப்பு இருக்குது பாருங்கள். இந்த பெட்ரோல் கேஸ் சம்மந்தப்பட்ட ஏஜென்சி வேலை பார்க்குறவங்க கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கும். ஒரு சிலருக்கு இடமாற்றம் கிடைக்கும் பார்த்துக்கிடுங்க. பயப்பட தேவையில்லை. மொத்தத்தில் மகர ராசியில் வந்து சனீஸ்வரர் உட்கார பயப்பட தேவையில்லை. கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ஒரு டவுட் இருந்தால் நீங்கள் தாராளமாக கேட்டுக்கலாம், பயப்படாமல் கேட்டுக்கலாம். அதாவது ஏன்னா எதுக்கு பயம்னா உங்களுக்கு வந்து 7.5 சனிங்கிற பயம் இருக்கலாம். அந்த பயம் மட்டும் வேணாம் வந்துக்கிட்டு, மற்றபடி நீங்கள் பயப்பட மாட்டீங்க. டவுட் இருந்து இந்த செல் நம்பர் கூட கேட்டுங்க. 94 431 65 504 நம்பர் ஸ்டெப்பில் இருக்க பாருங்கள். 94 431 65 504 நிகழ்ச்சி முடிஞ்சு பேசலாம். நேரம் வந்து பார்க்குறோம் வழக்கம் போல் மதுரை பக்கத்தில் திருப்புவனம், ஆத்துப்பாலம் ஏறி இறங்கலாம், மட்டப்புறம் விளக்கு ஆர்ச்சிக்கு ஏத்தாப்பில் நேரம் வந்து பார்க்கலாம். அற்புதமான பிள்ளையார் திசை மாறிய தெற்கு முக விசராட்சி சிவனார் கோயில் இருக்குது. மட்டப்புறம் விளக்கு ஆர்ச்சிக்கு ஏத்தாப்பில் அங்கே வந்து கூப்பிட்டாலும் உங்களுக்கு சனிதோஷ பிரச்சனை கண்டிப்பாக குறையும் பார்த்துக்குங்க. நேரம் வந்து சப்போஸ் ஜாதகம் பார்க்க நேரம் இல்லாதவங்க கூகுள் பேயில் பணம் போட்டு கூட ஜாதத்தை வாட்ஸ்அப்னு கேட்டுக்கலாம் பாருங்கள். இந்த செல்லம் நோட் பண்ணிங்களா? உங்களுக்கான தொலைக்காட்சி பார்த்துட்டீங்க. பேசுகிறது உங்கள் ஜோதிடர் மதுரை திருப்புவனம் மடப்புறம் விளக்கு கருப்பையா.
அனைவருக்கும் வணக்கம். இது வரைக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறந்துடா பண்ணி கொடுத்துருங்க. வாங்க நிகழ்ச்சி போகலாம். இப்போ தொடர்ச்சியாக நட்சத்திர வாரியாக சனிப்பயிற்சி பலன் பார்த்துட்ருக்கோம். அந்த வருஷம் யாருக்கு பார்க்க போகிறோம்னா, அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய அவிட்டம் நட்சத்திரர்களை பார்க்க போகிறோம். அவிட்டம் நட்சத்திரர்களை பார்க்க போகிறோம். பொதுவாக அவிட்டம் 1-2 பாதங்கள் மகரத்திலும் 3-4 பாதங்கள் கும்பத்திலும் வரும். இதில் சாரநாதர் செவ்வாய் பகவான் வடிவம் மத்தளம் போன்ற வடிவம், தேவதை வசுக்கள், நாம எழுத்துக்கள், பெயர் எழுத்துக்கள் காவண்ணா, கீனா, கூவண்ணா, கேயண்ணா, ஞானா, ஞாவண்ணா, ஞேஞண்ணா ஆகியவையாகும். இந்த எழுத்துக்களை பேர் எடுத்து வந்தால் கூட நம்ம அவிட்ட நட்சத்திர நம்ம சொல்கிற பலன்கள் பொருந்தும் பார்த்துக்கலாம். எப்போயும் கொஞ்சம் பரபரப்பாக இருப்பாங்க அவிட்ட நட்சத்திரக்காரங்க. எப்போயுமே கொஞ்சம் வேகமாக அப்படி படபடப்பாக பரபரப்பாக இருப்பாங்க. நிறைய பார்த்தீங்கன்னா காவல்துறை, இராணுவத்துறை, கப்பல், விமானப்படை இவங்கெல்லாம் இந்த அவிட்ட நட்சத்திரக்காரங்கள்லாம் கண்டிப்பாக வேலை செய்வார்கள், பணியாற்றுவார்கள், சேவை செய்வார்கள், அப்படி தான் சொல்லணும். கொஞ்சம் பார்க்குறதுக்கு வெளில கொஞ்சம் அசால்ட்டாக இருக்கும், உள்ளுக்குள்ளே பாசம் இருக்கும். பாசத்துக்கு ஏங்குவாங்க, பாசத்தையும் காட்டுவாங்க. ஓகே, இப்போ மேட்ருக்கு போயிடுவோம். அவிட்டம் 1-2 பாதங்கள் மகரத்தில்னு சொல்லியிருக்கேன். அப்போ மகர ராசியில் சனி சஞ்சாரம் பண்ணுறதுனால இடம் வாங்கலாம், விவசாய நிலம் வாங்கலாம், தோட்டம் வாங்கலாம், காடு வாங்கலாம், பண்ணை வாங்கலாம், எல்லாம் வாங்கலாம். சரியா? ஓகே. கிணறுகள் வாகனங்கள் வாங்கலாம், பார்த்துக்கிடுங்க. அதில் இயக்கிறது சர்டிஃபிகேட் இந்த மாதிரி கூட வாங்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. வேளாண்மையினால உங்களுக்கு லாபம் வரும், மகசூல் நிறைய வரும். தென்னை, வாழை, பலா விவசாயிகள்லாம் நிறைய மகசூல் பெறலாம், லாபம் பெறலாம், பார்த்துக்கிடுங்க. அது மாதிரி காவல்துறை இதில் வேலை பார்க்குறவங்களுக்கு நினைச்ச இடத்துல போஸ்டிங் நீங்கள் விரும்பின மாதிரி கிடைக்கும், ப்ரொமோஷன் கிடைக்கும், ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கும், பார்த்துக்கிடுங்க. நிறைய வாய்ப்பு இருக்குது. படிக்கிற சொல்லும் சிறப்பாக இருக்கும். சில பேருக்கு மேரேஜ் டைவர்ஸ் இருந்தால் கூட உங்களுக்கு மறுமணம் பண்ணுறது கூட வாய்ப்புகள் அமையலாம், பார்த்துங்க. அரசியல்வாதிகள் சொந்த ஊரில் போய் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும், சொந்த தொகுதியில் போய் நின்று ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கும், பார்த்துங்க. அது மாதிரி இந்த தொழில் சம்மந்தப்பட்டவங்க, மரப்பொருள் செய்கிறவங்க, கலைப்பொருள் செய்கிறவங்கலாம் பழைய ஆயுதங்களை வாங்கி, அது இயந்திரங்களை உதிரி பாயங்களை வாங்கி அதில் செய்கிறவங்கலாம் சிறப்பாக முன்னேற்றம் பெறலாம். இந்த கருவிகளை பயன்படுத்துகிறவங்களும் சிறப்பாக முன்னேற்றம் பெறலாம், பார்த்துங்க. இந்த பொருளை கையாளுறவங்களும் சிறப்பாக இருக்கலாம். வாங்கி கொடுக்குறவங்க, மாற்றி வரவங்களாம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கலாம். பழைய சாமான்களை வாங்கி புதிய சாமான் மாற்றுறவங்களும் ரொம்ப ரொம்ப சிறப்பாக முன்னேற்றங்கள் பெறலாம், பார்த்துக்கிடுங்க. சொல்லப்போனால் இந்த மகர அவிட்டத்தில் வர்றவங்களுக்கு பார்த்திங்கன்னா பழமை கருவிகளை பாதுகாப்பாங்க, சேவிப்பாங்க. அதை சேல்ஸ் பண்ணுற ஒரு எண்ணங்கள் வரும், கலைப்பொருளை சேர்க்குற ஒரு எண்ணம்லாம் வரும், பார்த்துக்கிடுங்க. அது மாதிரி அவிட்டம் 3-4 பாதங்கள் பார்த்திங்கன்னா கும்பராசியில் வரும். அப்போ கும்பராசியோட அதிபதி பார்த்திங்கன்னா சனீஸ்வர பகவான். ராசிக்கு 12 சனி வர்றதுனால என்ன சொல்லுவீங்க, விரைய சனியாக வர்றதுனால செலவுகள் அதிகரிக்க தான் செய்யும், பார்த்துக்குங்க. அலைச்சல் கூடும், ஆதாயம் கூடும். அலைச்சலாம் பாருங்கள், என்ன அலைச்சல் சொல்ல முடியாது. அண்ணே காலையில் ஓடிட்டே திருடுமாங்க, இன்னும் சாப்பிள் டீ குடிக்கலண்ணே, அண்ணே பாருங்கள் அங்கே போனேன் இங்கே போனேன், கொஞ்சம் மிஸ் ஆனால் அந்தால ஓடி போயிடுவானே, காசு வாங்க முடியாது. இப்படி பல சிந்தனைகள்லாம் ஓய்வில்லா உழைப்பாளிகள்னு சொல்லுவாங்கள்ல, ஓய்வறியா உழைப்பாளிகள்லாம் அது அவிட்ட 3-4 நேர்களை தான் சொல்ல முடியும், பாருங்கள். பயணங்கள் நிறைய இருக்கும், பயணம் சார்ந்த வேலையை அமையும். சொந்த தொழில் தாராளமாக தொடங்கலாம், பங்குதாரர்கள் அமைவார்கள், பார்த்துக்கிடுங்க. பார்ட்னர்ஷிப்பில் பிரச்சனை வராது, கூட்டத்தொழில் சிறப்பாக இருக்கும். இந்த தோல் சம்மந்தப்பட்ட தொழில் செய்கிறவங்க 18 சிறப்பாக முன்னேற்றம் வரலாம். விவசாயம், தோட்டம், பழைய பொருட்களை வாங்கி கொடுக்குறவங்க, பூமி சம்மந்தப்பட்ட வேலைகள் செய்கிறவங்க, தோன்றவங்க, பூமி வேலை பார்க்குறவங்க, சரி செய்கிறவங்கலாம் சிறப்பாக வரலாம். ஏரி, குளம், கிணறு தோன்றம் அந்த மாதிரி வேலை பார்க்குறவங்க கான்ட்ராக்டும் நிறைய கிடைக்கும், பார்த்துக்குங்க. கான்ட்ராக்டும் கிடைக்கும், பார்த்துக்கிடுங்க. அது மாதிரி இந்த டிவி, ரேடியோ சம்மந்தப்பட்ட வகையில் நிறைய மக்கள் பொது ஜன மீடியாவில் சிறப்பான முயற்சி பண்ணால் நல்ல பேர் வாங்கலாம். அது மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு காவல், இராணுவத்துறையும் சிறப்பான முன்னேற்றம் பெறலாம், பார்த்துக்கிடுங்க. சில பேர் இப்போ பழைய வீடு விற்று கூட புது வீடு வாங்குற மாதிரி வரலாம், புது இடத்துல முதலீடு பண்ணலாம், ஃபைனான்ஸ் பண்ணலாம், அந்த மாதிரி வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இளைய சகோதரனும் கவனமாக பார்த்துங்க, ஏன்னா சில நேரங்களில் அவங்கள்ட்ட பிரச்சனை வராமல் பார்த்துக்கிடுங்க. அது மாதிரி செல்ஃபோன் மிஸ் ஆக வாய்ப்பு இருக்குது, என்ன இப்படி சொல்லி நினைக்காதீங்க. நீங்கள் செல்ஃபோன் கரெக்டாக பார்த்துக்கிடுங்க. அது நல்ல இதனால் ஆட்டையை போட்டு போயிட்டாங்கன்னா புதுசு ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்குற மாதிரி வரும். அது நம்பர் சேர்க்கறே பெரும்பாடு, பார்த்துங்க. பொருளோட வாங்கிடலாம், இருக்க நம்பரை பூரா சேர்க்குறது அவங்களுக்கு கஷ்டம், அவங்களுக்கு தான் தெரியும், பார்த்துக்கிடுங்க. அது மாதிரி வாகனங்களும் மிஸ் ஆகாமல் பார்த்துங்க. கொஞ்சம் மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது, செல்ஃபோனாக இருக்கட்டும், வாகனமாக இருக்கட்டும், பார்த்துக்கிடுங்க. அது மாதிரி இந்த கமிஷன்லாம் தெளிவாக பேசிக்கங்க, வாங்கும்போது கொடுக்கும்போது. அப்புறம் ஒரு புரோக்கர் சம்மந்தப்பட்டதில் சொன்னது ஒன்று மாற்றணுன்னு பிரச்சனை வந்துடாம பார்த்துங்க. அது மாதிரி பிரச்சனை வராமல், அவமானம் வராமல் இருக்கணும், வீண் பள்ளி வராமல் கவனமாக இருந்துங்க, அது ரொம்ப முக்கியம். வழிபாடு சார் பார்த்திங்கன்னா முருகன் ஆலயம் பூரா கும்பிட்டு எங்கெங்கே முருகன் இருக்கா இப்போ கும்பிட்டு வரலாம், பக்கத்தில் இருக்க முருகன் தாராளமாக கும்பிட்டுவாங்க. சனீஸ்வரர் தொடர்ச்சியாக கும்பிடுங்க. ஒரு முறை வாய்ப்பு இருந்தால் அவசியம் திருநள்ளாறு போயிட்டு வந்துருங்க. திருநள்ளாறு போய் அங்கே
நல்ல தீர்த்தத்தில் 16 முறை முங்கி குளிக்கணும். 16 முறை அங்கே பழைய ட்ரெஸ்ஸை அங்கே போட்டு வரக்கூடாது. எந்த இடத்துலையுமே ஆடைகளை, பழைய ஆடைகளை ஆறு, குளம், நீர், குளத்தில் நீரோடையெல்லாம் போட்டு வரக்கூடாது. பார்த்துக்குங்க. அந்த மாதிரி போடுறது மிகப்பெரியது பண்ணக்கூடாது. சரியான முறையில் பண்ணக்கூடாது, பார்த்துக்குங்க. அது மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் வயசானவங்களுக்கு கண்டிப்பாக உதவி பண்ணுங்கள். ஆஞ்சநேயருக்கு துளசி மாலை சாத்தி கும்பிட்டுவாங்க, சிறப்பாக இருக்கும். பக்கத்தில் இருக்கிற விநாயகர் கோயிலுக்கு போய் கும்பிட்டுவாங்க. அபிஷேகத்துக்கு அபிஷேகம் பண்ணிட்டாங்க, ரொம்ப சிறப்பாக இருக்கும், பார்த்துக்கிடுங்க. எல்லாம் செஞ்சிங்கன்னா நல்லா மாற்றம் வரும். வேறு சந்தேகம் வந்து செல்லை கூப்பிட்டு கேட்டுங்க. 94 431 65 504 ஒரு நம்பர் இருக்குது. 95 247 51 504 ஒரு நம்பருக்கு கூப்பிட்டு கேட்டுங்க. நேராக பார்க்குறோம் மதுரை பக்கத்தில் திருப்புவனம் மட்டப்புறம் விளக்கு ஆர்ச்சி கேத்தாப்பில் பார்க்கலாம். சப்போஸ் வர முடியாது கூகுள் பேயில் பணம் போட்டு கூட ஜாத்த வாட்ஸ்அப்லேயும் ஃபோனில் கூப்பிட்டு கேட்டுக்கலாம் பாருங்கள். வெப்சைட் ஒன்று போட்டு பாருங்கள், www.கருப்பையா.com போட்டு பாருங்கள். பேசுகிறது உங்கள் ஜோதிடர், மதுரை, திருப்புவனம், மடப்புறம் விளக்கு, கருப்பையா. அனைவருக்கும் வணக்கம். இது வரைக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறந்துடா பண்ணி கொடுத்துருங்க. ஆப்டி பெலைக்கணம் கொடுத்துருங்க. நிகழ்ச்சி போகலாம். இப்போ தொடர்ச்சியாக நட்சத்திர வாரியாக சனிப்பயிற்சி பலன் பார்த்துட்ருக்கோம். அந்த வருஷம் யாருக்கு பார்க்க போகிறோம்னா, அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய சதயம் நட்சத்திர நேர்கள் பார்க்க போகிறோம். சதயம் நட்சத்திர நேர்களுக்கு இந்த சதய நட்சத்திர 4 பாதங்களுமே கும்பராசிலாம் வருது, பார்த்துக்கிடுங்க. இதோட சாரநாதர் ராகு பகவான். வடிவம் 100 அல்லது 100 பூக்களுடைய பூங்கொத்துன்னு சொல்லுவாங்க, பூங்கொத்து மாதிரி இருக்கும். தேவதை வருணன். நாம எழுத்துக்கள் கோவண்ணா, சானா, ஜீனா, சீயண்ணா, தோணா. இந்த தோவண்ணா, தவ்வண்ணா இந்த பேரெழுத்துக்களை மூலம் வச்சு வரவங்க கூட நம்ம சதி நட்சத்திரம் வருவாங்க, பார்த்துங்க. அவங்களும் இந்த பழங்கள்லாம் பொருந்து பாருங்கள். பொதுவாக சதி நட்சத்திரம் பார்த்தா ரொம்ப ரகசியமாக இருப்பாங்க, கொஞ்சம் அழுத்தமாக இருப்பாங்க. சில விஷயத்த கூட எடுத்து சொல்ல மாட்டாங்க. சமயம் வரும்போது சொல்லுவோம்ல, நேரம் நினச்சின்னு சொல்ல சார் அப்படிம்பாங்க. ஈஸியாக ஒரு எளிமையாக அழகாக சொல்லுவாங்க, பார்த்துங்க. டேக் இட் ஈஸி மாதிரி பேசுவாங்க. குணம் கொஞ்சம் ஃப்ரீ மைண்டாக இருப்பாங்க. அதனால் யாரையுமே இவங்க புரிஞ்சிக்க முடியாது. பொதுவாக பார்த்தீங்கன்னா சில விஷயங்களை அப்படி மூடும் வந்துடுற மாதிரி மனசுக்குள்ளே வச்சுக்கிடுவாங்க. கொஞ்சம் நம்ம இன்னும் நினச்சிருப்போம், அவங்க நினச்சிருப்பாங்க. டேரெக்டாக நினைக்கிறாங்களா, இது இன்டெரக்டாக நினைக்கிறாங்க, புரிஞ்சு கூட முடியாது. நம்ம ரொம்ப கவனமாக புரிஞ்சுக்கணும். ஆனால் ரொம்ப பாசமாக இருப்பாங்க. உண்மையிலே பார்த்தா ரொம்ப 100% நல்லவங்களாக இருப்பாங்க. பியூர் மென்டாலிட்டியாக இருப்பாங்க. சுத்தமான ஒரு எண்ணங்கள் இருப்பாங்க. அது ஒரு பக்கம் இருப்பாங்க. சில பேர் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே மாறி ரிவர்ஸாக இருப்பாங்க. அப்படி பாதி இப்படி பாதிங்கிற மாதிரி இருக்கலாம், பார்த்துக்கிடுங்க. அது ஒரு பக்கம். அப்படி இருந்தால் ஃபுல்லாக அப்படி இருப்பாங்க, 100% நல்லா இருப்பாங்க. இந்த 100% எதிர்மறை சிந்தனையோட சில பேர் இருக்கலாம், பார்த்துக்கிடுங்க. இந்த சதி நட்சத்திரம் உள்ள கும்பராசியில் பார்த்தீங்கன்னா, கும்பராசியில் 12ஆம் இடத்துல சனி பகவான் நகர்ந்து வராரு. சில பேர் பார்த்தீங்கன்னா வீட்டில் இந்த மேரேஜில் கொஞ்சம் பிரச்சனை இருந்திருக்கலாம், லவ் பிரச்சனை இருந்திருக்கலாம், லவ் ஃபெயிலியராக இருக்கலாம், லவ் சக்ஸஸ் ஆக வாய்ப்பு இருக்குது, பார்த்துக்குதுங்க. அது மாதிரி வீடு விட்டு வீடு, ஊர் விட்டு ஊர், நாடு விட்டு நாடு போகிறது கூட வாய்ப்புகள் சில பேருக்கு இருக்கு பாருங்கள். வெளியூர் வெளிநாட்டில் வேலை கிடச்சி கூட சில பேர் இடம் பெயர்றதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. சில பேர் ஆஃபீஸில் பிரச்சனைகள் இருக்கலாம், தேவையில்லாமல் மாட்டிக்கலாம், வாயை கொடுத்து மாட்டிக்கிற மாதிரி சூழ்நிலை வரலாம். ரொம்ப கவனமாக இருக்கணும்னு பார்த்துக்கிடுங்க. அவசரப்படாதையும் பேசிட வேண்டாம். வாக்கினால் ஜீவனை செய்வோர் ரொம்ப விழிப்பாக இருக்கணும். சிலர் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் தவிக்கலாம், பார்த்துக்கிடுங்க. அது மாதிரி பார்த்திங்கன்னா சில பேர் இந்த போஸ்டிங் கொஞ்சம் மாறி இருக்கலாம், பழைய போஸ்ட்டு கஷ்டப்பட்டுருக்கலாம், திருப்பி இந்த பழைய போஸ்ட்டு கிடைக்கிற மாதிரி கூட, அதிகாரங்கள் கிடைக்கூட, பதவி கொடுக்குற வாய்ப்பு இருக்குது பாருங்கள். வியாபாரத்தில், தொழிலில் பார்த்திங்கன்னா அனுசரித்து போகணும் எல்லாட்டையும். கொஞ்சம் சில பேருக்கு பிரச்சனை வரலாம், பெரியவங்க டென்ஷனாக பேசுவாங்க. இந்த ஏவல் பிள்ளை சூனியம் முறை காசு நிறைய செலவழிப்பாங்க. சில பேர் பார்த்திங்கன்னா அந்த பிராணிகள் வளர்க்குறது, செல்லப்பிராணி வளர்க்குறதோட ஆர்வமாக இருப்பாங்க, பார்த்துக்கிடுங்க. டோட்டலாக நல்லவங்க தான். ஆனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மின்சாரம், அணுசக்தி சம்மந்தப்பட்ட இல்லை கார்பரேட் சம்மந்தப்பட்ட வேலைகள்லாம் சிறப்பாக செய்வாங்க. துப்பறி வேலைகளில் சிறப்பாக செய்வாங்க. காவல் இராணுவத்தில் சிறப்பாக முன்னேறதுக்கு வாய்ப்பு இருக்குது பாருங்கள். மாணவ செல்வங்கள் விஞ்ஞானம் சம்மந்தப்பட்ட சோசியல் சம்மந்தப்பட்ட ஃபிசிக்ஸ் சம்மந்தப்பட்ட பாடத்தில் சிறப்பாக படிக்கலாம். வாக்கினால் ஜோதிடம் பண்ணுறவங்க, அருள்வாக்க சொல்கிறவங்க, டிரான்ஸ்லேஷன் பண்ணுறவங்க, அது மாதிரி பார்த்திங்கன்னா உணவுத்துறையில் வேலை பார்க்குறவங்க, மக்கள் கணக்கெடுப்பு துறை வேலை பார்க்குறவங்க, வங்கி பணி ஃபைனான்ஸில் வேலை பார்க்குறவங்கலாம் கண்டிப்பாக நல்ல வேலை கிடைக்கும், நல்ல லாபம் கிடைக்கும், நல்ல முன்னேற்றம் கிடைக்கும், பார்த்துக்கிடுங்க. வழிபாடு பார்த்திங்கன்னா பைரவரை விடாமல் கும்பிட்டுவாங்க, கால பைரவரை தொடர்ச்சியாக கும்பிட்டுவாங்க. வாரம் எப்போ வாய்ப்பு இருக்கும் எந்த கிழமையிலும் கும்பிடலாம். அதாவது பார்த்திங்கன்னா ராகு காலத்தை கும்பிட்டுவாங்க. குறிப்பாக தேய்பிரை அஷ்டமி கும்பிட்டுவாங்க. ரொம்ப சிறப்பாக இருக்கும், பயப்பட தேவையில்லை. ஆக காலங்கள் நல்லா தான் இருக்குது. விழிப்பாக இருந்தீங்கன்னா சிறப்பாக முன்னேறலாம். பணம் வர்ற பணத்தை பாதுகாத்துக்கிடுங்க. செலவுகள் வரத்தான் செய்யும். சொல்லப்போனால் அலைச்சலும் கூடும், ஆதாயம் கூடும்.
ஆதாயத்தை நல்ல வழியில் பயன்படுத்திங்க. வெட்டி செலவாக போயிடாமல், வீண் செலவாக போயிடாமல் யோசிச்சு செலவழிச்சிங்கன்னா சிறப்பாக இருக்கும். சதயம் ஒரு அடிமையான நட்சத்திரம், சிறப்பாக வந்து ஷைன் பண்ணலாம். உங்களால் பல பேர் முன்னேற்றமாக வருவாங்க. ஏனியாகவே இருப்பீங்க, பார்த்துக்கிடுங்க. அவங்க ஏனைக்கு நன்றியாக இருக்கான்னு சொல்ல முடியாது, நீங்கள் ஏனியாக இருப்பீங்க. நல்ல வாய்ப்புகள் இருக்கும். சில விஷயங்களை போய் அலைய முடியாமல் கூட விட்டுருவீங்க. மறுபடியும் வரலாம், பார்த்துக்கிடுங்க. டவுட் இருந்தால் செல்லை கூப்பிட்டு கேட்டுங்க. 94 431 65 504 ஸ்டெப்பில் இருக்க பாருங்கள். 94 431 65 504 நிகழ்ச்சி முடிஞ்சு பேசலாம். நேரம் வந்து பார்க்குற வழக்கம் போல் மதுரை பக்கத்தில் திருப்புவனம், ஆத்துப்பாலம் ஏறி இறங்கினா மடப்புறம் விளக்கு ஆர்ச்சி ஏத்தாப்பில் அற்புதமான பிள்ளையார், திசை மாறிய தெற்கு முக விசாலாட்சி விநாயகர் கோயில் இருக்குது. ஆர்ச்சிக்கு ஏத்தாப்பில் வீட்டுக்குள்ளே பிள்ளையார் இருக்கார். இடத்துல 16 வருஷம் பிள்ளையார் வச்சு யார்கிட்ட சொல்லுவாங்க. பகல் நேரத்தில் கோயில் திறந்துருக்கும். தெற்கு பார்த்த பிள்ளையார் பாருங்கள். எல்லா பிள்ளையாருக்கும் வந்து அருகுமுடி சாத்துவாங்க. மடப்புறம் விளக்கு ஆர்ச்சிக்கு ஏத்தாப்பு இருக்க திசை மாறிய தெற்கு முக விசாலாட்சி விநாயகர் இருக்குது. 7 தேங்காய் மாலை கோர்த்து போட்டு 7 எலுமிச்சம்பழம் வச்சு 7 லட்டு வச்சு நூற்றி சுற்றுவாங்க. வாய்ப்பு இருந்தால் வாங்க, சிறப்பான முன்னேற்றம் பெறலாம், தொழில் வாய்ப்புகளை பெறலாம். கண்டிஷ்டி போயிடும் பாருங்கள். காலதமாக திருமணங்கள் சீக்கிரம் நடக்க வாய்ப்பு இருக்குது. குழந்தை வாய்ப்பு கிடைக்க வாய்ப்பு இருக்குது பாருங்கள். நேரம் வந்து பாருங்கள். சப்போஸ் ஜாத நேரம் வந்து பார்க்க நேரம் இல்லைன்னா கூகுள் பேயில் பண்ண மட்டும் கூட ஜாதத்தை வாட்ஸ்அப் பண்ணி ஃபோனில் விட்டு கேட்டுக்கலாம் பாருங்கள். பேசுகிறது உங்கள் ஜோதிடர், மதுரை, திருப்புவனம், மடப்புறம் விளக்கு, கருப்பையா. அனைவருக்கும் வணக்கம். இதுவரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறந்து பண்ணி கொடுத்துருங்க. வா நிகழ்ச்சி போகலாம். தொடர்ச்சியாக நிகழ்ச்சியில் வந்து ராசி வாரியாக பார்க்கறத விட நட்சத்திர வாரியாக பார்த்துட்ருக்கோம். சனிப்பயிற்சி ஃபுல்லாக பார்த்துட்ருக்கோம். சனிப்பயிற்சி அந்த விட யாருக்கு பார்க்க போகிறோம்? இன்றைக்கி அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய பூரட்டாதி நட்சத்திரர்கள் பார்க்க போகிறோம். பூரட்டாதி நட்சத்திரத்தை பார்க்கும் பொழுது இதனுடைய 1, 2, 3 பாதங்கள் கும்பத்திலும் 4ஆம் பாத மீனத்திலும் வரும் பாருங்கள். இதில் சாரநாதர் பார்த்தீங்கன்னா குரு பகவான், வடிவம் கட்டில் கால் போன்று இருக்கும், தேவதை அஜேக பாதன் சொல்லுவாங்க, அது ஒரு காலுடைய ஆடுன்னு சொல்லுவாங்க. நாம எழுத்துக்கள், பேரெழுத்துக்கள் பார்த்தீங்கன்னா சேயண்ணா, சோவண்ணா, தாவண்ணா, தானா, நேனா, நோவண்ணா, நவ்வண்ணாகும். இந்த எழுத்துக்களை பெயர் ஆரம்பித்தா கூட, பேர் எழுத்தாக இருந்தால் கூட இந்த புரட்டாதி நட்சத்திரம் சொல்கிறதெல்லாம் பொருந்தும், பார்த்துக்கிடுங்க. அதாவது மெழுகுவர்த்திங்கிறத இவருக்கு கண்டிப்பாக உதாரணமாக சொல்லலாம். அது எப்படி உருகி வெளிச்சம் கொடுக்கும், அதே மாதிரி இவங்களும் வாழ்க்கையில் பூரா எல்லாருக்கும் உழைப்பாங்க. தன்னையே உருக்கி உள்ளுக்குள்ளே சக்கரவர்த்தி, நான் உண்மையில் மெழுகுவர்த்தின்னு சொல்கிற மாதிரி எல்லாத்தையுமே வந்து பார்த்துக்கின்னு தாங்கிக்குவாங்க. எல்லோரும் ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்படியும் தாங்கக்கூடிய மனசு இவங்களுக்கு இருக்குது பாருங்கள். ரொம்ப நல்ல மனசுக்காரங்க, வெள்ளை மனசுக்காரங்க. அதாவது அவங்களுக்குன்னு அதை வச்சுக்க மாட்டாங்க. இதை பற்றி நிறைய சொல்லிகிட்டு இருக்கலாம். அந்தளவுக்கு ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. உண்மையிலே நம்மளை பற்றி கரெக்டாக சொல்கிறார் ஜோசியர் கருகருப்பேன்னு சொல்லுவாங்க. பூரட்டாதி 1, 2, 3ஆம் பாதம் பார்த்தீங்கன்னா கும்பராசியில் பார்க்கும்போது 12 சனி பணம் வர எவ்வளோ பணம் வந்தாலும் அது வந்து ஓடி போயிடும். சில பேர் சொல்லுவாங்க, சார் பணம் வந்து சன்னக்கதவுலேயே வருது சார், வாசுக்கதவுலேயே போயிருப்பாங்க. சன்னக்கதவுலேயே வந்து வாசுக்கதவுலேயே பணம் சுத்தப்படுமா? அது மாதிரி பேச்சில் கொஞ்சம் கவனமாக இருந்துங்க, நிதானமாக இருந்துங்க. அவசரப்பட வேணாம். நிதானம் பிரதானம் உங்களுக்கு தெரியும், பார்த்துங்க. செலவுகள் கூட வந்தாலும் வருமானத்தை கூட்ட வழி பாருங்கள். கண்டிப்பாக வந்து இடம் மாறுற மாதிரி வரும். அட்லீஸ்ட் அடுத்த வீடு கூட மாறுவீங்க. லைன் வீடாக இருந்தால் ஏ வீட்டில் இருந்தால் பி வீட்டுக்கு மாட்டுவீங்க. 1ஆம் நம்பர் இருந்தால் 2ஆம் நம்பருக்கு மாறுவீங்க பாருங்கள். எதிர்த்து வீடாக மாறுற ஒரு சூழ்நிலை வரும். வேறு ஊரில் அந்த மாதிரி தொழில்கள்லாம் பண்ணுற மாதிரி, வேறு ஊர்கள், வேறு ஏரியாக்களை, வேறு மாநிலங்களை போகிற மாதிரிலாம் வாய்ப்பு எடுத்து செல்லும், பார்த்துங்க. கொஞ்சம் முதலீடு கொஞ்சம் அதிகமாக தான் போடணும். கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து தான் வேலை பார்க்கணும். கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கணும். சார் இவ்வளோ நாளாக ரிஸ்க் எடுக்காமல் நான் ரெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. நான் இப்போ ரிஸ்க் எடுத்தால் தான் செய்ய முடியும், பார்த்துங்க. தண்டை செலவு வீண் செலவு குறைச்சிக்கங்க. அரசியல்வாதிகள் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ரொம்ப ரிஸ்க் எடுத்து தான் வெற்றி பெறணும். வெற்றி நிச்சயம், ரிஸ்க் எடுக்கணும். நிறைய கோயில் குளம்னு போய்ட்டு வருவீங்க, விருந்து விழான்னு போய்ட்டு வருவீங்க. ஆன்மீக சிந்தனை நிறைய இருக்கும் பாருங்கள். அது மாதிரி பார்த்தீங்கன்னா வாக்கியமான ஜீவன சில நல்ல முக்கிய காரியங்களை செஞ்சு நல்ல பேர் வாங்குவாங்க. நேம் கிடைக்கும், உங்களுக்கு புகழ் பாராட்டு கிடைக்கும். பள்ளி கல்வி சம்மந்தப்பட்ட வேலைகள்லாம் கண்டிப்பாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அச்சகத்தொழில் இருக்கவங்க ரொம்ப டாப் லெவலில் வருவாங்க. நிறைய ஆர்டர்ஸ் கிடைக்கும். வித்தியாசமாக செஞ்சு கொடுப்பாங்க. நல்ல பேர் கிடைக்கும். பேர் சொன்னாலே போதுங்கிற மாதிரி எல்லாமே தெரியும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப மக்களுக்கு வந்து ஒரு அறிமுகமாகவும் ஏற்கனவே நேமாக இருப்பாங்க. இன்னும் கொஞ்சம் கூடுதல் பேர் கிடைக்கும், பார்த்துக்குங்க. இந்த பேச்சு திறமை சிறப்பாக இருக்கும். பேச்சாளர்கள்லாம், எழுத்தாளர்கள், கவிஞர்கள், பட்டிமன்றம் பேசுகிறவங்களாம் டாப்பாக வருவாங்க. அரசியல் பேச்சாளர் கொஞ்சம் அலைச்சல் கொண்டா கூட பெயர் நல்ல பேர் கிடைக்கும், வருமானம் கூட கிடைக்கும் பாருங்கள். இந்த சமையல் சம்மந்தப்பட்டவங்க, சமையல் கலை பண்ணுறவங்க, சமையல் சொல்லிக் கொடுக்குறவங்க, அது மாதிரி யூடியூப் பண்ணுறவங்களாம் நிறைய பேர் வாங்கலாம், புகழ் வாங்கலாம், பார்த்துக்கிடுங்க. உணவகம் ஆரம்பிக்கிறவங்க சிறப்பான வாய்ப்பு பெறலாம். உணவு தொழில் சம்மந்தப்பட்டவங்க, நிறைய உணவு உற்பத்தி பண்ணுறவங்க நிறைய வாய்ப்புகளை பெறலாம். டோட்டலாக நல்லா இருக்குது, பயப்பட தேவையில்லை. பரிகாரம் மலைமேல் கோயிலுக்கு போயிட்டு கும்பிட்டுவாங்க. அடுத்து பூரட்டாதி 4ஆவது பாதம் மீனராசியில் வருது. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மீனராசி அதிபதி குரு பகவான்,
மீனராசிக்கு 11ஆம் வீட்டில் சனி இருக்கிறதுனால கண்டிப்பாக வேலை கிடைக்கும். புதிய வேலை கிடைக்க கண்டிப்பாக வாய்ப்பு இருப்பாருங்க. புதிய தொழில் தாராளமாக தொடங்கலாம். நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும். அதாவது இவ்வளோ நாளாக கொஞ்சம் மீடியமாக இருந்திருக்கலாம். இப்போ வாய்ப்புகள் அதிகமாகவே கிடைக்க நிறைய சான்சஸ் இருக்குது பாருங்கள். வாய்ப்புகளை பயன்படுத்திக்கங்க, அதான் உண்மை வந்துட்டு. அது மாதிரி கொஞ்சம் நீங்கள் வேகமாக இருந்தீங்கன்னா சிறப்பாக இருக்கும். அரசியலுங்க வந்து நீங்கள் வந்து நல்ல ஒரு பேரும் புகழ் இருக்கலாம் வந்துட்டு. என்ன தொட்டாலும் தொட்டதெல்லாம் பொண்ணான்னு சொல்லுவாங்க, அந்தளவுக்கு காலம் வந்து ரொம்ப அருமையாக இருக்குது. பயப்பட தேவையில்லை, சிறப்பாக வரலாம். தொழில் தொடங்கலாம், வேலைவாய்ப்பு கிடைக்கும், வியாபார லாபம் கிடைக்கும், புதிய வியாபாரம் பண்ணலாம். கூட்டத்தில் இந்த குழப்பங்கள்லாம் மாறப்போகுது. இந்த கடல் சம்மந்தப்பட்டது, கப்பல் சம்மந்தப்பட்டது, மீன்பிடி சம்மந்தப்பட்டது, பால் சம்மந்தப்பட்டது, உப்பு சம்மந்தப்பட்ட தொழில்கள்லாம் கடல் சார்ந்த ஆராய்ச்சியெல்லாம் ரொம்ப ரொம்ப டாப்பாக வரும் பாருங்கள் வந்துட்டு. அது மாதிரி கான்ட்ராக்ட்ஸ் நிறைய கிடைக்கும். அது மாதிரி மின்சாரம் சம்மந்தப்பட்டது, எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்டது, மிஷினரி சம்மந்தப்பட்ட வாய்ப்புகள்லாம் கான்ட்ராக்ட்ஸ் நிறைய கிடைக்கும். நீர் சார்ந்த பணிகள் நிறைய செய்யலாம் பாருங்கள். மருத்துவத்துறையும் பெரிய அளவில் சாதிக்கலாம், பேரும் புகழும் கிடைக்கும், நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் பாருங்கள். முதலீடுகள் நிறைய செய்யலாம், அந்தளவுக்கு வருமானம் உங்களுக்கு வரும். ஆக பயப்பட தேவையில்லை. வழிபாடுனா கடல் சார்ந்த கோயிலுக்கு கும்பிட்டுவாங்க. கடல் பக்கத்தில் என்ன கோயில் இருந்தாலும் போய் கும்பிட்டுவாங்க. குலதெய்வம் கோயிலுக்கு மறக்காமல் போயிட்டு வாங்க. பக்கமாக இருந்தால் அடிக்கு ஒரு தடவை போயிட்டு வாங்க, தூரமாக இருந்தால் வருஷத்துக்கு ஒரு தடவை போயிட்டு வாங்க. பிரதோஷ வெளியில் கண்டிப்பாக சிவனை போய் கும்பிட்டுவாங்க. எப்போயுமே சிவசிந்தனோடு இருங்க. ஓம் நமச்சிவாயங்கிற மந்திரம் சொல்லிட்டு வாங்க. கொஞ்சம் இயலாதவர்களும் இயன்றவரை உதவுங்க. தனக்கு மிஞ்சி தான் தனவரனா கூட செஞ்சிங்கன்னா சிறப்பாக இருக்கும் பாருங்கள். டவுட் இருந்தால் செல்ல கூப்பிட்டு கேட்டுங்க. 94 431 65 504 நிகழ்ச்சி முடிஞ்சு பேசலாம். சப்பு நேரம் வந்து பார்க்குறவங்க மடப்புறம் விளக்கு ஆர்ச்சி ஏத்தாப்பில் பார்க்கலாம். மதுரை பக்கத்தில் திருப்போணம் மடப்புறம் விளக்கு ஆர்ச்சி ஏத்தாப்பில் பார்க்கலாம். அங்கே விசாலாட்சி ஜோதிட மந்திராலயம் இருக்குது, விசாலாட்சி சித்தா வரமயம் இருக்குது. சப்போஸ் வர முடியாது கூகுள் பேரில் பண்ண போட்டு கூட ஜாத் வாட்ஸ்அப் அனுப்பி பேங்க் அக்கௌண்ட் பண்ண போட்டு கூட ஃபோனில் விட்டு கேட்டுக்கலாம் பாருங்கள். வெப்சைட் ஒன்று போட்டு பாருங்கள், www.karupaiya.com போட்டு பாருங்கள். www.karupaiya.com போட்டு பாருங்கள். பேசுகிறது உங்கள் ஜோதிடர் மதுரை திருப்புவனம் மடப்புறம் விளக்கு கருப்பையா. அனைவருக்கும் வணக்கம். தொடர்ச்சியாக நம்ம வந்து நட்சத்திர வாரியாக சனி பயிற்சி பலன் பார்த்துட்ருக்கோம். இந்த வருஷத்தில் யாருக்கு பார்க்க போகிறோம்னா, அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய உத்திரட்டாதி நட்சத்திரர்கள் பார்க்க போகிறோம். உத்திரட்டாதி நட்சத்திரர்கள் பார்க்க போகிறோம். சனி பயிற்சி பலன்கள் 2.5 வருஷத்துக்கான பலன்கள் 27/12/2020 முதல் ஏறத்தாழ 2.5 வருஷம் ஃபுல்லாக வரப்போது பாருங்கள். பொதுவாக உத்திரட்டாதி 4 பாதங்களும் பார்த்தீங்கன்னா மீனராசியை தான் அமைது பார்த்துங்க. ராசிநாதர் குரு பகவான், சாரநாதர் சனீஸ்வரர், வடிவம் கத்தி போன்ற வடிவம், தேவதை அகிர் புத்திரின்னு சொல்லுவாங்க. நாம எழுத்துக்கள், பேரெழுத்துக்கள் தூணா, பீயண்ணா, டாவண்ணா, தாவண்ணா, யாவண்ணா ஆகும். இந்த பெயரெழுத்துக்களை கொண்ட பெயர் உள்ளவர்கள் இந்த நட்சத்திர படம் பார்க்கலாம். புரட்டாதி அதாவது உத்திரட்டாதி நட்சத்திரம் பார்க்கலாம் பாருங்கள். ஏற்கனவே புரட்டாதி பார்த்துருக்கோம், இப்போ உத்திரட்டாதி பார்த்துக்கிருக்கோம். அடுத்த எபிசோட் ரேவதி பார்க்க போகிறோம். எல்லா நட்சத்திரம் தொடர்ச்சியாக கொடுத்துருக்கோம் பாருங்கள். அப்போ தூணா, பீயண்ணா, டாவண்ணா, தாவண்ணா, யாவண்ணா என்ற எழுத்துக்களை பெயர் எழுத்துக்களாக முன்னெழுத்துக்கள் கொண்டவர்களும் உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு பார்க்கலாம் பாருங்கள். இந்த நட்சத்திரம் உள்ள மீனராசிக்கு 11ஆம் இடத்துல சனிபகவான் அமர்ந்திருக்கிறார். தொழிலில் லாபம் கிடைக்க கடும்பாடுபடணும், அரும்பாடுபடணும், உழைச்சிக்கிட்டே இருக்கணும் பாருங்கள். சக்ஸஸ்ஸாக ஆனால் கஷ்டப்பட்டு தான் முன்னுக்கு வரணும் பார்த்துக்கிடுங்க. தொழில் வேலை பற்றி லட்சியங்கள்லாம் நிறைவேறும். அதுக்காக ரொம்ப கஷ்டப்படுவீங்க, உழைப்பீங்க, ஆனால் ஜெயிச்சு காட்டுவீங்க. அரசியலையும் கொஞ்சம் அப்படி வந்து தம் பிடிச்சி தான் எந்திரிக்கணும் பாருங்கள். எந்திரிச்சிருவீங்க, பயப்பட தேவையில்லை. இழந்த பதவிகளை மீண்டும் பெறலாம். நீங்கள் வந்து பல சூழ்நிலைகளை வந்து வீண் பழி வராமல் பார்த்துக்குங்க, அவமானம் வராமல் பார்த்துக்குங்க, அவச்சொல் வராமல் பார்த்துக்குங்க. கொஞ்சம் பொறுமையாக போங்க. சில பேர் மேரேஜில் பிரச்சனை வந்திருக்கலாம், 2வது மேரேஜ் பண்ணியிருக்கலாம், அதனால செகண்ட் ஒய்ஃபாலோட சில பிரச்சனை வரலாம் பார்த்துக்குங்க. அந்த மாதிரி சூழ்நிலை உள்ளவங்களுக்கு வரலாம். அது மாதிரி ஏற்றுமதி இறக்குமதி தொழில் நல்ல வாய்ப்பு கிடைக்கும், பயப்பட வேண்டாம். சில இடத்துல பார்த்தீங்கன்னா, அதாவது உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் உள்ள பெண்கள் பார்த்தீங்கன்னா அரசியலில் தலைவியாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. புதிய பதவி பெறலாம், சிறப்பாக இருக்குது. நகை செய்வோர், தங்கம் விற்பனை செய்வோர், வைரம் விற்பனை செய்வோர்லாம் கண்டிப்பாக வந்து சொந்த பேரில் கடை தொடங்கலாம். டிசைன் சம்மந்தப்பட்டவங்களாம் கடை வைக்கலாம், டிசைனர் ஆகலாம், பெரிய லெவலில் வரலாம் பார்த்துக்கிடுங்க. அது மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சமையல் சம்மந்தப்பட்ட வகையில் சிறப்பான முன்னேற்றம் பெறலாம். பழைய கால தானிய வகைகள் வந்து கடை வைக்கலாம். அதாவது என்ன சொல்கிறதுனா இயற்கை அங்காடிகள் வைக்கலாம், சிறப்பான முன்னேற்றம் பெறலாம் பார்த்துங்க. சில இடத்து பார்த்திங்கன்னா இந்த கான்ட்ராக்ட்ஸு குத்தகைலாம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அது மூலம் உங்களுக்கு லாபம் வர வாய்ப்பு இருக்குது பாருங்கள். அறிவியல் சம்மந்தப்பட்ட முன்னேற்றம் வரலாம். மாணவ செல்வம் சிறப்பான படிப்பு நல்லா வரலாம் வந்துட்டு. சயின்ஸ் சம்மந்தப்பட்ட அறிவியல் விஞ்ஞானம் சம்மந்தப்பட்ட படிப்புகள்லாம் ஆராய்ச்சிகள்லாம் மேற்கொள்ளலாம். இன்ஜினியரிங் படிப்புன்னு சில வாய்ப்பு இருக்குது. மருத்துவத்துறைக்கு முயற்சி பண்ண கண்டிப்பாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது பாருங்கள். அது மாதிரி அரசியலில் வந்து தேர்தலில் ஒரு சிலருக்கு பிரச்சனை உண்டாகினா கூட கண்டிப்பாக வெற்றி பெறலாம். மற்ற பிரச்சாரம் பண்ணுறது சம்மந்தப்பட்டதெல்லாம் நல்ல மாற்றங்கள் வரும், முன்னேற்றம் வரும் பார்த்துங்க.
அதை சோம்பலை கொஞ்சம் விட்டுருங்க. இவ்வளோ நாளும் கொஞ்சம் சோம்பலாக இருந்திருக்கலாம், சூழ்நிலையாக இருந்திருக்கலாம். விட்டுட்டு கொஞ்சம் முழுசாக இறங்கி வேலை பார்த்தா கண்டிப்பாக சிறப்பான முன்னேற்றம் பெறலாம். பயப்பட தேவையில்லை. குடும்ப முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும், பயப்பட தேவையில்லை. அது மாதிரி மாணவ செல்வங்கள் சிறப்பான முன்னேற்றம் காண சொல்லியிருக்கேன். புதிய பூமி, புதிய மனை, புதிய வீடு வாங்கலாம். இருக்க வீடை புதுசாக கட்டலாம், மேல் மாடி எடுக்கலாம், இல்லை பழைய வீடு இடிச்சிட்டு புது வீடு கட்டலாம். அந்த மாதிரி வாய்ப்புகள்லாம் நிறையவே இருக்குது. அது மாதிரி பார்த்திங்கன்னா வழிபாடு அப்படி பார்த்தவங்கன்னா வந்து கண்டிப்பாக உங்களுக்கு அழகர் வழிபாடு பண்ணுங்கள், பெருமாள் வழிபாடு பண்ணுங்கள், சிறப்பாக இருக்கும். 18ஆம் படி கருப்பரை விடாமல் கும்பிட்டாங்க, சிறப்பாக இருக்கும். குலதெய்வத்தை மறந்துடாமல் கும்பிட்டாங்க, சிறப்பாக இருக்கும். வேறு டவுட் இருந்தால் தாராளமாக கேட்டுக்கலாம். இந்த செல் நம்பர் 94 431 65 504 நிகழ்ச்சி முடிஞ்சு பேசலாம். நேராக சந்திக்கிறவங்க வழக்கம் போல் மதுரை பக்கத்தில் ராமேஸ்வரம் மெயின் ரோட்டில் 18 கிலோமீட்டரில் திருப்புவனம் ஆத்துப்பாலம் ஏறியறானா மடப்புறம் விளக்கு ஆர்ச்சிக்கு ஏத்தாப்பில் விசாலாட்சி ஜோதிட மந்திராலயம் இருக்குது. விசாலாட்சி சித்தா வர்ம மையம் இருக்குது. அற்புதமான பிள்ளையார் திசை மாறிய தெற்கு முக விசாலாட்சினார் இருக்குது. அந்த பிள்ளையார் வந்து கும்பிடலாம். இங்கே ஜாதகம் பார்த்துக்கலாம், இங்கேருந்து ஜாதகம் பார்த்துக்கலாம், பேராசி பத்திரம் கையில் பார்த்துக்கலாம். சப்போஸ் வர முடியாது கூகுள் பேல பணம் போட்டு கூட பேங்க் அக்கௌண்ட்டில் பணம் போட்டு கூட ஜாதத்தை வாட்ஸ்அப் அனுப்பி ஃபோனில் விட்டு கேட்டுக்கலாம். பாருங்கள், வெப்சைட் போட்டு பாருங்கள், www.karupaiya.com போட்டு பாருங்கள். ஆக மொத்தத்தில் சிறப்பான வாய்ப்புகளை பெறலாம், சிறப்பான முன்னேற்றம் பெறலாம். எந்தவித மாற்றம் தேவையில்லை, நல்ல முன்னேற்றம் பெறக்கூடிய. அதனால் எந்த சூழ்நிலை யார் கையெழுத்து மட்டும் போட்டால் ஜாமீன் போட்டுறாதீங்க. சிறப்பான வாய்ப்பு பெறலாம். குலதெய்வம் கோயில் போயிட்டு வாங்க, நல்ல மாற்றங்கள் கிடைக்கும். பேசுகிறது உங்கள் ஜோதிடர் மதுரை திருப்புவனம் மடப்புறம் விளக்கு கருப்பையா. அனைவருக்கும் வணக்கம். இது வரைக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறந்துடாம பண்ணி கொடுத்துருங்க. அப்படி பிள்ளை கிளம்பி கொடுத்துருங்க. வாங்க நிகழ்ச்சி போகலாம். இப்போ தொடர்ச்சியாக நட்சத்திர வாரியாக சனி பேசிப்பெல்லாம் பார்த்துட்ருக்கோம். அந்த வருஷம் யார் பார்க்க போகிறோம்னா அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய ரேவதி நட்சத்திர நேயர்கள் பார்க்க போகிறோம். ரேவதி நட்சத்திர நேயர்களுக்கு ரேவதி நட்சத்திரம் 4 பாதங்களுமே மீனராசியில் தான் இருக்குது, பார்த்துக்கிடுங்க. ராசிநாதர் பார்த்திங்கன்னா குரு பகவான், சாரநாதர் புதன், வடிவம் இரட்டை மீன்கள், அதிதேவதை பூஷன் சொல்லுவாங்க. நாம எழுத்துக்கள் பெயர் எழுத்துக்கள் தேயண்ணா, தோவண்ணா, சாவண்ணா, சீனா, சீயண்ணா ஆகும், பார்த்துக்கிடுங்க. இந்த பெயர் எழுத்துக்கள் முதலெழுத்துக்களாக கொண்ட பெயர் ராசிக்காரங்களுக்கும் பெயர் கொண்டவர்களுக்கும் நம்ம சொல்லக்கூடிய பழங்கள் பொருந்தும் பார்த்துக்குங்க. ரேவதி நட்சத்திர பழங்கள் பொருந்தும் பார்த்துக்கிடுங்க. அதாவது தேயண்ணா, தோவண்ணா, சாவண்ணா, சீனா, சீயண்ணாங்கிற எழுத்தில் பெயர் ஆரம்பித்தா அவங்களுக்கும் இந்த ரேவதி நட்சத்திர பழங்கள் பொருந்தும் பார்த்துக்கிடுங்க. ஓகே, வாங்க மேட்ரு போகலாம். 27/12/2020 முதல் 2.5 வருஷத்துக்கு சனீஸ்வரர் மாறி உட்கார்ந்துருப்பார், பார்த்துக்கிடுங்க. நிறைய விஷயங்களை உங்களுக்கு கொடுப்பாரு, நன்மைகளை செய்ய காத்திருக்காரு. ரேவதி நட்சத்திரத்துக்கு பார்த்தீங்கன்னா அடுத்தவங்களை பாதுகாக்கணும் என்ன உண்டு. நமக்கு இருக்கே இல்லையோ அடுத்தவங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கணும். நம்மளுக்கு இல்லாட்டி மறால் அடுத்தவங்கள பாதுகாக்கணும், அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கிற இந்த மென்டாலிட்டி நிறைய இருக்கும், பார்த்துக்குங்க. ஏன்னா வந்து காரணம் பார்த்தீங்கன்னா இந்த தேவதை பூஷான்னு சொல்லுவாங்க. பூஷான்னு பார்த்தீங்கன்னா பிறரை பயணங்களில் பாதுகாப்போர்னு அர்த்தம். கண்டிப்பாக தெரிஞ்சிருப்பீங்க. தெரியாட்டி மற்றவங்க நண்பர்கள் சொல்லுங்கள். உங்களுக்கு தேவதை பூஷா, ரேவதி நட்சத்திர தேவதை பூஷா. அந்த பூஷாங்கிறது அர்த்தம்னு கேட்டிங்கன்னா பிறரை பயணங்களில் பாதுகாப்பவர், அதுன்னு அர்த்தம், பார்த்துங்க. மற்றவங்கள ரொம்ப நலனை வந்து அக்கறை எடுத்துவாங்க. நம்ம சார்ந்து இருக்காங்க ஒருத்தனா அவங்களுக்கு வந்து நிறைய ஹெல்ப் பண்ண அவங்களோட மனசு இருக்கும் பாருங்கள், செய்வாங்க, ஹெல்ப்பும் செய்வாங்க. அது மாதிரி பார்த்தீங்கன்னா இதுக்குன்னு மெனக்கெடுத்து செய்வாங்க. அதான் உண்மை. பார்த்தீங்க உங்களை யாரும் மறக்க மாட்டாங்க. ஒரு தெரியாத ஒரு போயிருப்போம், அங்கே போய் ரேவதி நட்சத்திரக்கார போய் நீங்கள் பழகுனீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவாங்க. எல்லாரும் பண்ணுவாங்க, ரேவதி நட்சத்திரக்கார கண்டிப்பாக பண்ணுவாங்க, மாற்றம்லாம் பண்ணுவாங்க. அதாவது பிரதிபலன் பார்க்காம செய்வாங்க, பார்த்துக்கிடுங்க. அப்படிப்பட்ட ரேவதி நட்சத்திரம் உள்ள மீனராசிக்கு பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார். திருமணம் கண்டிப்பாக நடக்கும். சார் ரொம்ப நாள் நடக்கல சார், நானும் எல்லா ஊர்லேயும் பாட்டேன், எல்லா இடத்துலையும் பாட்டேன் சார், ஃபோனில் ஆன்லைனில் பாட்டேன், எல்லாம் புக் பண்ணி பார்த்தேன் சார், திருமண தொகையும் கொடுத்தேன் சார், கிடைக்கலனா இப்போ எதையுமே செடி கூட கிடைக்க போகுது பாருங்கள். ஆட்டோமேட்டிக்காக திருமண வாய்ப்புகள் அமைய போகுது. தொழில் விருத்தி, வியாபார விருத்தி சிறப்பாக இருக்கும். புதிய வீடு கண்டிப்பாக வாங்கலாம், நிச்சயம் வாங்குவீங்க. அந்தளவுக்கு உங்களுக்கு சனீஸ்வரர் ஹெல்ப் பண்ண போகிறாரு. வேலையில் கொஞ்சம் பேருக்கு இடமாற்றம் இருக்கலாம், வேலையே மாறலாம், இடமாற்றம் இருக்கலாம், நம்ம முன்னேற்றம் இருக்கும். இப்போ இருக்கிறத விட ஒரு படி கண்டிப்பாக மேலே போகிற மாதிரி ஒரு வேலைகள் இருக்கும், ஒரு ஸ்டெப்பு மேலே போகிற மாதிரி இருக்கும். தொழில் பண்ணுற இடத்த கண்டிப்பாக மாற்ற சூழ்நிலை வரும். சில பேர் கடையை வந்து பெரிதுபடுத்துவாங்க, கொஞ்சம் விரிவாக்கம் பண்ணுவாங்க, எக்ஸ்டென்ஷன் பண்ணுவாங்க, கடையை கூட கொஞ்சம் இடத்த மாற்றுவாங்க, ரொம்ப பெருசாக பண்ணுவாங்க பாருங்கள். அரசியல்வாதிகள் பார்த்திங்கன்னா வந்து பழைய தொகுதியை விட்டு புதிய தொகுதிக்கு வந்து நுழைஞ்சி அங்கேயே ஜெயிச்சிருவாங்க. உண்மையிலே பார்த்தீங்கன்னா அங்கேயும் உங்களுக்கு ஆதரவு இருக்கும், தொண்டர்களுடைய ஒத்துழைப்பு இருக்கும், மேலிடத்துடைய செல்வாக்கு இருக்கும்.
சொல்வாக்கு செல்வாக்கு கூடும் பாருங்க. அந்த அளவுக்கு நிறைய பதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அரசியல்வாதிகளுக்கு ஒரு யோகமான நேரம்னே சொல்லலாம் பாருங்கள். அது மாதிரி மருத்துவ சம்மந்தப்பட்ட கடைகள், மருந்து உபகரண கடைகள், மருந்து கடைகள்லாம் நிறைய ஏற்பாடு பண்ணுவான். அது சம்மந்தப்பட்ட வியாபார பெருமக்கள் சிறப்பான முயற்சி பண்ணலாம், வெற்றி பெறலாம். டிவி, ரேடியோ, செய்தித்துறை போன்ற ஊடகங்களை வேலை பார்க்குறவங்களும் சிறப்பான வாய்ப்புகளை பெறலாம். அலைச்சல் கூட தான் செய்யும். அலைச்சல் கூடினாலும் ஆதாயம் கூடும் பார்த்துக்குங்க, பண லாபம் கூடும் பார்த்துக்குங்க, கௌரவம், அந்தஸ்து எல்லாமே கிடைக்கும். ஆக பயப்பட தேவையில்லை. வேறு என்ன டவுட் தான் செல்லை கூப்பிட்டு கேட்டுங்க. 94 431 65 504 நிகழ்ச்சி முடிஞ்சு பேசலாம். நேரம் வந்து பார்க்குற வழக்கமுள்ள மதுரை பக்கத்தில் திருப்போணம், ஆத்துப்பாலம், ஏரியான மடப்புறம் விலை கார்ச்சி ஏத்தாப்பில் பார்க்கலாம். மட்டப்புறம் விலை கார்ச்சி ஏத்தாப்பில் செல் நம்பர் கொடுத்துருக்காங்க, நோட் பண்ணிங்க. சப்போஸ் வர முடியாது, கூகுள் பேயில் பணம் போட்டு கூட ஜாத்து வாட்ஸ்அப்லேயே கேட்டுக்கலாம் பாருங்கள். வழிபாடுன்னு பார்த்தீங்கன்னா அம்பாள் வழிபாடு பண்ணுங்கள். பௌர்ணமி பெருமை அம்பாளை கும்பிட்டுவாங்க. அது மாதிரி அமாவாசைக்கு சித்தர்கள் வழிபாடு பண்ணுங்கள், ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். பசுமாட்டுக்கு புதன்கிழமை 2 வாழைப்பழம் தொடர்ச்சியாக வாங்கி கொடுங்க, ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். வேறு என்ன டவுட் தான் கூப்பிட்டு கேளுங்க. நான் வெப்சைட் ஒன்று போட்டு பாருங்கள், www.karupaiya.com போட்டு பாருங்கள். மீண்டும் உங்களை அடுத்த நிகழ்ச்சியிலே சந்திக்கும் வரை உங்களது விடைபெறுவது உங்கள் ஜோதிடர், மதுரை திருப்புவனம் மடப்புறம் விளக்கு கருப்பையா. நன்றி, வணக்கம்.